Hi guys, good morning. So good morning guys. How are you all? So final revision for the public 2024. So எல்லாரும் வெறித்தனமா படிச்சிட்டு இருக்கீங்களா? So good morning guys. A great morning. So yes, எல்லாரும் எவ்வளவு படிச்சிருக்கீங்க? எப்படி படிச்சிருக்கீங்க? So guys, give me a small update. So இதுவரையும் என்ன படிச்சிருந்தாலும் சரி, இப்போ ஏன் கூட சேர்ந்து ஒரு 2-3 சாப்டர் ஓகேவா? அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஜெனடிக்ஸ் சாப்டர் கம்பல்சரி கொஸ்டினுக்கு ப்ரிப்பேர் பண்ண 5 மார்க்ஸ் அட்டென்ட் பண்ண இந்த 2 சாப்டர் 2 மணி நேரத்துல ஏன் கூட சேர்ந்து படிச்சு முடிச்சிருங்க ஓகேவா? எல்லாரும் படிச்சாச்சு ஓகேவா? ஸோ ரைட் ஓகே குட் மார்னிங். ஓகே கைஸ், ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ மென்டி at 7 PM மென்டி 7 PM பார்க்கலாம். ஸோ இப்போ பார்க்க போகிறது மாலிகுலர் ஜெனடிக்ஸ் ஓகேவா? ஸோ இருக்க கம்மி டைமில் ஸோ நீங்கள் வந்து டைமை பற்றி ரொம்ப யோசிக்க வேணாம். ஸோ ஜஸ்ட் இருக்க டைம்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 12 hours. இப்போ காலையில் 10 மணி இல்லையா? ஸோ இன்னும் வந்துட்டு 24 hours இருக்கு ஓகே. இந்த 12 hoursல நீங்கள் இன்னும் நிறைய படிக்கலாம். அடுத்த 12 hours நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப ரிவிஷன் பண்ணிட்டு போனாலே போதுமானதாக இருக்கும் ஓகேவா? எஸ் கைஸ், ஷல் வி ஸ்டார்ட்? ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ இருக்க கம்மி டைம்ல ஃபோக்கஸ் பண்ணி சொல்ற கொஸ்டின்ஸை கரெக்டாக அழகாக புரிஞ்சுட்டு படிங்க. எல்லாருமே நாளைக்கு எக்ஸாமை சூப்பர் டூப்பராக எழுதலாம் ஓகே. இன்னும் பேலன்ஸ் இருக்கா? ஸோ ஷெடியூலை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்கப்பா. ஏதாச்சும் பேலன்ஸ் இருக்கு, எந்த கொஸ்டின் புரியல, ஸோ சுதா வந்து அவங்களே சொல்லிட்டாங்க எந்தெந்த சாப்டர்ஸ் முடிச்சிருக்கீங்க முடிக்கல அப்படின்னு. அண்ட் கம்பல்சரி கொஸ்டின்ஸ்க்கு எந்த சாப்டர்ஸ் படிக்கிறோம் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் போட்டாச்சு. அண்ட் நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி இந்த ஷார்ட்ஸ்ல எல்லாம் சொல்லியிருந்த மாதிரி அந்த ஹேஷ்டேக் என்ன ஹேஷ்டேக் யூஸ் பண்ண சொன்ன ஞாபகம் இருக்காப்பா? ஸோ இந்த டிஎன்ஏ டாக் அப்படிங்கிற ஹேஷ்டேகை யூஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 30 to 40 5 மார்க் கொஸ்டின்ஸை ஜஸ்ட் ஒவ்வொரு கொஸ்டினையும் ஒரு 30 seconds to 40 secondsல படிச்சு முடிச்சிடலாம். ஸோ இது இன்னும் பார்க்கலையா? ஒரு ஜஸ்ட் 30 minutes ஸ்பெண்ட் பண்ணுங்க ஓகே. நிறைய கொஸ்டின்ஸை நீங்க படிச்சு முடிச்சிடலாம், குயிக்காக ரிவைஸ் பண்ணி முடிச்சிடலாம் ஓகே. சரியாப்பா? ஸோ ப்ளீஸ் யூஸ் த டிஎன்ஏ டாக் அப்படிங்கிற ஹேஷ்டாக் யூஸ் பண்ணி என்னென்ன கொஸ்டின்ஸ் இங்கே படிக்கலாம். டாப் 10 கொஸ்டின்ஸாக இருக்கட்டும் ஓகேவா? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் ஃபார் த பப்ளிக் எக்ஸாம் எல்லாத்தையும் ஒரு half an hour நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே போதும் ஓகே. கிளியர் ஓகே. ஸோ எல்லாரோட ஃபேவரட் கொஸ்டின் அண்ட் நாளைக்கு இந்த கொஸ்டினை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகேவா? ஸோ இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ ஷால் வி ஸ்டார்ட் வித் லேக் ஓப்பரான்? லேக் ஓப்பரான் தான்ப்பா. ஸோ நேற்றே நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் லேக் ஓப்பரான். ஸோ ஈஸியான கொஸ்டின் தான், பட் ஆனால் அதை நம்ம இன்னும் வரலவே படிக்காம இருப்போம். இதை 5 மார்க்ல கேட்கலாம். ஸோ ஜஸ்ட் யூ நீட் டு ஃபோக்கஸ் ஆன் த டயக்ராம் ஓகேவா? ஸோ லேக் ஓப்பரான் படிக்க எல்லாரும் ரெடியா? ஸோ இதுக்கப்புறம் திரும்ப 4th and 5th சாப்டர் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸும் மாலிகுலர் ஜெனடிக்ஸும் 1 ஷாட் எடுக்க போறேன். ஸோ அடுத்த 2 மணி நேரம் என் கூட சேர்ந்து படிக்க யாரெல்லாம் ரெடி? ஸோ புட் அ ஃபயர் பட்டன் இன் த சாட் பாக்ஸ் ஓகே. ஸோ எல்லாரும் ரெடியா? ஸோ ஃபயர் எனர்ஜி எங்கே? எனர்ஜியை காணுமே. ஸோ ஃபுல் எனர்ஜி மினி மெட்டீரியல் வெயிட்டிங். ஸோ உங்களுக்கான நிறைய சர்ப்ரைசஸோட நான் இருக்கேன். திரும்ப 7 மணிக்கும் மீட் பண்ண போகிறோம். ஃபைனலாக லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர்ஸ் 7 o'clock கம்மிங் பேக் அகெயின் ஓகேவா? ஸோ அந்த கொஸ்டின்ஸை ஆன்சர்ஸோட சேர்த்து டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிடலாம். கிளியரா? ஸோ எல்லாரும் ரெடியா? ஸோ லேக் ஓப்பரான் ஃப்ரெஷ்ஷாக 5 நிமிஷத்தில் படிச்சு முடிச்சிடலாமா? ஸோ எஸ், லேக் ஓப்பரான் இன் 5 minutes 5 மார்க் கொஸ்டினா 5 நிமிஷத்துல கிளியரா புரிஞ்சுட்டு ஓகே. ஸோ நீங்க எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு மீமும் இருக்கு, இது எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஆல் ஆஃப் யூ கைஸ் ரெடி? எஸ். மென்டி சாயந்தரம் பார்க்கலாம்பா. அண்ட் சாயந்தரம் நான் சொன்ன மாதிரி இந்த லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர்ஸோட டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அதுக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டினா சூப்பரா படிச்சுட்டு 2 சாப்டர் இருக்கிறதுலயே ரொம்ப இம்பார்ட்டன்டான 2 சாப்டர் ஜுவாலஜில அதையும் என் கூட சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சலாம் ஓகேவா? சரி, ஜஸ்ட் லுக் அட் திஸ் பிக்சர். இந்த பிக்சர் கண்டிப்பா போடணும். இதுக்கு மட்டுமே 2 மார்க்ஸ் ஓகேவா? இந்த டயக்ராமுக்கு மட்டுமே 2 மார்க் பா. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பி சைட் அப்படிங்கிறது ப்ரொமோட்டர் சைட், ஐ அப்படிங்கிறது இன்ஹிபிட்டர் ஜீன், அண்ட் திரும்ப ஒரு ப்ரொமோட்டர் சைட் இருக்க போது. அண்ட் இந்த மூணுமே என்னது? இட் இஸ் கோயிங் டு பி தி ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ். சரியா? இது பேர் என்னது? ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ். ஸோ இப்போ சொன்ன காம்பனன்ட் எல்லாம் புரிஞ்சுதாப்பா? ஸோ பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் த ப்ரொமோட்டர் சைட், ஐ அப்படிங்கிறது ஒரு இன்ஹிபிட்டர் ஜீன். இதுல பேசிக்கலி நம்ம என்ன பார்க்க போறோம்? லேக் ஓப்பரான்ல என்ன படிக்க போறோம்? ஓப்பரான் அப்படிங்கிறது ஒரு குரூப் ஆஃப் ஜீன்ஸ். அப்ப லேக் அப்படிங்கிறது இந்த லாக்டோஸ். நார்மலா ஈகாலை அப்படிங்கிற ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் இந்த லாக்டோஸை ஃபுட்டா எடுத்துக்கிச்சு. இது வந்து ஒரு பெரிய காம்பனன்ட் மாதிரி. அதை எப்படி வந்து டைஜஸ்ட் பண்ண போகுது அதை தான் இங்க நம்ம பார்க்க போறோம் ஓகேவா? ஸோ பேஜ் நம்பர் புக்கில் நீங்க தேடி எடுக்கணுமா? ஸோ ஜஸ்ட் டேக் இட். மாலிகுலர் ஜெனடிக்ஸ்ல இருக்க போதுப்பா. ஸோ யாராச்சும் ஒருத்தவங்க சொல்லுவாங்க, டோன்ட் வெரி. பட் இப்போ இங்கே ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த டயக்ராமை பார்த்தாலே இது புரிய ஆரம்பிச்சிடும் ஓகேவா?
ஒண்ணுமே படிக்கலையா? ஸோ நான் சொல்லி கொடுக்கறத ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணுங்க ராஜேந்திரன். ரைட், சி அப்போ இது என்ன காம்ப்ளிகேட்டடான மெட்டபாலிசம். ஸோ நம்ம சாப்பிட்ற எல்லா ஃபுட்டுமே நமக்கு டைஜஸ்டா ஆகணும். இப்போ நம்ம நார்மலா வந்துட்டு ஒரு இட்லி சாப்பிட்றோம், ஒரு தோசை சாப்பிட்றோம், ஈஸியா டைஜஸ்ட் ஆயிடும். இதுவே வந்துட்டு நம்ம பிரியாணி எல்லாம் சாப்பிட்டோம்னா டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் இல்லையா? எஸ் ஆர் நோ? அதே மாதிரிதான் இந்த ஈகோலைல குளுக்கோஸ் எடுக்கும் போது ஈஸியா டைஜஸ்ட் ஆயிடும். ஆனா இது மாதிரி ஒரு பெரிய மாலிக்யூல் லாக்டோஸ் அப்படின்னு எடுக்கும்போது இதுக்கு நிறைய பேர் டைஜஸ்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறதுனா இந்த என்சைம்ஸ். ஸோ அதுதான் இந்த ZYA அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ். ஸோ இந்த ஜீன்ஸ் எல்லாமே ஒரு சில என்சைம்ஸை ப்ரொடியூஸ் பண்ண போகுது. ஓகேவா? இப்போ புரிஞ்சுதா? ஸோ இப்போ ஒவ்வொன்றும் என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ண போகுது, எப்பப்போ பண்ண போகுது, அதை மட்டும் தான் பார்க்க போறோம். ஓகே, கிளியர்? So first promoter பார்த்தாச்சு, inhibitor பார்த்தாச்சு, திரும்ப ஒரு promoter operator இருக்கு. RNA polymerase அப்படிங்கிற ஒரு enzyme. Okay, so RNA polymerase அப்படிங்கிற ஒரு enzyme. First, in the absence of the inducer. So இப்போ இங்க inducer அப்படிங்கிறது யாரு? Guys, இந்த question நாளைக்கு எக்ஸாம்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? So screen clear-ஆ இல்லையா? ஆல்மோஸ்ட் கிளியரா தான் இருக்கு. மேபி இன்னும் கொஞ்சம் உங்க நெட்வொர்க்கை மட்டும் செக் பண்ணுங்க. எஸ், ஓகேவா? So 5 minutes will finish off this question. அதுக்கப்புறம் நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு மூவ் பண்ணிடலாம். இன்னுமா ஸ்கிரீன் கிளியரா இல்ல? ஸோ கிளியரா தான் இருக்குன்னு நினைக்கிறேன்ப்பா. கொஞ்சம் உங்க நெட்வொர்க்கை மட்டும் செக் பண்ணுங்க. ஓகேவா? எஸ், சரியா? புக்ல உங்க இந்த பிக்சர் இருக்கு இல்லையாப்பா? கிளியர்? இப்போ தெரியுதா? ஸோ உங்களோட புக்லயும் இந்த டயக்ராம் இருக்கா? ஸோ அதை கரெக்டா பார்த்துக்கோங்க. ஓகே, ஆல் கிளியர். ஸோ நெக்ஸ்ட் பாலிமரேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம். ஃபர்ஸ்ட் இன்டியூசர் அப்படிங்கிறது இங்க லாக்டோஸ். லாக்டோஸ் இல்லைன்னா அது எப்படி வேலை செய்ய போகுது, லாக்டோஸ் இருந்தா எப்படி வேலை செய்ய போகுது. ஸோ லாக்டோஸ் இல்லை. ஸோ நான் சொன்ன மாதிரி நார்மலா நம்ம ஒரு இட்லி தோசை சாப்பிட்றோம், அப்போ அது எப்படி டைஜஸ்ட் ஆகும் அதை ஃபர்ஸ்ட் பார்த்துலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த RNA பாலிமரேஸ்னால லாக்டோஸ் எல்லாம் இல்ல அப்படின்னா ஓகே, இட் இஸ் நாட் கோயிங் டு பைண்ட் ஹியர். இங்க பைண்ட் ஆகாது. ஓகே, அப்ப என்ன ஆயிரும்? அடுத்து இந்த ஜீன் I அப்படிங்கிற ஜீன். இப்ப இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு ஜீன்னா என்ன நமக்கு தெரியணும். ஸோ பேக் டு த பேசிக்ஸ், வாட் இஸ் a ஜீன்? ஸோ இதை தெரிஞ்சாலும் நாளைக்கு எக்ஸாம்ல இந்த 2 சாப்டர்ல என்ன கொஸ்டின் கேட்டாலும் எந்த ஒரு டவுட்டும் இல்லாம எழுத முடியும் இல்லையா? ஸோ அப்போ ஒரு ஜீன்னா என்ன, ஜீன் என்ன ஃபங்க்ஷன் பண்ண போகுது. ஸோ ஜீன் அப்படின்னா நம்ம பாடியில ஏகப்பட்ட DNA பத்தி படிச்சிருக்கோம், RNA படிச்சிருக்கீங்க. ஸோ அப்போ இந்த ஜீன் அப்படிங்கிறது எது? யூனிட் ஆஃப் ஹெரிடிட்டி. டெஃபினேஷன் கொடுக்க கூடாது, நீங்க புரிஞ்சு வச்சுக்கிறது என்ன, ஜீன்னா என்ன. எஸ், ஓகே. ஸோ இப்போ இந்த ஜீன் அப்படிங்கிறது இட் இஸ் அ பார்ட் ஆஃப் DNA. ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த கேரக்டர் வந்து அப்பாட்ட இருந்து வந்திருக்கு, இந்த கேரக்டர் அம்மா கிட்ட இருந்து வந்திருக்குன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ அதெல்லாம் எப்படி வருது? இந்த ஜீன்ஸ் மூலமா தான் வருது. ஸோ இப்போ இந்த ஐ கலர், ஸோ ஐ கலர் வந்து எனக்கு பிளாக்கா இருக்கு, ஸோ இது அப்பா கிட்ட இருந்து வந்த ஒரு குவாலிட்டி அப்படின்னா இது எல்லாமே இந்த ஜீன்ஸ் மூலமா பாஸ் ஆகி வருது. இட் இஸ் அ பார்ட் ஆஃப் DNA which codes for a specific character. ஸோ இது என்ன கேரக்டரா வேணா இருக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தங்க சொல்லுவாங்க இந்த கேரக்டர் அப்பா மாதிரி இருக்கு, இந்த கேரக்டர் அம்மா மாதிரி இருக்கு. இதெல்லாம் யார் கொண்டு வந்து கொடுக்குறாங்க? இதுதான் அந்த ஜீன். ஸோ இப்போ இந்த ஜீன் என்ன பண்ணும்? ஒரு சில புரோட்டீன்ஸை ப்ரொடியூஸ் பண்ண போகுது. ஸோ இப்போ அதே மாதிரி தான் அந்த புரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்றதுக்கான ப்ராசஸை தான் நம்ம இந்த மாலிகுலர் ஜெனடிக்ஸ்ல படிச்சிருப்போம். எஸ், ஸோ இப்போ புரிஞ்சுதாப்பா? ஒவ்வொரு ஜீனுமே ஒவ்வொரு ஃபங்க்ஷனை பண்ணும். இப்போ இந்த ஐ ஜீன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை என்ன பண்ண போகுது? டிரான்ஸ்கிரிப்ட பண்ண போகுது. இப்போ டிரான்ஸ்கிரிப்ஷன்னா அடுத்த கொஸ்டின் என்னன்னு வரும் இல்லையா? எஸ், ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன். ஸோ டிரான்ஸ்கிரிப்ட் அப்படின்னா இப்போ நான் டீச் பண்றதை நீங்க எழுதுறீங்க, இது ஒரு ஃபார்ம் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ட். அதே மாதிரி தான் இந்த ஜீன்ல இருக்க கோடை காப்பி பண்ணி mRNAக்கு டிரான்ஸ்ஃபர் ஆக போகுது. இதுதான் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன். ஸோ அப்போ அதுல இருந்து என்ன கிடைச்சது? mRNA. ஸோ ரெப்ரஸர் புரோட்டீன்ல இருந்து, ரெப்ரஸர் ஜீன்ல இருந்து நமக்கு ரெப்ரஸர் mRNA கிடைச்சிருக்கு. இந்த ரெப்ரஸர் mRNA என்ன பண்ணும்? அகைன் இட் இஸ் கோயிங் டு அண்டர்கோ டிரான்ஸ்லேஷன். ராஜேந்திரன், ஸ்கிரீன் கிளியரா உங்களுக்கு மட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் உங்களோட நெட்வொர்க்கை செக் பண்ணுங்க, இல்லையா புக்லயும் டயக்ராம் இருக்கு. ஸோ அதை அப்படியே எடுத்து வச்சு பாருங்க, நான் சொல்றதை கேட்டுட்டே அங்க லிசன் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, அப்ப டிரான்ஸ்லேஷன் முடிஞ்சு எனக்கு ஃபைனலா என்ன கிடைக்கும்? எல்லாருமே வந்து அந்த ஒரு குட்டி கொஸ்டின் படிச்சிருக்கீங்களா? எஸ். ஸோ மாலிகுலர் ஜெனடிக்ஸ்ல டிஎன்ஏல இருந்து mRNA. எஸ். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு தெரியும். ஸோ டிஎன்ஏ இருந்து mRNA வந்துருச்சு, அடுத்து என்ன ப்ரொடியூஸ் ஆக போகுது? ஸோ கைஸ், டிஎன்ஏ ஓகே, டிஎன்ஏ இருக்கும், அடுத்து mRNA இருக்கும், அதுக்கப்புறம் என்ன பார்ட் ப்ரொடியூஸ் ஆக போகுது? இப்பதான் சொன்னேன், ஒரு ஜீன் அப்படின்னு இருக்குன்னா ஃபைனலா அதுக்கு நம்ம என்ன ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும்பா? எஸ், வெரி குட், விச் இஸ் த புரோட்டீன். அப்ப இந்த ரெப்ரஸர் அவங்க அங்க கொடுத்துருக்கிறது ரெப்ரஸர் புரோட்டீன். சரி, இப்போ இது ப்ரொடியூஸ் ஆகி வந்துருச்சு. இப்போ இதுக்கு எங்க போகணும் அப்படின்னு வழி தெரியல, அதை நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்? கைட் பண்ண போறோம். ஸோ இந்த ரெப்ரஸர் புரோட்டீன் இந்த ஆரஞ்சு கலர்ல இருக்கிறது இங்க ஓவோட வந்து அட்டாச் ஆயிருக்கு, தெரியுதா? ஸோ அப்ப அந்த ஓ யாரு?
அப்படியே வரிசையா பார்த்துட்டே வந்தா சரி. ஸோ பி இருக்கு, ஓ இருக்கு. இங்க ஒரு புரோட்டீன் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகி வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இந்த புரோட்டீன் ஓகே ஆப்பரேட்டர் சைட்ல போய் பைண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இது மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, சரியா? ஸோ இப்போ இந்த இடம் காலியா இருக்குன்னு இந்த புரோட்டீன் வந்து இங்க பைண்ட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு என்சைம் வந்து இது எல்லாத்துக்கும் வந்து ஸ்டார்ட் பண்ணி விடணும். ஓகே, எல்லாத்துக்கும் இந்த ஸ்டார்ட் பட்டன் போட்டு விடணும். அதனால இதை தாண்டி வர முடியாது. ஸோ அதனாலதான் இந்த RNA பாலிமரேஸ் இங்கேயே இருக்கு, இன்னும் வந்து இந்த ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணி விடல. ஓகேவா? அது அப்படியே அங்க ஸ்டக்கா இருக்கு. ஏன்னா இங்க ஒரு பெரிய ஒரு பல்ஜ் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனா அங்க யார் வந்து அட்டாச் ஆயிருக்காங்க? இந்த புரோட்டீன் வந்து அட்டாச் ஆயிருக்கு. ஓகே, ஸோ ZYA அப்படிங்கிற ஜீன்ஸ் இங்க ஆக்டிவேட் ஆகல. ஆனா இந்த அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு வரும். ஸோ இந்த ஜீன்ஸ் எல்லாம் ஏன் ஆக்டிவேட் ஆகலன்னு. சரி, நார்மலா வந்து இந்த ஜீன்ஸ் ஆக்டிவேட் ஆனோம் அப்படின்னா இதுக்கு ஏகப்பட்ட எனர்ஜி தேவைப்படும். ஸோ இந்த எனர்ஜியை ஏன் வேஸ்ட் பண்ணும்? லாக்டோஸ் அப்படி. ஸோ நீங்க வந்துட்டு ஒரு இட்லி சாப்பிட்டீங்கன்னா வந்து நார்மலா வந்துட்டு சாப்பிட்ட உடனே படுத்துடலாம். ஆனா பிரியாணியில சாப்பிட்டு யூ ஹாவ் டு வாக் இல்லையா? அப்ப இங்க தேவையில்லாம எனர்ஜியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதனால எனர்ஜியை வேஸ்ட் பண்ணல. இங்க அதுக்கப்புறம் எந்த ப்ராசஸும் நடக்காது. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சு? இதே ஈகோலை லாக்டோஸை எடுத்துக்கிச்சு. ஓகேவா? இப்ப லாக்டோஸ் அதோட செல்குள்ள வருது. இப்ப இங்க இன்டியூசர்னு கொடுத்துருக்காங்க, லாக்டோஸ் உள்ள வருது. ஓகேவா? அதோட பாடிக்குள்ள லாக்டோஸ் அதை எடுத்துக்கிச்சு. இப்ப உள்ள வந்ததை நம்ம ஃபுல்லா என்ன பண்ணணும்? பிராக்மெண்ட்ஸா பிரிச்சு டைஜஸ்ட் பண்ண வைக்கணும். அதுக்கு இங்க யாரெல்லாம் ஹெல்ப் பண்ண போறாங்க? ஸோ அவங்கள தான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இது வரை சொன்னது ஏதாவது புரிஞ்சுதா கைஸ்? கிளியரா? ஃபர்ஸ்ட் பார்ட் புரிஞ்சுதா? ஒரு லாக்டோஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய மாலிகுல் ஈகோலையோட பாடிக்குள்ள வரும்போது அது எப்படி டைஜஸ்ட் ஆகுது? ஓகே, ஈகோலை அப்படிங்கிறது இட் இஸ் அ பாக்டீரியா. ஓகே, ஒரு ஸ்மால் பாக்டீரியா. ஓகே, நம்ம ஸ்டொமக்ல எல்லாம் இருக்கும். அண்ட் அது நிறைய டிசீஸை கூட காஸ் பண்ணலாம். ஓகேவா? ஆக்சிஜனுக்கு இங்க எங்கப்பா வேலை இருக்கு? ஆக்சிஜன்ங்கிறது இங்க கிடையவே கிடையாது. சரியா? ஸோ ரைட். அடுத்தது இப்ப இந்த இன்டியூசர் அப்படிங்கிற லாக்டோஸ் உள்ள வந்துருச்சு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? இதை வந்து நான் பிரேக் பண்ணி அதோட பாடிக்குள்ள டைஜஸ்ட் பண்ண ப்ராசஸ் தான் சொல்லி தரப்போறேன். சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் ப்ரொமோட்டர் வந்துச்சு. இதே மாதிரி இந்த ரெப்ரஸார் இங்க ப்ரொடியூஸ் ஆகி நிக்குது. இப்போ எக்ஸ்ட்ராவா யார் உள்ள வந்திருக்காங்க? இந்த லாக்டோஸ். இப்போ இதுக்கு ஒரு கன்ஃபியூஷன். இந்த லாக்டோஸ்க்கு ஒரு கன்ஃபியூஷன். ஸோ யாரோட போய் நான் பைண்ட் ஆகணும்? ஸோ இங்க இருக்கக்கூடிய ரெப்ரஸார் புரோட்டீனோட பைண்ட் ஆகணுமா, இல்லை இந்த ஆப்ரேட்டர் சைட்ல எப்பவும் போல ஆப்ரேட்டர் சைட்டுக்கு போகணுமா? ஆப்ரேட்டர் சைடுக்கு இப்போ இது போகாது. கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ நமக்கு ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அப்போ நீங்க யாரோட போவீங்க அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க. இந்த லாக்டோஸே உள்ள வரும்போது 2 ஃபார்ம்ல வரும். ஓகேவா? ஒன்னு நார்மல் லாக்டோஸ், இன்னொன்னு ஆலோ லாக்டோஸ் ஃபார்ம்ல வரும். ஓகேவா? கிளியர்? ஸோ இப்போ இந்த ஆலோ லாக்டோஸ் என்ன பண்ணிருச்சு? இட் இஸ் கோயிங் டு பைண்ட் வித் ரெப்ரஸார் புரோட்டீன். இதை தடுத்துருச்சு. ஸோ நான் ஆல்ரெடி இங்க வந்து பைண்ட் ஆகும்னு சொன்னேன் இல்லையா? இங்க பைண்ட் ஆகல. இந்த புரோட்டீனை அப்படியே இது புடிச்சு வச்சுச்சு. ஸோ இங்க பாருங்க, இந்த புரோட்டீன் இங்க வந்திருக்கு ஆப்ரேட்டர் சைட்டுக்கு. ஆனா இங்க அப்படி இல்லை, இங்கேயே அந்த லாக்டோஸோட பைண்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ இந்த இடம் காலியா இருக்கு. RNA பாலிமரேஸ் அழகா அப்படியே ஸ்லைட் பண்ணி இந்த 3 ஜீன்ஸையும் ஆக்டிவேட் பண்ணி விட்டுரும். ஸோ இப்போ இந்த ஜீன்ஸ் ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னா இங்க ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கும். ஓகே, அதுக்கப்புறம் டிரான்ஸ்லேஷன் நடக்கும். ஓகே, ஸோ ஃபைனலி இந்த 3 ப்ரோட்டீன்ஸ் ப்ரொடியூஸ் ஆயிடும். சரியா? இப்போ இது இன்னும் கன்ஃபியூசிங்கா இருக்கா? இங்க பாருங்க, லாக் ஓப்பரான்ல ஓகேவா ஆலோ லாக்டோஸ் நான் சொன்னேன் இல்லையா, லாக்டோஸ் உள்ள வரும்போது ஆலோ லாக்டோஸ் ஃபார்ம்ல வரும். ஆல்ரெடி அங்க யார் இருந்தாங்க? ரெப்ரஸார் புரோட்டீன் இருந்தாங்க. இந்த ரெப்ரஸார் புரோட்டீன் வந்துட்டு லாக்டோஸ் உள்ள வரும்போது இது ரெண்டும் ஜாயின் ஆயிடும். ஸோ இது போக விடாம தடுத்துரும். அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இப்போ இது பார்த்து நீ புரிஞ்சுதா? ஸோ நான் செகண்டா சொன்ன கான்செப்ட் இங்க புரிஞ்சுதா? இப்போ இதுவே அந்த ரெப்ரஸார் புரோட்டீன் லாக்டோஸ் இல்ல ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நம்ம பார்த்தோம். அது என்ன பண்ணுச்சு? டைரக்டா வந்து இங்க பைண்ட் ஆயிட்டு யாரையுமே எந்த வேல்யூ செய்ய விடாம தடுத்துருச்சு. அதுதான். ஸோ இப்போ பாருங்க, லாக்டோஸ் இருக்கும்போது அது எப்படி இருந்துச்சு, இல்லாத போது அது எப்படி இருந்துச்சு. இப்போ புரிஞ்சுதா இந்த கொஸ்டின்? ஸோ கிளியர் கைஸ்? இப்போ ஏதாச்சும் டவுட் இருக்கா? இந்த டயக்ராம் பார்த்தாச்சு, இந்த 2 மீன் பார்த்தாச்சு. ஸோ இப்போ இந்த ரெப்ரஸார் புரோட்டீனோட வேலை என்ன? நார்மலா வந்துட்டு அது லாக்டோஸ் இருக்கும் போது அந்த புரோட்டீன் எப்படி பிஹேவ் பண்ணுச்சு, ஓகேவா? புரோட்டீன் இல்லாத போது அது எப்படி பிஹேவ் பண்ணுச்சு, அவ்வளவுதான். கிளியர்? ரெப்ரஸார் அப்படின்னா அது அந்த ஒரு புரோட்டீன் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ அந்த புரோட்டீன் தான் இங்க மெயின் ரோல் பிளே பண்ணுது. ஸோ அந்த ஜீன் எல்லாமே ஹேங் ஆயிட்டு இருக்கு. நீங்க இடையில வந்து ஒரு ஆளை உள்ள விடும் போது அந்த ஆக்டிவேஷன் ப்ராசஸையே தடுத்து விட்டுரும். ஓகேவா? கிளியர்? ஸோ இப்போ இந்த டயக்ராம் அண்ட் நான் சொன்னது அந்த 2 மீம் பாத்தீங்க அப்படின்னாலே இந்த கொஸ்டின் கிறிஸ்டல் கிளியர். ஓகே, யாருக்கெல்லாம் சூப்பரா புரிஞ்சுது? ஸோ ஜஸ்ட் ஃபயர். அடுத்த இதே எனர்ஜியோட நம்ம எல்லா கொஸ்டின்ஸும் பார்க்கணும். கிறிஸ் கிராஸ் பேட்டர்ன் ஆஃப் இன்ஹெரிடன்ஸ் வந்து கம்பல்சரி கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அதுக்காகவும் அடுத்து ரெடி ஆகிட்டே இருங்க. ஓகேவா?
What is the need for the entry of lactose into cells? அது தெரியாம சாப்பிட்டுருச்சுப்பா. Sometimes it will take. ஓகேவா? ஸோ நீங்க எப்படி எல்லா நாளும் நம்ம வந்து ஒரே சாப்பாடு சாப்பிடணுமா? கிடையாது. விதவிதமா சாப்பிடுவோம். அதே மாதிரி ஈக்காலையும் எடுத்துக்கிச்சு. ஸோ அது எப்படி டைஜஸ்ட் ஆக போகுது அந்த பாடியில? அப்ப என்ன ஆயிடும்? உள்ள வந்தோடனே இந்த லாக்டோஸ் இட் வில் பிரேக் டவுன் இன்டு குளுக்கோஸ் அண்ட் கேலக்டோஸ். ஸோ எல்லாமே பார்ட்டா இந்த என்சைம்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். ZYA. ஸோ அடுத்த கொஸ்டின் உங்களுக்கே கேட்கும், எப்படி இது செல்குள்ள வந்திருக்கும் அதோட பாடிக்குள்ள? பெர்மியேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைமோட ஹெல்ப். ஆனா நீங்க திரும்ப இங்க டயக்ராம் பாருங்க, பெர்மியேஸ் இங்க இருக்கு. இது ஆக்டிவேட் ஆனாதான் பெர்மியேஸ் வரும். நார்மலாவே அதோட செல்லுல ஒரு கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் பெர்மியேஸ் இருக்கும். அது ஹெல்ப் மூலமா லாக்டோஸ் உள்ள வந்துடும். ஓகேவா? கிளியர்? லாக்டோஸ் இல்ல அப்படின்னா இது ஆஃப் மோட்ல தான் இருக்கும். ஓகே, இந்த ப்ராசஸே நடக்காது. நார்மலான ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் தான் நடக்கும். லாக்டோஸ் இருந்தா மட்டும்தான் இந்த ப்ராசஸே நடக்கும். ஓகேவா? டயக்ராம் மட்டும் போட்டா இல்லப்பா, கண்டிப்பா தியரியும் எடுக்கணும். தியரி எழுதினாதான் ஃபுல் மார்க். ஸோ கிளியரா கைஸ்? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகே, ஆலோலாக்டோஸ் அப்படிங்கிறது இட்ஸ் a different form of lactose. லாக்டோஸ் வந்து டைரக்டா அதோட ஒரிஜினல் வெர்ஷன்ல வராது. ஸோ அது வந்து இன்னொரு வெர்ஷன்ல வரும், அவ்வளவுதான். ஓகே, ஸோ ஜென்சி நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து கவனிச்சா மட்டும்தான் புரியும். ஸோ கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்க. கிறிஸ்டல் கிளியரா ஆன் மோட்ல அது எப்படி இருக்க போகுது, ஆஃப் மோட்ல எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லியாச்சு. அண்ட் இந்த மீம் பாத்தீங்க அப்படின்னாலே இந்த டயக்ராம், இந்த கொஸ்டின் சூப்பர் கிளியரா புரிஞ்சிடும். ஓகே, ரைட்? சரியா? ஸோ பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன். ஸோ குயிக் ரீகேப். சி கைஸ், இந்த லாக்டோஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் ஈகாலில எப்படி டைஜஸ்ட் ஆகுது, இதுதான் அந்த லாக் ஆப்ரான். ஓகேவா? கிளியர்? ரைட்? First, principles of inheritance and variation la multiple alleles. So multiple alleles na enna therinjikkalama? First adukku alleles na enna theriyum. So what is an allele? Okay, so one more recap. See guys, lac operon la ரெண்டே விஷயம் தான், ஆன் மோட் ஆஃப் மோட். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது ஆஃப் மோட். ஓகேவா? அடுத்து நம்ம பார்த்தது ஆன் மோட். லாக்டோஸ் உள்ள வந்துருச்சு அப்படின்னா அந்த லாக்டோஸை எப்படி பிரேக் டவுன் பண்ணி ஒரு பெரிய மாலிகுலை எப்படி குட்டி குட்டியா பிரேக் டவுன் பண்ணி அது டைஜஸ்ட் பண்ணிக்க போகுது, அதை தான் நம்ம பார்த்தோம். சரியா? ஸோ அப்போ அந்த இன்டியூசர் அப்படிங்கிறது அந்த லாக்டோஸை தான் மீன் பண்ணியிருக்காங்க. இங்க பெரிய ரோல் பிளே பண்றது அந்த புரோட்டீன் ஐ ஜீன். ஸோ அது வந்து நார்மலா இந்த மாதிரி நார்மல் ஃபுட் எடுத்துக்கும் போது மித்த என்சைம்ஸ் எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணாது. ஆனா இதுவே ஒரு பெரிய மாலிகுல் எடுத்துக்கும் போது அதை டைஜஸ்ட் பண்ண நிறைய ஹெல்ப் பண்ணும் அந்த RNA பாலிமரேஸ். ஓகேவா? ZYA அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ் அதை ஆக்டிவேட் பண்ணிவிடும். கிளியரா? ஓகே, ரைட். ஸோ இப்போ இங்க மல்டிபிள் அலீல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அலீல்ஸ் என்னன்னு சொல்லலாம். ஸோ வாட் இஸ் an allele? A different copy. ஓகேவா? வேரியன்ஸ் ஆஃப் த ஜீன்ஸ் நம்ம படிச்சிருப்போம். ஆனா அதுக்கான மீனிங் தெரிஞ்சிருக்குமா? தெரியாது. நார்மலா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு பேருமே லைக் ரெண்டா இருக்க போகுது. டோட்டலா 46 இருக்க போகுது நமக்கு. ஸோ ஒரு காப்பி நம்ம அப்பா கிட்ட இருந்து வந்திருக்கும், இன்னொரு காப்பி நம்ம அம்மா கிட்ட இருந்திருக்கும், ஒரே கேரக்டருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஹேர் கலர் எடுத்துக்கலாம், இல்லை ஐ கலரே நம்ம திரும்ப எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஐ கலர் வந்துட்டு கோட் பண்ணக்கூடிய ஒரு ஜீன் அப்பா கிட்ட இருந்து ஒண்ணு வந்திருக்கும், அம்மா கிட்ட இருந்து ஒண்ணு வந்திருக்கும். அதுல எது டாமினண்டா இருக்கோ அதுதான் நமக்கு தெரிய போகுது. இந்த ரெண்டு காப்பீஸ் இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம மல்டிபிள், அதாவது அலீல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? எஸ், ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் அ ஜீன். அது இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா அந்த ரெண்டு காப்பீஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் எங்கிருந்து வருதோ அதை பொறுத்து. ஓகே, கிளியரா? ஸோ அப்ப அந்த மல்டிபிள் அலீல்ஸ்னா என்னப்பா? இப்போ அதே எழுதலாம்ப்பா, பட் ஆனா வந்து ஜுவாலஜில ஆன்சர் கீழே இந்த கண்டென்ட் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க இதை தான் மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? யூ கேன் சி a gene can mutate its own 3 or more alleles of a gene. ஒரு ஜீனுக்கு 3 இல்ல more alleles கோட் பண்ணுது for a particular trait. Traitனா என்னது? ஏதோ ஒரு கேரக்டர். ஸோ நான் சொன்ன மாதிரி ஐ கலரா இருக்கலாம், இல்ல ஹேர் கலரா இருக்கலாம். ஸோ இட் கேன் பி எனிதிங். ஓகே, ஸோ ஆக்குபை த சேம் லோக்கஸ் ஆன் த ஹோமோலாகஸ் குரோமோசோம் ஆஃப் அன் ஆர்கானிசம். இதுதான் மல்டிபிள் அலீல்ஸ்னு சொல்லுவோம். ஒரே ஒரு கேரக்டருக்கு நிறைய ஜீன்ஸ் கோட் பண்ணுது, அலீல்ஸ் கோட் பண்ணுது. ஸோ அது மல்டிபிள் அலீல்ஸ் சொல்லுவோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட பிளட் குரூப்பிங் சிஸ்டம். ஸோ நம்ம பிளட் குரூப்க்கு இருக்கக்கூடிய அலீல்ஸ் என்னென்னப்பா? ஸோ அடுத்தது பிளட் குரூப் தான் பார்க்க போறோம். எஸ், ஸோ வாட் ஆர் த அலீல்ஸ் ரெஸ்பான்சிபிள்? ஸோ இந்த காப்பீஸ் எல்லாம் நான் டிஃப்ரெண்ட் காப்பீஸ் சொல்லிட்டா என்னென்ன அலீல்ஸ் எல்லாம் இதுக்கு கோட் பண்ண போகுது. அண்ட் ஜீன், எந்த ஜீன் வந்து பிளட் குரூப்புக்கு இதுதான் அந்த ஜீன், இதுதான் எனக்கு வந்துட்டு கோட் பண்ண போகுதுன்னு சொல்றது. எஸ், வாட் இஸ் த ஜீன் அண்ட் வாட் ஆர் த அலீல்ஸ்? எஸ், ஏபிஓ பிளட் குரூப்பிங் சிஸ்டம் இருக்கா? ஸோ உங்களோட பிளட் குரூப்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆர்ஹெச் பத்தி நம்ம பார்க்க போறோம். அண்ட் டாமினன்ட் அண்ட் ரிசெசிவ் நம்மளால டைரக்டா கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. ஓகே, ஸோ வாட் ஆர் தி டிஃபரெண்ட் அலீல் ஃபார்ம்ஸ்? ஸோ ஏ குரூப்பா இருக்குன்னா உங்களுக்கு அந்த ஜீன்ஸ் எப்படி கம்பைன் ஆயிருந்திருக்கலாம். ஸோ அப்பா கிட்ட இருந்து ஒரு ஜீன் வந்திருக்கும், அம்மா கிட்ட இருந்து ஒரு ஜீன் வந்திருக்கும். ஆனா எது ரெண்டும் கம்பைன் ஆகி உங்களுக்கு ஏ குரூப் வந்திருக்குன்னு தெரியுமா? தெரியாது. நம்மளால இப்போ டைரக்டா பிளட் குரூப்பிங் நம்ம
டேரக்டர்ஸ் பண்ணாலும் குரூப் மட்டும் தான் தெரியுமே தவிர அந்த ஜீன் காம்பினேஷன்ஸ் நமக்கு டைரக்டா தெரியாது. ஓகே, ஸோ எல்லாரும் உங்க பிளட் குரூப்பை போட ஆரம்பிச்சிருங்க. ஸோ அதுக்கான கிளியர் எக்ஸ்பிளனேஷன் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பிளட் குரூப் இருக்கு அண்ட் இதுல யூனிவர்சல் டோனார் யாரு, ரெசிபியன்ட் யாருன்னு உங்களுக்கு தெளிவா தெரியும். ஸோ அதை அடுத்த கொஸ்டினா பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இதுல இருக்கக்கூடிய 1 மார்க்ஸை நான் மார்க் பண்ணிடுறேன். ஸோ நீங்க லிசன் பண்ணிக்கோங்க. மேபி இந்த செஷன் முடிஞ்சிட்டு யூ கேன் மார்க் இட் அகைன். ஓகேவா? ஸோ பிளட் டிஃபர்ஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். ஸோ அதுக்கப்புறம் 2 டிஃப்ரெண்ட் பிளட் குரூப்பை மிக்ஸ் பண்ணா என்ன ஆகும், அக்ளூட்டினேட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அக்ளூட்டினேஷன் அப்படின்னா இந்த மாதிரி கிளாட்டா ஃபார்ம் ஆயிடும். ஓகேவா? ஸோ நீங்க 2 டிஃப்ரெண்ட் பிளட்டை மிக்ஸ் பண்ணும்போது கட்டியா மாறிடும். அப்போ நீங்க ஒரு பிளட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு உள்ள போய் இது மாதிரி ஃபுல்லா கிளாட் ஆகி நிக்குது அப்படின்னு என்ன ஆகும், இந்த பேஷண்ட் அந்த பிளட் ஃப்ளோவே இருக்காது பாடியில. ஸோ இட் கேன் லீட் டு த டெத். அதனால தான் ஒருத்தங்களுக்கு பிளட் கொடுக்குறீங்க இல்லை டிரான்ஸ்ஃபர் பண்றீங்கன்னா 4-5 தடவை செக் பண்ணிட்டு தான் கொடுப்பாங்க. ஓகேவா? கிளியர்? So next, agglutination, clumping together of the erythrocytes. So chemical difference is due to the presence of antigens. And யார் கொடுத்தது, லான்ஸ்டீனர். ஸோ அவர் தான் இந்த டிஃப்ரெண்ட் பிளட் குரூப்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாரு. ஓகேவா? ஏபி குரூப் அப்படிங்கிறது யூனிவர்சல் ரெசிபியன்ட். ஓகேவா? ஏபி அப்படிங்கிறது யூனிவர்சல் ரெசிபியன்ட். அண்ட் யார் அதை கண்டுபிடிச்சாங்க, லான்ஸ்டீனர். ஓகே, இந்த இயர் 1902. ஸோ அதே மாதிரி பர்ன்ஸ்டீன் என்ன பண்ணாரு, okay, he also discovered that inheritance of different blood groups in the human beings is different by the multiple allelic series. இப்போ இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ அலீல்ஸ் பத்தி பார்க்கும்போது ஸோ உங்க பிளட் குரூப் ஏ குரூப்பா இருக்கலாம், இல்ல பி குரூப்பா இருக்கலாம், இல்ல ஓவா இருக்கலாம், இல்ல ஏபியா இருக்கலாம். ஸோ இது வந்துட்டு கேரக்டர்ஸ் மாதிரி. அப்ப இந்த 4மே என்னது, ஜீனோடைப்பா ஃபீனோடைப்பா? பயம் வேண்டாம். ஓகேவா? ஸோ நோ மோர் பயம். சொல்லிக் கொடுக்குறத கரெக்டாக லிசன் பண்ணுங்கப்பா. இதுலேருந்து நம்ம கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஏ இருக்கு, பி இருக்கு, ஓ இருக்கு, ஏபி குரூப் இருக்கு. ஸோ இந்த 4 குரூப்பை நம்ம என்ன சொல்லுவோம், இது எல்லாமே அந்த பிளட் குரூப்புக்கு ஃபீனோடைப்னு சொல்லுமா இல்லை ஜீனோடைப்னு சொல்லுமா? எஸ், ஃபீனோடைப். அப்போ அடுத்த கொஸ்டின், ஃபீனோடைப்னா என்ன? ஒரு கேரக்டர். ஸோ இந்த கேரக்டர் இங்கே என்னது, பிளட் குரூப்பா நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ இது வந்துட்டு ஃபீனோடைப். கிரேட். ஓகே, ஸோ அப்போ இது ஃபீனோடைப். ஸோ இது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ உங்களுக்கு ஏ குரூப் இருக்கலாம், பி குரூப் இருக்கலாம். ஸோ இங்கே எல்லாரும் சொல்லியாச்சு. இப்போ இதோட ஜீன்ஸ் எப்படி இருக்க போகுது தெரிஞ்சுக்கலாமா? ஸோ ஜெனடிக் காம்பினேஷன்ஸ் எப்படி இருக்க போகுது? ஓகே, ஸோ இப்போ இந்த ஏ குரூப்பா இருக்குன்னா ஐ அப்படிங்கிற ஜீன் தான் பிளட் குரூப்புக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுல வந்துட்டு ஐஏ அப்படிங்கிறது உங்க குரூப்பா இருக்கலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா ஐஏ அண்ட் ஐஓ. ஸோ அப்பா கிட்ட இருந்து ஐஏ வந்துக்கலாம், நம்ம அம்மா கிட்ட இருந்து ஐஓ வந்துருக்கலாம். இல்லை 2 பேத்துக்கிட்டுமே இந்த 2 அலியல்ஸ் ஐஏ அண்ட் ஐஏ அலியல்ஸே வந்திருக்கலாம். ஸோ எந்த காம்பினேஷன்ஸ் நமக்கு இருக்குன்னு தெரியாது. தெரியுமா? உங்க யாருக்காச்சும் தெரியுமா? ஸோ ஏ குரூப் இருக்கு, நீங்க நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ ஏ குரூப்ல உங்களுக்கு எது இருக்குன்னு தெரியுமா? எஸ், தெரியாது. ஸோ இது எல்லாமே ஜெனடிக் லெவல் டெஸ்ட் பண்ணா மட்டும்தான் கிளியர் பிக்சர் நமக்கு தெரியும். சரியா? அதே மாதிரி பி குரூப் பாருங்கப்பா. ஸோ பி குரூப்பும் அதே மாதிரி தான் ஐபி காம்பினேஷன்ல இருக்கலாம், இல்ல ஐஓ காம்பினேஷன்ல இருக்கலாம். ஓகே, அண்ட் அடுத்தது அலீல்ஸ் ஃபார் ஓ குரூப் என்ன, அப்பா கிட்ட இருந்து ஐஓ வந்திருக்கணும், அம்மா கிட்ட இருந்தும் ஐஓ வந்திருக்கணும். ஸோ ரெண்டுமே ஈக்குவலி வந்தா மட்டும்தான் ஓ குரூப் இருக்கும். ஸோ அதே மாதிரி ஏ குரூப் இருக்கணும்னா அப்பா கிட்ட இருந்து ஏஓ பிஓ, ஓகே, ஏ வந்திருக்கலாம், அப்பா இல்லை அம்மா கிட்ட இருந்து ஏ வந்திருக்கணும், அண்ட் அதே மாதிரி பியும் வந்திருக்கணும். இது மாதிரி சேரும் போது தான் நமக்கு என்ன கிடைக்க போகுது, இந்த பிளட் குரூப் ஃபார்ம் ஆக போகுது. ஸோ அப்போ இதை என்ன நான் சொல்லுவேன், ஜீனோடைப். ஓகேவா? ஸோ இதை நான் ஜீன்ஸை பற்றி சொல்கிறனால, அலீல்ஸ் அந்த ஜீன்ஸ்க்கு பற்றி பேசுறதுனால நம்ம இது ஜீனோடைப்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ இதில் எத்தனை ஜீனோடைப் இருக்கு, ஃபீனோடைப் இருக்கு? ஸோ இதில் 4 குரூப் இருக்கு, 4 கேரக்டர், தட் இஸ் 4. அண்ட் இங்கே பாருங்க 6 ஜீனோடைப்ஸ் இருக்கு. கிளியரா? ஓகே, ஸோ கைஸ் இது புரிஞ்சுதா? பிளட் குரூப், அலிலிக் காம்பினேஷன்ஸ். ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் இதில் இருக்கக்கூடிய ஆன்டிஜென்ஸ் அண்ட் ஆன்டிபாடிஸை நமக்கு கேட்பாங்க. ஸோ ஐஓ. ஸோ இதில் டாமினன்ட் குரூப் என்ன சொன்னேன், எப்பவுமே என்ன சொல்லியிருக்கேன், இந்த 2 குரூப்ஸ் ஜாயின் ஆகும்போது நமக்கு எந்த கேரக்டர் எக்ஸ்பிரஸ் ஆகும், எது டாமினன்ட்டோ அதுதான் எக்ஸ்பிரஸ் ஆகும். இதுக்கு தான் வந்து மெண்டல்லாம் பயங்கரமான தியரிஸ் எல்லாம் கொடுத்துருந்தாரு இல்லையா? ஸோ இந்த டாமினன்ட் கேரக்டர் என்ன, ரிசசிவ் கேரக்டர் என்ன, பீ பிளான்ட்டை வச்சு ஸ்டடி பண்ணி அவர் கொடுத்துருந்தாரு. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே ஏவும் பியும் ஈக்குவலி டாமினன்ட் தேன் த ஓ குரூப். ஓகே, கம்பேர் பண்ணும்போது ஓ இஸ் சம்வாட் ரிசசிவ் டைப். ஓகேவா? ரைட். ஸோ அதில் இருக்கக்கூடிய இந்த ஜீன்ஸ், ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே 1 மார்க் கொஸ்டின்ஸ் பா. நான் இங்கே இருக்கிறத தான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஓகே, ஸோ இதை ஜஸ்ட் நீங்கள் 1 மார்க்குக்கு ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்ட், இந்த டேபிள்லேருந்து நமக்கு 1 மார்க் கேட்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கான பிளட் குரூப் டைப் என்ன, அதில் இருக்கக்கூடிய ஆன்டிஜென்ஸ் என்ன, ஆன்டிபாடிஸ் என்ன. ஆன்டிஜென்னா என்ன, ஆன்டிபாடினா என்ன. ஸோ யார் இதில் ஹீரோ, யார் இதில் வில்லன். ஓகே, ஸோ இதை நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்தேன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் செஷன் பார்க்கும்போது சொன்னா. ஸோ இப்போ சொல்லுங்க, ஆன்டிஜென் ஆன்டிபாடி இருக்கு, இதில் யார் ஹீரோ, யார் வில்லன். So who is the hero and who is the villain here? So yes,
ஸோ ஆன்டிஜென் வந்து ஹீரோவா இல்லை ஆன்டிபாடி வந்து ஹீரோவா? ஆன்டிஜென் வந்து வில்லனா? ஓகே, ஸோ இப்போ ஆன்டிபாடி, ஸோ ஆன்டிஜென் ஆன்டிபாடி ரெண்டுமே இருக்கு இல்லையா? ஸோ வார் ஃபீல்ட் அப்படிங்கிறது என்ன? அந்த இம்யூன் ரெஸ்பான்ஸ்ன்னு சொன்னேன். ஸோ இப்போ இங்கே ஹீரோ யாரு வில்லன் யாரு? ஒரே ஒரு கொஸ்டின் தான். ஸோ இது தெரிஞ்சதுன்னா நீங்க இது வந்து படிச்சது எல்லாமே வந்துட்டு ஓரளவு ஞாபகம் நீங்க 7th சாப்டர் ரீகால் பண்ண மாதிரி ஆயிடும். ஸோ இதுல ஹீரோ யாரு வில்லன் யாரு? ஆன்டிபாடி வில்லனா? ஐயோ நோ. ஆன்டிஜென் அப்படிங்கிறது ஒரு வில்லன். ஆனா இங்க அது வில்லன் நம்ம சொல்ல முடியுமா? நோ. இது சர்ஃபேஸ் ஆஃப் த ஆர்பிசிஸ்லயே பிரசென்டா இருக்கும். இந்த தியரி எல்லாம் நம்ம இன்னும் நிறைய படிக்கலாம். அண்ட் ஆக்சுவலி இதெல்லாம் நீங்க லாஸ்ட் இயர் பாடி ஃப்ளூயிட்ஸ்லயே படிச்சிருக்கணும், நம்ம படிக்கல. ஓகே, ஸோ ஆன்டிஜென் ஆன்டிபாடியை ஜெனரேட் பண்ண போது, ஸோ அப்ப அது யாரு? இதுதான் வில்லன். ஓகேவா? ஆன்டிபாடி அப்படிங்கிறது ஹீரோஸ். இதுதான் வந்து நம்ம பாடிக்கு அந்த ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுற அந்த இடம் தான் நான் என்ன சொன்னேன், இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஸ்பேஸ் தான் நம்ம என்ன சொன்னோம், இம்யூன் ரெஸ்பான்ஸ்ன்னு சொன்னோம். ஞாபகம் இருக்கா? எஸ். ஸோ அதை யார் ஆக்சுவலி வின் பண்ணும்? ஹீரோ தான் வின் பண்ணும். ஸோ ஹீரோ யாரு? இங்க ஆன்டிபாடி. இந்த ஆன்டிபாடி நம்ம பாடியில நிறைய செக்ரேட் ஆகணும், நம்மளும் நல்லா சாப்பிட்டு நல்லா ஃபுல் எனர்ஜெட்டிக்கா இருக்கணும், நிறைய இம்யூனிட்டி நமக்கு இருக்கணும். ஓகேவா? ஸோ கிளியர். அடுத்தது RH ஃபேக்டர் இல்ல ரீசஸ் ஃபேக்டர். ஸோ இது என்ன? இப்போ நீங்க பிளட் குரூப் எல்லாம் சொன்னீங்க. இந்த பிளட் குரூப் சொன்னதுல எல்லாருமே பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிற ஒரு சயின்ஸையும் கொடுத்துருந்தீங்க. அதை எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது? ஸோ இப்போ இந்த RH அப்படிங்கிறது தான் அதை டிட்டர்மைன் பண்ண போகுது. ஸோ RH வச்சுதான் உங்களோட பிளட் குரூப் பாசிட்டிவா இல்ல நெகட்டிவா நமக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த ஃபேக்டரை வந்து ஃபர்ஸ்ட் மங்கில இருந்து தான் கண்டுபிடிச்சாங்க. சரி, ஓகே ஓகே. அடுத்தது ஸோ நெக்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டியது இந்த ரீசஸ் ஃபேக்டர் இருக்கு. ஸோ பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் இதை வச்சுதான் நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டேன். சரி, இப்போ இது இருந்தா பாசிட்டிவா இல்லைன்னா பாசிட்டிவா? இது இருந்ததுன்னா அவங்க பிளட் குரூப் பாசிட்டிவ். இது இல்லை அப்படின்னா RH ஃபேக்டர் உங்க பாடியில இல்லை அப்படின்னா உங்க பிளட் குரூப் நெகட்டிவ். ஸோ இப்போ யாருக்கெல்லாம் RS வச்சிருக்கீங்க? RH குரூப், அதாவது இந்த RH ஃபேக்டர் யாருக்கிட்ட இருக்கு? இல்லை, உங்ககிட்ட இருக்கா? ஸோ நான் சொல்லிட்டேன் அது என்ன இருக்கு என்ன இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். ஓகே, ஸோ யூ டெல் மீ வாட் இஸ். ஸோ இப்போ உங்ககிட்ட RH அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்கா இல்லையா? ஸோ யார்கிட்ட இருக்கு யார்கிட்ட இல்லை? ஸோ ஓவரால் ஹேவிங் த RH. ஸோ மங்கி ஃபேக்டர் யார்கிட்ட எல்லாம் இருக்கு? இருக்கா? தெரியலையே. எனக்கு கிளியரா சொல்லியாச்சு உங்க பிளட் குரூப் எப்படி டிட்டர்மைன் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு A குரூப் அப்படின்னா அப்பா கிட்ட இருந்து என்னென்ன காம்பினேஷன் வந்திருக்கும், அம்மாட்ட இருந்து என்ன வந்திருக்கும், 2 ஆப்ஷன் இருக்கு. அந்த 2ல எதுவா வேணா இருக்கலாம். ஓகே, எல்லாத்துக்கிட்டையும் இருக்கா? ஓகே, இங்க இருக்க எல்லாத்துக்குமே இருக்கு. ஸோ எல்லாருமே பாசிட்டிவ் பிளட் குரூப் தானே அப்போ? ஓகே, ஸோ பாசிட்டிவ் பிளட் குரூப் இருக்கிற எல்லாத்துக்குமே இந்த RH ஃபேக்டர் அவங்க பாடியில இருக்கு. நெகட்டிவ் பிளட் குரூப்புக்கு இருக்காது. ஓகேவா? ஸோ கிளியர். இது யாரு கண்டுபிடிச்சாங்க? இது எல்லாமே 1 மார்க் கொஸ்டின். ஸோ எந்த மங்கில இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க? ஸோ நெகட்டிவ். ஸோ கிளியரா புரிஞ்சுது. ஓகே, ஸோ அடுத்தது அதே மாதிரி இந்த ஃபிஷர் அண்ட் ரேஸ் ஹைப்போதசிஸை ஒரு 3 மார்க்ல கேட்கலாம். ஓகேவா? ஸோ இவங்க வந்து they would have explained on the gene controls. இப்போ இந்த ஃபேக்டர் நான் சொல்லிட்டேன், இதுக்கான ஜெனடிக் காம்பினேஷன்ஸ் யார் யார் அதை கண்ட்ரோல் பண்றாங்க அப்படிங்கிறது தான் இதுல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்கப்பா. ஸோ இதுல எந்தெந்த அலில்ஸ் எந்தெந்த பொசிஷன்ஸ்ல இருக்கு. ஸோ இந்த 2 தியரிஸை நீங்க 2 மார்க்ஸ் இல்ல 3 மார்க்ஸ்க்கு ஜஸ்ட் இருக்கிறத படிச்சு எழுதினாலே போதும். ஓகேவா? ஸோ ரைட், இதுல ஐ திங்க் இதுல இதுக்கு மேல அந்த கன்ஃபியூஷன்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ கோ வித் எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ். ஓகே ஓகே. ஸோ இப்போ இது பார்ப்போமா? RH incompatibility. ஸோ இப்போ இங்க நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, ஸோ இதை கதை கேட்குற மாதிரி ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கேளுங்க, இல்லைன்னா இது புரியாது. ஓகேவா? கிளியரா? ஓகே, ஸோ இந்த கதையில நான் நிறைய கொஸ்டின் கேட்பேன், கதையை தெளிவா கேளுங்கப்பா. அதுக்கப்புறம் இடையில கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணுங்க. எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ் இது இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணும்? மேபி வந்துட்டு இதை ஒரு 5 மார்க்ல கூட கேட்கலாம். ஓகேவா? ஸோ எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ் தெரிஞ்சுக்க எல்லாரும் ரெடியா? ஓகே, இப்போ ஒரு பாசிட்டிவ் பிளட் குரூப் இருக்கக்கூடிய ஒரு ஃபீமேல், ஓகே மேல், ஓகேவா? நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்கக்கூடிய ஒரு ஃபீமேல், ஓகே பாசிட்டிவ் மேல், ஓகேவா? அண்ட் நெகட்டிவ் ஃபீமேல் மேரி பண்ணும்போது, ஓகேவா, இஃப் ஷி இஸ் பிகமிங் பிரெக்னென்ட், ஸோ அந்த பேபியோட பிளட் குரூப் என்னவா இருக்கலாம்? பாசிட்டிவாகவும் இருக்கலாம், இல்லை நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஸோ நமக்கு அதை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ தேர் ஆர் டெக்னாலஜிஸ். ஸோ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ மதரோட பிளட் குரூப் நெகட்டிவ், பேபியோட பிளட் குரூப், ஸோ இந்த பேபியோட பிளட் குரூப் வந்து நெகட்டிவா இருக்கா? இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. ஆனா இது பாசிட்டிவா இருக்கும் போதுதான் பிரச்சனை. ஸோ ரெண்டும் நான் என்ன சொல்லியிருக்கேன்? இட் ஷுடன்ட் மிக்ஸ் மேட்ச் இல்லையா? ஸோ அப்படி மிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்? இந்த பாசிட்டிவ் பிளட் குரூப் மதர் கிட்ட உள்ள வரும்போது இது வில்லனா மாறிடும். ஓகேவா? ஸோ இது வில்லனா மாறிடும். ஸோ உள்ள வில்லன் வந்தா யாரு ஆக்ஷனுக்கு வந்துருவாங்க? ஹீரோ. ஸோ ஹீரோ யாரு? ஆன்டிபாடி. இந்த ஆன்டிபாடி எல்லாமே வந்து இந்த பேபியை டோட்டலா டிஸ்ட்ராய் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இந்த சான்ஸ் எப்போ கிரியேட் ஆகும்?
டெலிவரி அப்போ மேபி அந்த அம்பிளிக்கல் கார்டை கட் பண்ணும்போது கொஞ்சம் பிளட் மிக்ஸ் ஆகலாம், அப்போ இந்த விஷயம் நடக்கலாம். ஓகேவா? ஸோ இதே பேஷண்ட் ஓகே இதே மாதிரி திரும்ப ப்ரெக்னென்ட் ஆனாங்கன்னா அவங்களுக்குள்ள ஆல்ரெடி இந்த ஹீரோ வந்து ஆக்ஷன் மோட்லேயே தான் இருக்கும். ஸோ செகண்ட் டைம் இந்த ஆன்டிஜன் இந்த வில்லன் உள்ள வரும்போது ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஆக்ட் பண்ணிடும். ஸோ செகண்ட் ப்ரெக்னன்சி ரொம்ப கஷ்டம். ஃபர்ஸ்ட் டைம் யூஸ்வலாக அவ்வளோ எஃபெக்ட் இருக்காது, ஏன்னா நம்ம உடனே கட் பண்ணி டெலிவரி பண்ணியாச்சு. ஆனால் செகண்ட் டைம் இதே மாதிரி அவங்க ப்ரெக்னென்ட்டாக இருக்கும்போது பாசிட்டிவ் பிளட் குரூப் இருக்கக்கூடிய பேபி ஃபார்ம் ஆச்சுன்னா இட் இஸ் ஹை சான்ஸ் அது அபார்ஷன் ஆகுறதுக்கு. ஓகேவா? எஸ் வந்துச்சா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆனால் லிசன் பண்ணுறதுக்கு தான் நமக்கு பொறுமை இல்லை. இப்போ கிளியரா புரிஞ்சுதா? எரித்ரோபிளாஸ்ட் வர்சஸ் ஃபீட்டாலிஸ் இந்த ஹீரோ வில்லன் கான்செப்டை தயவு செஞ்சு மறந்துடாதீங்க, அதுதான் நாளைக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ எரித்ரோபிளாஸ்ட் வர்சஸ் ஃபீட்டாலிஸ் ஒரு நெகட்டிவ் மதருக்கு பாசிட்டிவான ஒரு பேபி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா என்னென்ன சான்ஸ் எல்லாம் இருக்கு அதை தான் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ கிளியரா புரிஞ்சுச்சு. சரி, இப்போ இதை நம்ம தடுக்கலாமா? தடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சில யூஸ்வலா வந்துட்டு அபார்ஷன் ஆக சான்ஸ் கம்மி, பட் இருந்தாலும் நடக்கலாம். அப்படி நடந்துச்சுன்னா இது ஒரு அலார்மிங் சைன். ஸோ அப்போ அவங்க பாடியில் நான் என்ன பண்ணிடுவேன், ஆன்டிபாடிஸை கொடுத்துறேன். ஓகே, நீ வந்து இந்த ஆன்டிபாடிஸ் இந்த ஹீரோவை நான் கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்லி சொல்றேன். அதுக்கு தான் இந்த ஆன்டிபாடிஸை கொடுப்பாங்க. ஸோ இந்த மதர் பிரெக்னெண்டா இருக்க டைம்ல 28 and 34th வீக் ஆஃப் ஜெஸ்டேஷன்ல கொடுப்பாங்க. ஸோ தென் ஈவன் தோ இந்த வில்லன் உள்ள வந்தாலும் ஓகேவா, ஓகே சரி நீ கொஞ்ச நாளுக்கு பொறுமையா இரு அப்படின்னு சொல்லி நம்ம அதை என்ன பண்ணோம், காம் டவுன் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேவா? கிளியர்? அவ்வளவுதான். ஸோ இந்த கொஸ்டின் கிளியரா புரிஞ்சுதாப்பா? ஸோ அவங்க என்ன கொடுக்க போறாங்க, ஆன்டிபாடிஸ் மதருக்கு கொடுப்பாங்க. ஸோ கிளியர்? ஸோ அது இம்யூனிட்டியை டெவலப் பண்ணி ஓகே ஸோ அடுத்து அந்த பேபி வந்து டெலிவரி ஆகிறவாலும் இது கொஞ்சம் சப்ரஸ் பண்ணி வச்சு, ஈவன் தோ பிளட் மிக்ஸ் ஆனாலும் நீ வந்து போய் அந்த பேபியை அட்டாக் பண்ணாத, கொஞ்ச நேரத்துக்கு பொறுமையா இரு அப்படின்னு சொல்லி இட் இஸ் கோயிங் டு காம் இட் டவுன். அதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்து வச்சிருப்போம். சரியா? ஸோ ஆர் யூ கைஸ் கிளியர் வித் திஸ் கொஸ்டின்? எரித்ரோபிளாஸ்ட் ஃபீட்டல்ஸ் இதை தான்ப்பா இந்த 2-3 பேராகிராஃப்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கிளியரா புரிஞ்சுதான் இந்த டயக்ராம் நம்ம சொன்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த கதையை கேட்டிருந்தீங்க அப்படின்னா ஈஸியா எழுதிடலாம். ஸோ கதை புரிஞ்சுதா? ஸோ இதுல இருந்து கொஸ்டின் கேட்டா கிளியரா எழுதிடுவீங்களா? ஆல் ஆஃப் யூ கிளியர்? ஓகே, அடுத்த செக்ஸ் டிட்டர்மினேஷன் பார்க்கலாமா? எஸ், ஓகே ரைட். இது வந்து இந்த ஜெனடிக்ஸ் சாப்டர் எப்படி போயிட்டு இருக்கு? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா இல்ல கொஞ்சம் போரிங்கா இருக்கா? இட் இஸ் நாட் ரேர் பட் இஸ் வெரி காமன். ஸோ நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் பேபியே வந்து அபார்ட் ஆகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. யூஸ்வலாக அபார்ஷன் கேஸ் வராங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் இதெல்லாம் கேட்கணும். ஸோ உங்கள் பிளட் குரூப் என்ன, அவங்களோட லைக் அந்த மேல் அண்ட் ஃபீமேலோட பிளட் குரூப்பை கரெக்டாக கேட்டு வச்சிருக்கணும். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ இது மாதிரி கேட்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ திடீர்னு நான் வந்து மாலிகுலர் ஜெனடிக்ஸ்ல டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் எழுதுங்கன்னு சொன்னேன்னா அவ்வளோதான் முடிஞ்சு இல்லையா? ஓகே, ஸோ ஆல் ஆஃப் யூ கிளியர் வித் திஸ் கொஸ்டின்? ஓகே ரைட். ஸோ அப்போ அடுத்து நம்ம பார்க்க போது செக்ஸ் டிட்டர்மினேஷன். ஸோ ஹியூமன் பீயிங்ஸை பொறுத்தவரையிலும் ஓகே ஃபீமேல்ஸ் அப்படின்னா 2 X குரோமோசோம் இருக்கும் அண்ட் மேல் அப்படின்னா XY குரோமோசோம் இருக்கும். எஸ் ஆர் நோ? ஓகே, ஸோ ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கணும்ப்பா. ஸோ இது வந்து ஃபீமேல்ஸ் அண்ட் இது வந்து மேல்ஸ் இல்லையா? ஸோ ஹெட்ரோகேமெட்டிக் ஹோமோகேமெட்டிக் அதை வச்சு தான் சொல்லியிருக்காங்க. இது எக்ஸாம்பிள்ஸாக 1 மார்க்குக்கு பார்த்துக்கோங்கப்பா என்ன மாதிரி செக்ஸ் டிட்டர்மினேஷன் இருக்குன்னு. சரியா? ஸோ இப்போ ரைட் அடுத்தது கொஞ்சம் எனர்ஜியை பூஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வரலாம் பார்த்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கிளியர். ஸோ லேக் ஓப்ரான் பார்த்தாச்சு, erythroblastosis fetus பார்த்திருக்கோம். அந்த தியரிஸ் எஸ் ஒன்ஸ் யூ கேன் ரீட் இட். ஓகேவா? ஏபிஓ பிளட் குரூப்பிங் அதுல இருந்து மேபி 5 மார்க் கூட அப்படியே கேட்கலாம். ஓகே ரைட். ஸோ இப்போ எல்லாரும் லெவல் அப் பண்ண ரெடியா? இன்னும் கொஞ்சம் இனி போக போறது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அட்வான்ஸ்டு கான்செப்ட் தான். ஸோ என்னோட சேர்ந்து படிக்க ரெடியா? ஓகே, லைவ் எத்தனை மணிக்கு முடிஞ்சா என்னப்பா, நம்ம எவ்வளோ படிக்கிறோம், டைமை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, ஃபோக்கஸ் ஆன் த குவாலிட்டி. ஓகேவா? ஸோ அதாவது எவ்வளோ படிச்சிருக்கோம், தெளிவாக படிச்சிருக்கோமா, குவான்டிட்டி இப்போ வந்து முக்கியம் தான் இல்லைன்னு சொல்ல, பட் எவ்வளோ அந்த குவாலிட்டியோட படிச்சிருக்கோம், புரிஞ்சு படிச்சுமா. இப்போ நான் வந்து 10 சாப்டர் முடிக்கணும்னு சொல்லி ஒரு 10 நிமிஷத்துல எல்லாத்தையும் படிச்சுட்டேன், நாளைக்கு என்னால் எழுத முடியுமா? நோ. ஸோ அதுக்கு கொஞ்சம் தெளிவா ஒரு 5 நிமிஷம் எஃபர்ட் போட்டு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு படிச்சா இப்போ படிக்கிறது நாளைக்கு எக்ஸாம்ல கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஸோ லெவல் அப் பண்ணலாமா? ஓகே ரைட். ஸோ இப்போ செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் ஹியூமன் பீயிங்ஸ் இஸ் a 5 மார்க் கொஸ்டின். ஓகேவா? ஒரு ரிவிஷன் பேப்பர்ல இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்கப்பா கவர்மெண்ட் பேப்பர்ல. ஸோ we know that 46 குரோமோசோம்ஸ் இருக்கு. அதுல எத்தனை பேர்ஸ்? ஸோ we have 44 ஆட்டோசோம்ஸ். ஓகேவா? அண்ட் இதுல ரிமைனிங் 2 மட்டும் தான் செக்ஸ் குரோமோசோம்ஸ். அந்த 2 என்ன, ஃபீமேல்ஸ்க்கு XX இருக்க போது, மேல்ஸுக்கு X and Y இருக்க போது. அவ்வளவுதான். அதை தான் இந்த பேராகிராஃப்ல கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ரைட். ஸோ அடுத்த கொஸ்டின் இந்த பார்ட். ஸோ செக்ஸ் டிட்டர்மினேஷன். ஓகே, இதுக்கு முன்னாடி பார்த்த பேராகிராஃப்ல இருந்து நமக்கு 2 மார்க்ஸ் இல்ல 3 மார்க்ஸ் கேட்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ டோசேஜ் காம்பன்சேஷன் அண்ட் பார் பாடி இஸ் a very important 2 மார்க் கொஸ்டின். ஸோ பார் பாடிஸ் என்னன்னு பார்த்தலாமா?
guys, are you ready? Because இத வந்து 3 mark compulsoryல கூட கேட்கலாம். What is a bar body அப்படின்னு. ஓகேவா? So bar bodies super easy. இதுக்கு ஒரு diagram ஓட சொல்லி தரேன் so that it will be very clear. So normally mammals எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா females ரெண்டு X chromosome இருக்கு and malesல X and Y chromosome இருக்கு. Yes, தெரியுமா தெரியாதா? ஓகே. சோ என்ன நடக்கும்னு கேட்டிங்கனா இந்த ரெண்டு X chromosome இருக்கு ஆனா இங்க ஒரே ஒரு X chromosome தான் இருக்கு. எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் போறத தடுக்கிறதுக்காக ஒரு X chromosome மட்டும் தான் ஃபங்க்ஷனா இருக்கும். இன்னொரு X chromosomes inactiveா இருக்கும். இந்த inactiveான X chromosome தான் நம்ம bar bodies னு சொல்றோம். சோ இந்த inactive X chromosome ஓகேவா? சோ inactive X chromosome தான் நம்ம bar bodies னு சொல்றோம். ஓகேவா? clear? சோ அப்போ bar bodies நான் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு n-1. அப்ப இந்த n அப்படிங்கிறது என்னப்பா? number of X chromosomes. இததான் நம்ம வந்துட்டு bar bodies னு சொல்லுவோம். ஓகேவா? சோ இப்போ இங்க ஃபீமேல்ஸ்க்கு எத்தனை bar bodies இருக்க போகுது? சோ 2 - 1 which is equal to ஒரே ஒரு bar body இருக்க போகுது. மேல்ஸ்க்கு bar bodies இருக்க போதா? கண்டிப்பா கிடையாது. சோ x n-1. சோ 1 - 1 which is equal to 0. bar bodies மேல்ஸ்க்கு கிடையாது. இது நமக்கு 1 மார்க்ல கேட்கலாம். ஓகேவா? clear? yes. so bar bodies னா என்னன்னு புரிஞ்சுதாப்பா? சோ அதுக்கு நீங்க எப்படி போடலாம்? சோ இப்போ இந்த X chromosome இருக்கு. சோ இந்த ரெண்டு Xல ஒன்னு inactive. ஓகேவா? சோ இது வந்து ஆக்டிவான X chromosome. ஓகேவா? இதுதான் அந்த bar body. ஓகே. சோ இப்போ suppose for example XXY இதுல எவ்வளவு number of bar bodies இருக்கு? So no more unwanted chat. இந்த chat எதுவுமே வேணாப்பா. நாளைக்கு எக்ஸாம் எழுத போறது நம்ம தான். So please listen. Okay. So active and bar bodies நான் எழுதியாச்சு. So இப்போ சொல்லுங்கப்பா எவ்வளவு number of bar bodies XXYல இருக்கு? XXYலயும் அதே மாதிரி ஒரே ஒரு X chromosome தான் இருக்கு. bar body இருக்க போதா? Yes. Okay, great. So XXXல so இதுல எவ்வளவு number of bar bodies இருக்கு? How many number of bar bodies? எவ்வளவு number of bar bodies இதுல இருக்குப்பா? 2 ஆ 3 ஆ 4 ஆ? நான் சொல்லிட்டேன் எத்தனை இருந்தாலும் n-1 ரூல் தான் அப்ளை பண்ணும். ஓகேவா? clear. சோ அப்ப இங்க வந்து ஒரு X chromosome ஃபங்க்ஷனா இருக்கும். ஓகேவா? so which is equal to 2 bar bodies. இதுதான் நமக்கு 1 மார்க்ல கேட்பாங்க. ஓகே. so clear about the bar bodies. so இத வந்து bar bodies னு கேட்கலாம் இல்ல Lyon's hypothesis அப்படினு கேட்கலாம். ஓகேவா? so Lyon's hypothesis. ஓகே. ரைட். சோ இதுதான் இங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க. தோ n-1 ரூல். அடுத்த important question haplodiploidy in honeybees. ஓகே. hymenopteran அப்படினா wings இருக்கக்கூடிய insects. ஓகேவா? இந்த வேர்ட் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க. wings இருக்கக்கூடிய insects தான் நம்ம hymenopteran insects னு சொல்றோம். haplodiploidy in honeybees னு கேட்கலாம் இல்ல sex determination in honeybees னு கேட்கலாம் or even they can ask you about kin selection. so இது என்ன கேட்டாலும் இந்த full paragraph தான் ஆன்சர். பட் அது எப்படி நம்ம ஈஸியா படிக்கலாம்? so honeybees இருக்கா? இருக்கு. so honeybees usually lays ரெண்டு விதமான eggs லே பண்ணும். ஒன்னு fertilized and அடுத்தது unfertilized eggs. okay. so இந்த fertilized eggs வந்து diploid. ஓகேவா? unfertilized eggs வந்து haploid. so இதுல இருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய organisms. so fertilized eggs ஆ இருந்துச்சு அப்படின்னா it will lead to the formation of females. okay. unfertilized வந்து males இல்ல drones னு நம்ம சொல்றோம். இங்க அடுத்த question. yes. இப்போ queen bee பத்தி பார்க்கறோம். worker bee. so இது இவங்க எல்லாமே வந்துட்டு sterile worker இவங்க எல்லாமே drones or the worker bees னு சொல்றோம். இந்த ஃபீமேல்ஸ்ல ரெண்டு விதம் இருக்குப்பா. யூசுவலா வந்துட்டு இந்த ஹனி பீல ஒரு இம்பார்ட்டன்டான என்ன சொல்றது ஒரு ஃபீச்சர் மாதிரி. ஓகே. சோ இந்த ஹனி பீஸ்ல குயின் பீ தான் இஸ் கோயிங் டு லே எக்ஸ். ஓகேவா? சோ இப்போ இந்த குயினுக்கு வந்து வயசு ஆயிடுச்சு. சோ ஏஜ் ஆயிடுச்சு. இல்ல இந்த குயின் பீ அந்த தேன் கூடு இருக்குல்ல அதை விட்டு வெளியே போயிடுச்சு. அடுத்த குயின் டெவலப் ஆகணும் இல்லையா? சோ இப்போ அந்த குயின் டெவலப் ஆகணும் அப்படின்னா இந்த ஃபீமேல்ஸ்ல யாரோ ஒரு பர்சனுக்கு மட்டும் ஸ்பெஷல் ஃபுட்டு கொடுப்பாங்க. ஓகேவா? சோ இதுக்கு வந்து ராயல் ஜெல்லி கொடுப்பாங்க. சோ அது அடுத்த குயின் பீயா மாறிடும். அண்ட் இந்த குயின் பீ மித்த எல்லா ஃபீமேல்ஸுக்கும் ஓகே என்ன பண்ணிரும்? அது டெவலப் பண்ண அடுத்த ஜெனரேஷன் வரும்போது அவங்கள நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி மித்த எல்லா ஃபீமேல்ஸையும் ஸ்டெரைல் ஆக்கி விட்டுரும். ஓகேவா? மித்த எல்லாத்தையும் ஸ்டெரைல் ஆக்கி விட்டுரும். கிளியரா? எஸ். யா. சோ இதுதான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க.
So see, fertilized eggs will develop into female. Okay, அது குயினாவும் இருக்கலாம், ஒர்க்கராவும் இருக்கலாம். So குயின் எப்படி ஆகலாம்? யூசுவலா அடுத்த குயின் வரணும், அந்த பழைய குயினுக்கு வயசாயிடுச்சு, இல்ல அந்த பழைய குயின் பி அந்த ஹைவ் வந்து வெளியே போயிடுச்சு அப்படின்னா அடுத்த குயின் வரணும். ஸோ குயின் வரணும்னா அவங்களே அவங்க கேங்ல யாரோ ஒரு ஆளை அடுத்த குயினா டிட்டர்மைன் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு அந்த ஸ்பெஷல் ஃபுட் கொடுப்பாங்க, தட் இஸ் ராயல் ஜெலி. ஸோ அதை வந்து அந்த பீஃப் ஃபுட்டு நமக்கு தெரியாது. ஓகே, அதையாச்சும் விட்டுருங்க. ஓகே, ஸோ அடுத்தது அன்ஃபர்டிலைஸ்ட் எக்ஸ் வந்து இந்த மேல் ட்ரோன்ஸாக மாறிடும் பை த ப்ராசஸ் பார்த்தனோஜெனிசிஸ். ஐ திங்க் உங்களுக்கு பார்த்தனோஜெனிசிஸ் தெரியும், டெவலப்மெண்ட் ஆஃப் அன் ஆர்கானிசம் வித்தவுட் ஃபர்டிலைசேஷன். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல். ஸோ அதில் எது ஹாப்ளாய்ட் டிப்ளாய்ட்? ஸோ ஃபீமேல்ஸுக்கு டிப்ளாய்ட் அண்ட் ஃபார் மேல் இட் இஸ் ஹாப்ளாய்ட். ஓகேவா? ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த குயின் இட் வில் லே சம் ஹார்மோன், அந்த ஃபீமேல் எல்லாத்தையும் ஸ்டெரைல் ஆக்கி விட்டுரும். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி பேர் தான் கின் செலக்ஷன். ஓகேவா? கிளியர்? ஓகே கைஸ், கிளியர் ஆயுது வல்லும். வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஸோ இதுதான் ஹாப்ளோடிப்ளாய்டு இன் ஹனிபீஸ். a very important 3 mark question, இல்ல 2 markல கூட கேட்கலாம். ஓகே, ஸோ அடுத்தது எஸ், ஹோலாண்ட்ரிக் ஜீன்ஸ் இஸ் an important 2 mark question. ஸோ இது எல்லாமே எக்ஸ்லிங்க்ட், வைலிங்க்ட் அண்ட் ஹீமோஃபிலியாவோட. ஓகே, இது யாரு ரிப்போர்ட் பண்ணாங்க? ஜான் காட்டோ. ஓகேவா? அதுக்கான ரெசசிவ் ஜீன் என்ன அண்ட் அது என்னன்னா ஃபங்க்ஷன்ஸ் இங்கே பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க, which is also known as bleeders disease. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது தான் இருக்கிறதுலையே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட். கிறிஸ் கிராஸ் பேட்டர்ன் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் பார்க்க ரெடியா? எஸ், பாட்னி நேத்தே எடுத்தாச்சுப்பா, ப்ளீஸ் கோ அண்ட் சி. பாட்னி நேத்தே 2 சாப்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, 9th வந்து 1 mark ரிவிஷனும் முடிச்சாச்சு. ஸோ இப்போ அடுத்தது கிறிஸ் கிராஸ் பேட்டர்ன் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், கலர் பிளைண்ட்னஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? எஸ், ஷால் வி ஸ்டார்ட்? இதுதான் இருக்கிறதுல இம்பார்ட்டன்ட், இதை நமக்கு கம்பல்சரியில கேட்கலாம். ஓகேவா? ஸோ ஹியூமன் பீயிங்ஸ்ல டாமினன்ட் எக்ஸ் லிங்க்ட். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி உங்க எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்களா? இது கம்ப்ளீட்டா புரிஞ்சுதா? எஸ் கைஸ், ஃபார்மேஷன் ஆஃப் நியூக்ளியோசோம் ஐம் கமிங், வெயிட் பண்ணுங்கப்பா. இந்த சாப்டர் முடிச்சுட்டு நான் தான் 5th சாப்டர் இன்னைக்கு எடுக்க போறேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? இது தெரியணும், இதுல இருந்து கம்பல்சரி கேட்க அதிக சான்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ லாஸ்ட் டைம் தான் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயோடெக்லேருந்து கேட்டிருந்தாங்க, அதுக்கு முன்னாடி வரலும் இதுலேருந்து தான் கம்பல்சரி கேட்டுகிட்டே இருந்தாங்க. அண்ட் இந்த கொஷனை கிளியராக புரிஞ்சால் மட்டும்தான் பாட்னிக்கும் ஹெல்ப் பண்ண போகுது. ஓகே, ஸோ பாட்னியோட கிளாசிக்கல் ஜெனடிக்ஸ், குரோமோசோமல் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், அங்கேயும் ஜெனடிக்ஸ் தான். ஸோ அட்லீஸ்ட் இந்த ஜெனடிக்ஸை நம்ம வந்துட்டு கிளியராக புரிஞ்சுக்கலாம். ஓகே, ரைட். XX இருக்கு, XY இருக்கு. சரி, இப்போ ஒரு கேரக்டர் அப்பா கிட்ட இருந்து பையனுக்கு வருதா, இல்ல அப்பா கிட்ட இருந்து பொண்ணுக்கு வருதா, அண்ட் அடுத்த ஜெனரேஷனுக்கு அது எப்படி வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது, அதை பத்தி தான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ கிளியர். ஸோ இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே, ஸோ நான் ஒரு கேரக்டர் சொல்றேன், அந்த கேரக்டர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிசீஸை பத்தி பேசியிருக்காங்க, இங்க கலர் பிளைண்ட்னஸ். ஸோ கலர் பிளைண்ட்னஸ் அப்படிங்கிற ஒரு டிசீஸ் எக்ஸ் குரோமோசோம் மூலமா பாஸ் ஆயிட்டு இருக்கு, ஒய் குரோமோசோம்ல பாஸ் ஆகல, எக்ஸ் குரோமோசோம் மூலமா பாஸ் ஆகுது. அப்ப எக்ஸ் குரோமோசோம் மூலமா பாஸ் ஆகணும் அப்படின்னா அந்த எக்ஸ் குரோமோசோம் வந்து மேல் கிட்டயும் இருக்கு, ஃபீமேல் கிட்டயும் இருக்கு. ஸோ அப்பாவோ இல்ல அம்மாவோ அவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு டிசீஸ் பொண்ணுக்கும் வரலாம், பையனுக்கும் வரலாம். ஓகேவா? கிளியர்? இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா? ஆனா இதுவே வந்து ஒய் குரோமோசோம்ல இருந்து ஒரு டிசீஸ் பாஸ் ஆகுது. ஓகேவா? அதுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு ஹைப்பர் ட்ரைகோசிஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த காதுக்கு பின்னாடி அதிக முடி இருக்குது, அந்த கேரக்டர் ஒய் குரோமோசோம் மூலமா பாஸ் ஆகும். இது ஒய் குரோமோசோம்ல இருந்து பாஸ் ஆகுதுன்னா ஃபீமேல்ஸுக்கு வராது, ஏன்னா ஃபீமேல்ஸ் தே வில் நாட் ஹேவ் ஒய் குரோமோசோம். ஆனா இட் கேன் கோ டு த மேல்ஸ், அவங்க பையனுக்கு அது பாஸ் ஆகலாம். ஓகேவா? கிளியர்? இந்த கான்செப்ட் புரிஞ்சுதாப்பா கைஸ்? இங்க சாட்ல வந்து நீங்களே சாட் பண்ணி நீங்களே படிச்சுக்க போறீங்களா? ஓகேவா? ஸோ ஜெனடிக்ஸ் வந்து சூப்பர் ஸ்மார்ட்டா ஆல்ரெடி எல்லாம் படிச்சு முடிச்சாச்சா? நாளைக்கு இதுல இருந்து கொஸ்டின் கேட்டாதான்ப்பா தெரியும். சத்யா, நோ மோர் அன்வான்டட் டாக்ஸ் ஹியர். எஸ், கிளியரா? ஸோ ஒரு எக்ஸ் குரோமோசோம் மூலமா ஒரு டிசீஸ் பாஸ் ஆகுது அப்படின்னா அது வந்து அவங்களோட பொண்ணுக்கும் பாஸ் ஆகலாம், பையனுக்கும் பாஸ் ஆகலாம். ஆனா ஒய் குரோமோசோம் மூலமா பாஸ் ஆகுது அப்படின்னா அது கண்டிப்பா பையனுக்கு மட்டும்தான் போகும், பொண்ணுக்கு போகாது. ஸோ பையன் மூலமா அடுத்து வேற யாருக்கு வேணா அடுத்த பையனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆக போகுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ரைட். ஸோ இப்போ இதுல வந்துட்டு ஏதோ ஒரு மியூட்டேஷன் இருந்துச்சு. ஸோ மியூட்டேஷன் நம்ம நேற்று பார்த்தோம். ரைட். ஸோ அப்போ இந்த எக்ஸ் குரோமோசோம்ல ஒரு டிசீஸ் பாஸ் ஆகுதுன்னு சொன்னேன். ஸோ இப்போ இந்த கலர் பிளைண்ட்னஸ் அப்படிங்கிற ஒரு டிசீஸ் இங்க பாஸ் ஆயிட்டு இருக்கு. ஃபீமேல்ஸுக்கு 2 எக்ஸ் குரோமோசோம் இருக்கு. ஸோ தெரியுதா?
ஓகே ஸோ ஃபீமேல்ஸுக்கு 2 எக்ஸ் குரோமோசோம் இருக்கு. ஸோ கலர் பிளைண்ட்னஸ் அப்படிங்கிற ஒரு டிசீஸ் ஓகேவா இங்க இருக்கு. ஜஸ்ட் a minute. ஓகே ஸோ இப்போ இங்க இந்த கலர் பிளைண்ட்னஸ் அப்படிங்கிற ஒரு மியூட்டன்ட் அலீல் 2 காப்பீஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மியூட்டன்ட் அலீல் ஒரு எக்ஸ் குரோமோசோம் மூலமா வந்துருச்சு. ஆனா இவங்க டிசீஸ்டா இருப்பாங்களா இல்ல வந்துட்டு கேரியரா இருப்பாங்களா? ஸோ shall we give a 5 minutes break? கைஸ் இந்த கொஸ்டின் வந்து நாளைக்கு எக்ஸாம்ல கேட்கணும்னு நானே ப்ரே பண்ணிக்குவேன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? ரைட்டா? ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் இருக்கு, எக்ஸ் இருக்கு. சரி இப்போ இந்த டிசீஸ் வந்து எப்படி பாஸ் ஆகுது, யார் கேரியர்னு தெரியணும், யாருக்கு டிசீஸ் இருக்குன்னு தெரியணும் இல்லையா. ஸோ இங்க இந்த கலர் பிளைண்ட்னஸ் அப்படிங்கிற இந்த டிசீஸ் ஓகேவா எக்ஸ் குரோமோசோம்ல ஓகே ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம்ல இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த டிசீஸ் வெளியே தெரியாது. ஃபார் ஃபீமேல்ஸ் மியூட்டன்ட் அலீல் ஓகேவா ஒரே ஒரு மியூட்டன்ட் அலீல் இருந்துச்சு எக்ஸ் குரோமோசோம்ல இருந்துச்சு அப்படின்னா ஃபீமேல்ஸ்க்கு டிசீஸ். ஸோ அவங்களுக்குள்ள அந்த ஜீன்ஸ் வந்து தூங்கிட்டு இருக்கு, இன்னும் வெளியே வரல ஓகேவா. ஆனா அதே மேல்ஸுக்கு அப்ளை ஆகுமா? நோ, ஏன்னா அவங்களுக்கு இருக்கிறதே ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம் தான். ஸோ அப்போ இந்த மியூட்டன்ட் அலீல் இங்க வந்துருச்சுன்னா இவங்களுக்கு கலர் பிளைண்ட்னஸ் வந்துருச்சுன்னு அர்த்தம், அண்ட் அவங்களுக்கு தெரியும்னு அர்த்தம். ஓகேவா, கிளியர்? ஸோ அப்போ இவங்க வந்து கேரியர். அப்போ இவங்க எப்போ டிசீஸ்டு கண்டிஷனுக்கு வருவாங்க? 2 எக்ஸ் குரோமோசோம்லயும் அந்த கலர் பிளைண்ட்னஸ்க்கான அலீல் இருக்கணும். இருந்துச்சுன்னா மட்டும்தான் அவங்களுக்கு கலர் பிளைண்ட்னஸ் தெரியும் ஓகேவா. இல்லைன்னா அவங்களுக்குள்ள அந்த ஜீன் இருக்கு, அடுத்த ஜென்ரேஷனுக்கு அது பாஸ் ஆகலாம், பட் ஆனா அவங்க அதுக்கு கேரியரா இருக்காங்க. ஸோ கூட்டிட்டு போறாங்க, பட் அவங்களுக்கு அது தெரியாது. இது ஒரு விஷயம். மியூட்டன்டான ஒரு அலீல்ஸ், இந்த மியூட்டன்ட் அலீல் அப்படிங்கிறது என்ன, ஏதோ ஒரு டிசீஸை கொண்டு வரக்கூடிய அலீல். அப்ப இங்க நான் என்ன டிசீஸ் எடுத்திருக்கேன்? கலர் பிளைண்ட்னஸ் அப்படிங்கிற ஒரு டிசீஸ் எடுத்திருக்கேன். ஸோ அந்த அதை எடுத்துட்டு வரக்கூடிய அந்த அலீல் ஒரு எக்ஸ் குரோமோசோம்ல ஃபீமேல்ஸுக்கு இருந்துச்சுன்னா அவங்க கேரியர்ஸ், 2 எக்ஸ் குரோமோசோம்லயுமே இருந்துச்சுன்னா தட் இஸ் கோயிங் டு பி த டிசீஸ். மியூட்டன்ட் அலீல்ஸ்னா என்ன, மியூட்டன்ஸ்னா என்ன, இவ்வளோ நேரம் நான் அதை தான்ப்பா சொல்லிட்டு இருந்தேன். மியூட்டன்ட் அப்படின்னா ஏதோ ஒரு டிசீஸை கொண்டு வரக்கூடியது, நார்மலா இல்லை ஓகேவா, வேற ஏதோ ஒரு நோயோடு இருக்கு, அந்த நோயை எடுத்துட்டு வரக்கூடிய அலீல். அலீல்னா என்னது? ஒரு ஜீன் எடுத்துக்கிட்டோம்னா 2 காப்பீஸ் இருக்கும். ஸோ அப்பா கிட்ட இருந்து ஒரு கேரக்டர், அம்மா கிட்ட இருந்து ஒரு ஜீன் வந்திருக்கும், ஒரே கேரக்டருக்கு. அதை யார் டாமினண்டா இருக்காங்களோ அதுதான் நமக்கு தெரியும் ஓகேவா. ஸோ கிளியர்? எஸ், ஃபீமேல்ஸ்ல 2 எக்ஸ் குரோமோசோம்ஸ்லயும் அந்த அலீல் பிரசண்டா இருந்துச்சுன்னா தான் அவங்க கலர் பிளைண்ட். ஒரு எக்ஸ் குரோமோசோம்ல மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அவங்க கேரியர்ஸ். கிளியரா? எஸ் கைஸ், இந்த கான்செப்ட் புரிஞ்சதுனா தான் இப்போ இந்த क्वेश्चन நம்ம பார்க்க முடியும். ஓகே, கிளியர்? ரைட்டா? ஸோ இப்போ இதை நம்ம பார்க்கலாமா? ஸோ ஹெமிசைகஸ் ரிசெசிவ் மேல்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, அண்ட் ஹோமோசைகஸ் ரிசெசிவ் ஃபீமேல்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் எக்ஸாமுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், அப்படிதானப்பா? ரைட்? ஸோ இப்போ இந்த கான்செப்ட் குள்ள போலாமா? ஸோ ஷால் வி ஸ்டார்ட்? ரைட், ரெடியூஸ் 2 அலீலும் அஃபெக்ட்னா கேரியரா? நோ, 2 அலீலும் வந்துச்சுன்னா ஃபீமேல்ஸ்ல அவங்க கலர் பிளைண்ட் ஓகேவா. இங்க பாருங்க, இந்த क्वेश्चन பார்க்கறதுக்கு முன்னாடி மேரேஜ் பிட்வீன் அ கலர் பிளைண்ட் மேன் அண்ட் அ நார்மல் விஷன்ட் விமன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இங்க பாருங்க, நார்மல் மேனுக்கு ஓகே, கலர் பிளைண்ட் மேல் அண்ட் அ நார்மல் ஃபீமேல். ஸோ அப்போ அவங்களுக்கு வரக்கூடிய அந்த ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் எப்படி இருக்க போறாங்க அதுதான் தெரியணும் ஓகேவா. இப்போ இங்க பாருங்க, a color blind normal female and a color blind male. ஸோ அப்போ அந்த நார்மல் ஃபீமேல்னா அவங்களுக்கு எந்த அந்த கலர் பிளைண்ட்னஸ்க்கான அலீல்ஸுமே இல்லை, ஆனால் மேல்ஸில் கலர் பிளைண்ட் இருக்கு. அப்போ ஒரு எக்ஸ் குரோமோசோம்ல இருந்துச்சு, அண்ட் இந்த டிசீஸ் எல்லாமே எக்ஸ் குரோமோசோம் மூலமா பாஸ் ஆகக்கூடிய டிசீஸ். விக்னேஷ், ஜெயஸ்ரீ சாப்பிட்டா என்ன, சாப்பிடலன்னா நமக்கு என்னப்பா? ப்ளீஸ் லிசன் டு த கிளாஸ். இல்லை போர் அடிக்குதுன்னா யூ ப்ளீஸ் லீவ், போய் படிங்க. நாளைக்கு ஒரே ஒரு பயாலஜி எக்ஸாம் இருக்கு, அது எழுதினாதான் நாளைக்கு மார்க் ஓகேவா. எஸ், ஓகே. ஸோ நோ மோர் அன்வான்ட் சாட்ஸ் இல்லையா? ஓகே, ஸோ கைஸ் ஒரே ஒரு கொஸ்டின். ஸோ நாளைக்கு எக்ஸாமில் யாருக்கு 70 out of 70 வாங்கணும்? இல்லை அட்லீஸ்ட் நான் வந்து ஒரு டீசெண்டான ஒரு பாஸ் மார்க் வாங்கணும்
ஓகேவா? யாருக்குமே வாங்க வேண்டாமா? யாருக்குமே நாளைக்கு ஃபுல் மார்க் இல்லைல்லம்மா. நாளைக்கு எக்ஸாமே எழுத வேணாமா? அடுத்த கொஸ்டினை ஃபர்ஸ்ட் அதான் போடணும். நாளைக்கு எக்ஸாம் எழுதணுமா வேண்டாமா? Do you guys want to give bio exam or no? Yes. ஓகே. ஆனால் 70 out of 70 வாங்கணும். அப்போ 70 out of 70 நாளைக்கு போய் நீங்கள் ஜஸ்ட் எக்ஸாம் அட்டன் பண்ணாலே கொடுத்துருவாங்களா? நீங்களே யோசிச்சு பாருங்க. 70 out of 70 வேணும். ஆனால் வந்துட்டு 70ல் இந்த 0க்கான எஃபர்ட் தான் நம்ம போட்டுட்ருக்கோம். இந்த 7க்கான எஃபர்ட் நம்ம இன்னும் போடலை. அப்படி தானேப்பா? எஸ். இந்த 70க்கு ஓகேவா, யாரு வேணா 50+ வாங்கிடலாம், ஈஸியாக வாங்கிடலாம். ஓகே சரியா? எக்ஸாம் ஒரு நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் படித்தா கூட யூ கேன் ஈஸிலி ஸ்கோர் 50+. பட் இவங்களை பற்றி உலகத்தில் பேசுவாங்களா? கண்டிப்பாக கிடையாது. இந்த 70க்கு 70 வாங்குறவங்கள பற்றி தான் இந்த வேர்ல்டு வில் பி டாக்கிங். ஓகே, அண்ட் இவங்கள தான் பீப்புள் வந்து ஹீரோவாக நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம எங்கே இருக்கோம் தெரியுமா? இங்கே பேஸில் இருக்கோம். ஆனால் அதுக்கு நீங்கள் போட வேண்டிய எஃபர்ட் என்ன தெரியுமா? ஜஸ்ட் இவ்வளோ தான். ஸோ ஆல்ரெடி எல்லாம் இங்கே இருக்கோம். ஓகேவா? ஸோ இங்கேருந்து எல்லாம் இவ்வளோ தூரத்துக்கு வந்தாச்சு. இவ்வளோ தூரம் எஃபர்ட் போட்டு வந்தாச்சு. ஸோ யூ ஹவ் ஸ்பெண்ட் லைக் ஆல்மோஸ்ட் ஒரு லாஸ்ட் ஜூனில் ஸ்கூல் ஆரம்பிச்சிருப்பாங்களா? ஒரு இந்த மார்ச்சோட ஒரு 10 months ஆயிடுச்சு. 10 months முடிச்சாச்சு. ஓகே, இன்னும் இந்த பாயிண்ட்டை ரீச் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் இவ்வளோ தான் இருக்குது. எவ்வளோ நாள்? ஒரே ஒரு நாள். அந்த ஒரு நாள் கூட இல்லை, வெறும் 24 மணி நேரம் தான் இருக்குது. 24 மணி நேரம் இல்லை, வெறும் 23 மணி நேரம் தான் இருக்குது. அந்த 23 மணி நேரத்தில் இந்த கோல் அச்சீவ் பண்ணலாம். ஆனால் பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். எஸ், அப்படிதானப்பா? ஸோ நாங்கள் வந்து இங்கேயே போதும் என்ற மனமே பொண்ணு செய்யுங்கிற மாதிரி எனக்கு ஒரு 50 எடுத்தா போதும். ஓகேவா? தமிழில் தானப்பா பேசிகிட்டு இருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ்லையா பேசிகிட்டு இருக்கேன்? எஸ் ஆர் நோ? ஸோ நான் சொல்லியாச்சு. ஸோ 10 months நீங்கள் முடிச்சிட்டிங்கப்பா. ஆல்மோஸ்ட் யூர் ஸ்கூல் லைஃப் இஸ் ஓவர். இன்னும் வந்து இந்த ஸ்கூல் லைஃப்பை கரெக்டாக அந்த ஒரு பெஸ்ட் மெமரியை கிரியேட் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு 23 மணி நேரம் இருக்குது இல்லையா? ஓ மை காட். ஸோ அப்போ நீங்கள் என்ன விட ஸ்மார்ட்டாக படிச்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் மணிவண்ணன். எஸ், 70 வாங்குறதுக்கு 70 வாங்கி இந்த 10 மாசத்துல ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்டெப்ல வந்திருக்கணும்ப்பா இல்லையா? ரைட். எஸ் ஆர் நோ? ஓகே, ஸோ அப்போ ஜஸ்ட் லிசன் டு த கிளாஸ். ஓகே, கண்டிப்பாக 70 எடுக்கிறீங்க. பார்க்குறேன். ரைட். ஸோ 70 எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நான் சொல்லிட்டேன். இன்னும் 23 நேரம் இருக்குது. ஆனால் நம்ம அதை பார்ப்போமா, கேட்போமா? கஷ்டம்தான். ரைட். ஜுவாலஜி தான் பயம். ஆனால் அந்த ஜுவாலஜி பயம் இருக்குது. அந்த பயத்தை எப்படிப்பா போக்குறது? ஓகே, டைம் இல்லையா? இன்னும் 23 மணி நேரம் இருக்குது. ஓகே, ஸோ ரைட். சென்டம் எடுக்கணும். இப்போ ஸ்டார்ட் பண்ணணும்ப்பா. அது ஏன் இந்த டவுட் வருது? இப்போ ஸ்டார்ட் பண்ணட்டுமா, இல்லை இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணுமா? நல்ல நேரம் ராகு காலம் பார்த்து தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்களா படிக்க? எஸ் அப்படியா? ஸோ ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு கரெக்டாக வந்து நான் வந்து 10 o'clock தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். 10:01 ஆயிடுச்சுன்னா ஓகே, நான் அடுத்து 11 வரலும் வெயிட் பண்ணுவேன். இப்படிதான் இருந்திருக்கும் இல்லையா? எஸ் ஆர் நோ? ஓகே, ஸோ இந்த விஷயத்த எல்லாருமே வந்து பண்ணியிருப்போம். ஒரு 10 மணிக்கு படிக்கலாம்னு நினச்சிருப்போம். ஓகே, ஆனால் அந்த 10 மணி வந்துட்டு 10:01 இல்லை 10:02 அப்படின்னு ஆயிடுச்சுன்னா பண்ண மாட்டோம். ஸோ அடுத்து 11 வரலும் கரெக்டாக வந்து அந்த ஈவன் நம்பரில் வரலும் தான் வெயிட் பண்ணுவோம். ஆனால் இன்னைக்கு அதை பண்ண முடியுமா? கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால் ஜஸ்ட் ஸ்டே ஃபோக்கஸ்ட் அண்ட் லிசன் டு த கிளாஸ். ஓகேவா? ஓகே, ஸோ ஃபைன். இப்போ இந்த எக்ஸ் குரோமோசோம்ல எந்த அலிலுமே கிடையாது. இப்போ இவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கிட்ஸ் எப்படி இருப்பாங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஈஸியா போட நம்ம பியூனட் ஸ்கொயர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளாஸ்மோடியம் ஆல்ரெடி முடிச்சாச்சுப்பா. ப்ளீஸ், நேத்தோட கிளாஸ்லேயே முடிச்சாச்சு. ஸோ அதை பார்க்கலன்னா நீங்கள் அங்கே போய் பாருங்க. ஸோ இங்கே நான் இந்த மாதிரி ஒரு டேபிளில் போட்டு காமிக்கிறேன். ரைட்டா? ஸோ இப்போ இங்கே பாருங்க, எக்ஸும்
எக்ஸி ஓகேவா. ஸோ மேல்ஸ்ல மட்டும் தான் அந்த மியூட்டன்ட் அலீல்ஸ் இருக்கு, ஃபீமேல்ஸ்ல கிடையாது. அப்ப இவங்களோட ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல வரக்கூடிய கிட்ஸ். ஸோ 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல எப்படி ப்ரொடியூஸ் ஆகுறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸ் அண்ட் எக்ஸி அண்ட் எக்ஸ் அண்ட் ஒய், எக்ஸ் அண்ட் ஒய் ஓகேவா. ஸோ அப்ப இங்க பாருங்க இவங்கள யாரு நார்மலா இருக்காங்க, இல்ல யாருக்கு அந்த டிசீஸ் பாஸ் ஆயிருக்கு நம்ம பார்க்கலாம். ஓகே கிளியரா. ஸோ இங்க எக்ஸ் அண்ட் எக்ஸி அப்படிங்கிறது என்னப்பா, இங்க ஒரே ஒரு எக்ஸ், 2 எக்ஸ் குரோமோசோம் இருக்கனால இவங்க ஃபீமேல்ஸ். இவங்களுக்கு கலர் பிளைண்ட்னஸ் இருக்கா, கிடையாது. ஏன்னா ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம்ல மட்டும்தான் அந்த அலீல் இருக்கு, ரெண்டுலயுமே இல்ல. அப்ப இவங்க என்னவா மாறிடுவாங்க, கேரியர். அதே மாதிரிதான் இங்கேயும் இருக்கு, 2 எக்ஸ் குரோமோசோம் இருந்தா இவங்க ஃபீமேல் ஓகேவா. அண்ட் ஒரு எக்ஸ் குரோமோசோம்ல அந்த சி இருக்கு. ஸோ அப்ப இவங்க என்னவா இருப்பாங்க, கேரியர். ஓகே. ஸோ அதே மாதிரி எக்ஸ் அண்ட் ஒய் இருக்கு. ஸோ தீஸ் 2 ஆர் நார்மல் மேல்ஸ் ஓகேவா, எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆனா இப்ப இங்க ட்விஸ்ட் என்ன, அவங்க அப்பா கிட்ட இருந்து தான் வந்திருக்கு. ஆனா பசங்க 2 பேத்துக்கும் வரல, 2 கேர்ள்ஸுமே கேரியர்ஸா இருக்காங்க. ஓகேவா கிளியர். சரியா. இப்ப நம்ம ஏதோ ஒரு 2 ஆஃப் ஸ்பிரிங்கை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இங்க பாருங்க நான் எக்ஸ் அண்ட் ஒய் இருக்கு. ஸோ நார்மலாக இங்க ப்ரொடியூஸ் ஆன 2 ஆஃப் ஸ்பிரிங்கை மட்டும் எடுக்கிறேன்ப்பா. ஸோ தட் இஸ் ஒரு நார்மல் மேல் இருக்காங்க அண்ட் இங்க ஒரு கேரியர் ஃபீமேல் இருக்காங்க. ஸோ இப்போ இங்க மேல் வந்து நார்மல் ஆயிட்டாங்க, இவங்களை நம்ம விட்டுடலாம். அடுத்த ஜென்ரேஷனுக்கு வரும்போது ஓகேவா, F2 ஜென்ரேஷன். ஸோ அடுத்தது இப்போ தாத்தா பாட்டி மாதிரி நம்ம பார்க்கணும். இப்போ இந்த எக்ஸ் குரோமோசோம்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஃபீமேல் கேரியரான ஒரு ஃபீமேல் வேற ஏதோ ஒரு நார்மல் மேல மேரி பண்ணிட்டா என்ன மாதிரி ஆஃப் ஸ்பிரிங்ஸ் ப்ரொடியூஸ் ஆவாங்க ஓகேவா. ஸோ இப்போ இங்க பாருங்க எக்ஸ் அண்ட் எக்ஸி இருக்கு இன்டூ இந்த மேல் கிடையாது, நோ, வேற ஏதோ ஒரு நார்மல் மேல அவங்க மேரி பண்ணிட்டாங்க அப்படின்னா ஓகே, அவங்களுடைய ஆஃப் ஸ்பிரிங்ஸ் எப்படி இருப்பாங்க அதை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ அதுக்கும் இதே மாதிரி கிறிஸ் கிராஸ் போட கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த பேட்டர்ன்ல போட்டுக்கலாம். ஓகே. ஸோ மேல்ஸ் வந்து நார்மலா இருக்காங்க, ஃபீமேல் வந்து கேரியர். ஓகே. ஸோ அப்போ இங்க என்ன மாதிரி ஆஃப் ஸ்பிரிங்ஸ் ப்ரொடியூஸ் ஆவாங்கன்னு பார்ப்போம். ஸோ எக்ஸ் அண்ட் எக்ஸ் ஓகேவா, எக்ஸ் அண்ட் ஒய், எக்ஸ் அண்ட் எக்ஸி அண்ட் எக்ஸி ஒய். ஓகே, இது மாதிரி 4 ஆஃப் ஸ்பிரிங்ஸ் நமக்கு ப்ரொடியூஸ் ஆவாங்க. இப்போ இவங்கெல்லாம் யார் யார், ஸோ நீங்க நான் நம்பர் போடுறேன், நீங்க மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இதுல யாரு கேரியர், யாரு கலர் பிளைண்ட், யாரு நார்மல். ஓகே. ஸோ 1 2 3 4 நான் இங்க மார்க் பண்ணிருக்கேன். ஸோ இதுக்கான ஆன்சர்ஸை கரெக்டா சொல்லுங்க. F1 ஜென்ரேஷன்னா அவங்க மேரி பண்ணி வரும்போது ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகக்கூடிய ஜென்ரேஷன் ஓகேவா. 1 என்ன, 2 என்ன, 3 and 4. ஸோ இதுல யாரு நார்மலா இருக்காங்க, மேலா ஃபீமேலா, அண்ட் இதுல யாருக்கு கலர் பிளைண்ட்னஸ் இருக்கு. ஓகே. ஸோ நம்ம 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா. ஸ்டார்ட் ஃப்ரம் 1. ஸோ 1 வந்து ஃபீமேலா மேலா, 1 இஸ் நார்மல் ஃபீமேல் இல்லையா, 2 எக்ஸ் குரோமோசோம் இருக்கு, அந்த மியூட்டன்ட் அலீல் கிடையாது. ஸோ அப்போ அவங்க வந்து நார்மலான ஒரு ஃபீமேல். சரி ஓகே கிரேட். அடுத்தது செகண்டுக்கு வரலாம். எக்ஸும் ஒய்யும் இருக்கு, அந்த சி அப்படிங்கிற அலீல் இருக்கா, இல்ல. அப்ப இவங்களும் யாரு, நார்மல் மேல். ஓகே ஃபினிஷ்ட். அடுத்தது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நார்மல் ஃபீமேல், செகண்ட் ஒன் வந்துட்டு நார்மல் மேல். அடுத்தது தேர்ட் ஒன்க்கு வரலாம். ஸோ தேர்ட் ஒன்ல பாருங்க 2 எக்ஸ் குரோமோசோம் இருக்கு, அப்ப 2 எக்ஸ் இருந்தா அவங்க ஃபீமேல் சரியா. ஆனா அந்த ஃபீமேலுக்கு ஒரு எக்ஸ் குரோமோசோம்ல என்னவா இருக்கு, அந்த மியூட்டன்ட் அலீல் சி பிரசன்ட் ஆகி இருக்கு இல்லையா. அப்ப இவங்க யாரு, கலர் பிளைண்டா இல்ல கேரியரா. தேர்ட் ஒன் கலர் பிளைண்டா இல்ல கேரியரா. எஸ் வெரி குட். ஸோ அவங்க வந்துட்டு ஆக்சுவலி கேரியர், கலர் பிளைண்ட் கிடையாது, கேரியர் ஓகேவா. ஸோ அடுத்தது பாருங்க எக்ஸும் ஒய்யும் இருக்கு ஓகே, அப்ப அவங்க மேல்ஸ். ஆனா அந்த எக்ஸ் குரோமோசோம்ல அந்த மியூட்டன்ட் அலீல் பிரசன்ட் ஆகிருக்கு. நான் என்ன சொல்லியிருக்கேன், மேலுக்கு ஒரு எக்ஸ் குரோமோசோம்ல அந்த மியூட்டன்டான அலீல், அதாவது அந்த டிசீஸை எடுத்துட்டு வரக்கூடிய அந்த அலீல் பிரசன்டா இருந்துச்சு அப்படின்னா அவங்க கலர் பிளைண்ட். அப்ப எக்ஸ் அண்ட் ஒய் இருக்கனால இவங்க கலர் பிளைண்ட் ஓகேவா. அண்ட் எக்ஸ் அண்ட் ஒய் இருக்கனால இவங்க மேல், அண்ட் எக்ஸ்ல அந்த அலீல் பிரசன்டா இருக்கனால திஸ் அ கலர் பிளைண்ட் மேல் ஓகேவா. ஸோ 4 ஆஃப் ஸ்பிரிங்ஸ்க்கும் என்ன மாதிரி கேரக்டர்ஸ். அப்ப இங்க எப்படி நம்ம சொல்லணும், தாத்தா கிட்ட இருந்த ஒரு ஜீன் ஓகே, ஒரு டிசீஸ் அவங்க பையனுக்கு வரல, ஆனா பேரனுக்கு வந்திருக்கு. இதுதான் அந்த கான்செப்ட் ஓகேவா. கிளியரா இப்ப புரிஞ்சுதாப்பா. ஒரு டிசீஸ் அவங்க தாத்தா கிட்ட இருந்து பேரனுக்கு எப்படி பாஸ் ஆயிடுக்கு, இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேவா. கிளியர் கைஸ், இப்ப புரிஞ்சுதா இந்த கொஸ்டின். இதே தான் இன்னொரு பேட்டர்ன். இது வந்துட்டு மேல வந்து நம்ம கலர் பிளைண்டா எடுத்துக்கிட்டோம். இதே மாதிரி ஃபீமேல் கலர் பிளைண்டா இருந்தா இதோட ஆப்ஷன்ஸ் அப்படியே ரிவர்ஸ் ஆகும். ஸோ அவங்களுக்கு வரக்கூடிய
ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனும் செகண்ட் ஜென்ரேஷனும் வேற மாதிரி இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே கிளியரா? எஸ், ஓகே, ஆல் கிளியர். father to daughters male child. எஸ், இதை வந்து இப்படி கேட்க மாட்டாங்க. ஒரு ஒரு ஜீன் வந்துட்டு இப்படி வந்து இப்படி பாஸ் ஆயிடுக்கு, அப்போ அவங்களுடைய அடுத்த ஜென்ரேஷன் லாஸ்ட் ஜென்ரேஷன் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? ஒரு கேரக்டர் கிராண்ட் ஃபாதர் இருந்து கிராண்ட் சன்னுக்கு போயிடுக்கு த்ரூ டாட்டர். ஓகேவா? இதுக்கான பேட்டர்னை நீங்க டிரா பண்ணுங்க இப்படிங்கிற ஒரு தியரி கொஸ்டின் தான் கொடுப்பாங்க. ஓகேவா? கிளியர்? ஓகே, ரைட். இந்த கொஸ்டின் புரிஞ்சுதா? ஸோ இதே பேட்டர்ன்ல தான் அடுத்த கொஸ்டின் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, இங்க வந்துட்டு நார்மலான ஒரு மேனும் ஓகே கலர் பிளைண்ட் விமனும் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கூட ஆஃப் ஸ்பிரிங்ஸ் எப்படி ப்ரொடியூஸ் ஆவாங்க. ஓகே, கிளியர்? அவ்வளவுதான். நெக்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் Y லிங்க்டு ஜீன்ஸ். இப்போ என்ன சொல்லிட்டேன், கலர் பிளைண்ட்னஸ், ஹீமோஃபிலியா எல்லாமே வந்துட்டு எது மூலமா பாஸ் ஆகுச்சு? எக்ஸ் குரோமோசோம் மூலமா. அப்போ Y குரோமோசோம் மூலமா பாஸ் ஆச்சு அப்படின்னா அது மேலுக்கு மட்டும்தான் போகும். அதுதான் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் Y லிங்க்டு ஜீன்ஸ். ஓகே, Y லிங்க்டு ஜீன்ஸ் அப்படிங்கும்போது அந்த Y மூலமா பாஸ் ஆகக்கூடிய எந்த டிசீஸுமே மேலுக்கு மட்டும்தான் போகும். ஓகேவா? அடுத்தது கேரியோ டைப்பிங். ஓகே, ஸோ கேரியோ டைப்பிங்கை பொறுத்தவரைக்கும் ஸோ நான் ஒரு கம்ப்ளீட் அனலிசிஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ பாடியில் இருக்கக்கூடிய எல்லா குரோமோசோம்ஸையும் டீட்டெயில்டாக ஸ்டடி பண்ணணும், 23 பேர்ஸையும் நான் ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தான் வந்துட்டு இந்த கேரியோ டைப்பிங். ஓகேவா? ஸ்ருதியும் விக்னேஷும் ஓகே, ஐ திங்க் ஐம் கோயிங் டு பிளாக் யூ கைஸ். ஓகே, டோன்ட் டிஸ்டர்ப் அதர்ஸ். சரியா? இந்த கொஸ்டின் நாளைக்கு எக்ஸாம்ல கேட்டு நிறைய பேர் எழுதணும். ஸோ நீங்க 2 பேர் சாட் பண்ணோம், ஐ திங்க் யூ கைஸ் கேன் லீவ். ஓகேவா? எஸ், ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமாப்பா? கேரியோ டைப்பிங். ஸோ கேரியோ டைப்பிங்கை பொறுத்தவரைக்கும் யாரை கண்டுபிடிச்சாங்க? ஓகே, ஸோ தட் இஸ் ஜியோ அண்ட் லீவன். ஸோ இதில் மைட்டோசிஸ் நம்ம இன்டியூஸ் பண்ணுறோம் ஃபாலோட் பை த அடிஷன் ஆஃப் கால்கிசின். ஸோ கால்கிசின் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? செல் டிவிஷனை அரெஸ்ட் பண்ண. ஏன்னா நான் அரெஸ்ட் பண்ணனால எனக்கு கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ண முடியும். ஸோ எப்படி ஸ்டடி பண்ணலாம்? இந்த பிக்சரில் பாருங்க, இதில் ஏதாச்சும் ஸோ நார்மலாக இப்படி இருக்க போகுது, இதில் ஏதாச்சும் ஒரு அப்நார்மாலிட்டி இருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள் டவுன் சிண்ட்ரோம். ஸோ டவுன் சிண்ட்ரோம்ல ட்ரைசோமி 21. ஸோ இப்போ இங்கே 21st குரோமோசோம் இங்கே இருக்கு. ஸோ நார்மலாக 2 இருக்கு. ஆனால் டவுன் சிண்ட்ரோமா இருந்துச்சுன்னா இங்கே 3ஆவதா இது மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ இப்படி நான் ஸ்டடி பண்ணும்போது எனக்கு இந்த பேஷண்ட்க்கு ஏதாச்சும் ஜெனட்டிக் டிஸார்டர் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சிடும். அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட்லி லாஸ்ட் பேர் பாருங்க, இங்கே எக்ஸ் அண்ட் ஒய் இருக்கு. அப்போ இந்த கேரியோ டைப் இந்த ஸ்டடி பண்ணது மேலா ஃபீமேலா? ஓகே, ஸோ நீங்களே பார்த்து சொல்லலாம். ஸோ கேரியோ டைப்பிங் பண்ணி நமக்கு ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதோட அப்ளிகேஷன்ஸை நமக்கு 5 மார்க்கில் கேட்பாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த டயக்ராம் பார்த்தாச்சு ஓகேவா? ஸோ நான் ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்கேன். ஸோ 21ல இன்னொன்று எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அது டவுன் சிண்ட்ரோம்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்தது அதே மாதிரி லாஸ்ட்ல எக்ஸ் அண்ட் ஒய் பாருங்க இருக்கு. ஸோ இப்போ இது எக்ஸ் அண்ட் ஒய் இருக்கு. இப்போ இந்த கேரியோ டைப் வந்து ஒரு மேலோட தான் இல்லை ஃபீமேலோட தான்? எஸ், yes guys. okay, so x and y அப்படிங்கிறது இருக்கனால so இந்த கேரியோடைப் வந்து மேலோட கேரியோடைப். ஓகேவா? ரைட். ஸோ அடுத்தது பெடிகிரி அனாலிசிஸ்லாம் அந்த சார்ட் இருக்கு இல்லையாப்பா, அதுலேருந்து நமக்கு 1 மார்க் கேட்கலாம். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் தலசீமியா இது வரலும் கேட்கல. ஸோ மேபி இந்த குரோமோசோம் நம்பர்ஸை மட்டும் 1 மார்க்குக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. அல்ஃபா அண்ட் பீட்டா தலசீமியா. ஓகேவா? இஃப் இன் கேஸ் இஃப் தே ஆஸ்க் யூ. ஓகேவா? அண்ட் ஓகே, ஸோ அடுத்தது ஃபினைல் கீட்டோனியூரியா. ஸோ ஃபினைல் கீட்டோனியூரியாவை பொறுத்தவரைக்கும் ஃபினைல் அலனைன் அப்படிங்கிற ஒரு என்சைம். ஓகே, ஸோ நம்ம பாடியில் இருக்கு இல்லையா, இதோட ஃபங்க்ஷன் என்ன, இது எங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது? ஸோ ஜீன் வந்து PAH ஜீன். ஸோ PAH ஜீன். ஸோ இந்த ஜீன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த என்சைம் பேர் தான் ஃபினைல் அலனைன். ஃபினைல் அலனைன். சரி, ஓகே. இது வந்து செக்ரேட் ஆகலை அப்படின்னா, இது ப்ரொடியூஸ் ஆகலை அப்படின்னா அதுதான் வந்து ஃபினைல் கீட்டோனியூரியா அப்படிங்கிற ஒரு டிசீஸை காஸ் பண்ண போகுது. இப்போ இந்த ஜீன் ப்ரொடியூஸ் ஆகல, இந்த என்சைமும் செக்ரேட் ஆகல. அப்போ என்னதான் நடக்கும் நம்ம பாடியில்? ஃபினைல்
பைருவிக் ஆசிடா கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? நார்மலா டைரோசின் நமக்கு வேணும் ஃபார் த நார்மல் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். ஸோ இங்க நிறைய பேருக்கு இது ஃபங்க்ஷன் ஆகாம இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சிஎன்எஸ் ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா வி நீட் டைரோசின். ஓகேவா? ஸோ இந்த டைரோசின் வந்து கன்வர்ஷன் ஃபினைல் அலனைன்ல இருந்து டைரோசினா கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னா வி நீட் த ஃபினைல் அலனைன் ஹைட்ராக்சிலேஸ். ஓகேவா? அப்போ இது செக்ரீட் ஆகலன்னா இந்த கன்வர்ஷன் நடக்காது, பிரெயின் ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆகாது. சரியா? ஸோ அதுக்கு பதிலா இது என்னவா கன்வெர்ட் ஆயிடும்? ஃபினைல் பைருவிக் ஆசிடா கன்வெர்ட் ஆயிடும். இது ஸ்டோர் ஆயிடுச்சு அப்படின்னாலும் நம்ம பாடியில இட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் த கிட்னிஸ். ஸோ அதனால இந்த கன்வர்ஷனுக்கு இந்த என்சைம் ரொம்ப முக்கியம். இந்த என்சைம் ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு அந்த ஜீன் வந்து ப்ராப்பரா இருக்கணும். இது இல்லாம வரக்கூடிய டிசீஸ் தான் ஃபினைல் கீட்டோனியூரியா. ஓகே? ஓகேவா? எஸ், ஓகேவா? ரைட். சோ அடுத்து பார்க்கலாமா? ஆல்பினிசம். சோ ஆல்பினிசம் 3 மார்க்ல கேட்கலாம்ப்பா. ஓகே? சோ இந்த கன்வர்ஷன் கரெக்டா எழுதணும். சோ டோப்பாவை மெலானனா கன்வெர்ட் பண்ண ஹெல்ப் பண்ண போற என்சைம் டைரோசினேஸ். ஓகேவா? சோ இந்த என்சைம் ஒழுங்கா சிந்தசிஸ் ஆகல அப்படின்னா இட் கேன் லீட் டு த defective development of melanin. ஏன் மெலானின் நமக்கு தேவை? ஸோ மெலானின்னால தான் நமக்கு அந்த ஸ்கின் கலர். ஸோ மெலானின் அதிகமாக இருக்கிறவங்க டார்க் ஸ்கின் டோன்டாக இருப்பாங்க, மெலானின் கம்மியாக இருக்கவங்க லைட் ஸ்கின் டோன்டாக இருப்பாங்க. ஸோ மெலானின் இருந்தால் மட்டும்தான் நம்மளால லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆக முடியும். ஸோ ஆல்பினிசம் நீங்களே பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஃபேர் ஸ்கின்டாக இருப்பாங்க, அவங்களுக்குலாம் இந்த மெலானின் பிக்மெண்ட் இருக்காது. ஸோ அவங்க சன்க்கு வெளியே வந்தாங்க அப்படின்னா they'll be very sensitive to light. ஸோ the ஐஸையும் அஃபெக்ட் பண்ண போது அவங்க ஹோல் பாடியும் அஃபெக்ட் பண்ணி it can lead to the cancer. ஓகேவா? கிளியர்? அடுத்தது ஹண்டிங்டன்ஸ் கோரியா. இது வரலும் கேட்கல, மேபி ஏஜ் அண்ட் இன்வாலண்டரி ஜர்க்கிங் ஆஃப் த பாடி. இந்த சிம்டமை வச்சு நமக்கு இதை 1 மார்க்ல கேட்கலாம். ஓகே? அண்ட் குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸ்ல கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஆட்டோசோமல் அன்யூப்ளாய்டிஸ் இன் ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா நீங்க என்னென்ன டிசீஸ் எழுதணும்? பேட்டோ சிண்ட்ரோமும் டவுன் சிண்ட்ரோமும். டைரக்டா டவுன் சிண்ட்ரோம் பேட்டோ சிண்ட்ரோம் கொடுக்காம they might ask you autosomal aneuploidy. அன்யூப்ளாய்டினா என்னது? அப்நார்மல் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ். ஸோ இது எக்ஸ்ட்ராவாகவும் இருக்கலாம் இல்லை கம்மியாகவும் இருக்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது டவுன் சிண்ட்ரோம். ஸோ டவுன் சிண்ட்ரோம் ட்ரைசோமி 21. ஸோ நார்மலா 21st குரோமோசோம்ல இது மாதிரி 2 பேர்ஸ் இருக்க போகுது, 2 காப்பீஸ் இருக்க போகுது. ஆனா டவுன் சிண்ட்ரோம் இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா காப்பி ஆஃப் குரோமோசோம் இருக்க போகுது. சரி, அப்ப இவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும்போது என்ன டிசார்டர்ஸ் எல்லாம் வரும்? ஸோ there'll be mental retarded. ஓகேவா? சிஎன்எஸ் சொல்லுங்க ஃபங்க்ஷன் ஆகாது, அண்ட் ட்ரங்க் will be protruded, flattened nose. ஓகேவா? ஸோ இதெல்லாம் இருக்கனால தான் we call them as a Down syndrome patients, and it is actually a genetic disorder. இது 1 மார்க்ல கேட்பாங்க. ஸோ டவுன் இது 2 மார்க்ல கம்ப்ளீட்டா கேட்கலாம்ப்பா. 1 மார்க்ல இதோட அதர் நேமா கேட்கலாம். ஓகே? சிம்டம்ஸ் கொடுத்து கூட நம்ம கேட்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கொஸ்டின் அண்ட் பேட்டோ சிண்ட்ரோம் ரெண்டையுமே வந்துட்டு ஆட்டோசோமல் அன்யூப்ளாய்டுன்னு ஒரு ஹெட்டிங் கொடுத்து கேட்டாங்கன்னா ரெண்டுமே எழுதணும். இதையுமே ஆக்சுவலி வந்துட்டு நமக்கு ஒன் ஆஃப் த ரிவிஷன் பேப்பர்ல 3 மார்க்ல கேட்டிருந்தாங்க, ரெண்டையும் சேர்த்தி. ஓகேவா? அடுத்தது so much of spamming today. என்னப்பா ரொம்ப ஜாலியா இருக்கீங்களோ? Okay, so next question, allosomal abnormalities. So allosomal abnormalities na என்னப்பா? So that is mitotic or the meiotic non-disjunction of the sex chromosomes. இதுல ரெண்டுமே வந்துட்டு difference between the கேட்கலாம். So that is Klinefelter syndrome and the Turner syndrome. ஓகே? ஸோ கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோமை பொறுத்தவரைக்கும் XXY மேல்ஸ் இருக்க போறாங்க அண்ட் டர்னர் சிண்ட்ரோம் XO ஃபீமேல்ஸ். ஓகேவா? ஆட்டோசோமல் அப்படிங்கிறதுனாலும் ஜெனட்டிக்கா ஜீன் மாடிஃபிகேஷன்ஸ் இருக்கு இல்லையாப்பா? ஸோ அதனால we can put this under chromosomal abnormalities or you can just simply call it as a genetic disorder. ஓகேவா? ஃபன் பாய்ஸ், ஃபன் பண்றதுக்குன்னு ஒரு அளவு இல்லையாப்பா? நினைச்சு பாருங்க. நாளைக்கு எக்ஸாம், விடிஞ்ச எக்ஸாம். ஸோ நாளைக்கு வந்து எக்ஸாம்ல நல்லா எழுதிட்டு வராம இருந்தா தெரியும் வீட்டுல என்ன நடக்கும்னு. அப்படித்தானே? ஓகே. ஸோ டர்னர் சிண்ட்ரோமை பொறுத்தவரைக்கும் ஃபீமேல்ஸ்க்கு ஒரு எக்ஸ் குரோமோசோம் கம்மியா இருக்க போகுது அண்ட் கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம் ஸோ பேரே பெருசா இருக்கு. ஸோ அதனால XXY ஃபீமேல்ஸ். ஓகேவா? ஸோ அவங்களுக்கான சிம்டம்ஸ் எப்படி இருக்க போகுது? ஸோ they are sterile males, இவங்க sterile females. ஓகேவா? ஸோ இவங்களுக்கு மென்ஸ்ட்ரல் சைக்கிள் இருக்காது இன் கேஸ் ஆஃப்
Turner syndrome and Klinefelter syndromeல the males will be having extra ஒரு X chromosome இருக்கனால ஒரு சில female characters அவங்களுக்கு இருக்கும். ஓகேவா? clear? இது difference betweenல நமக்கு கேட்கலாம்ப்பா. right? ஓகே, அடுத்த question பார்க்கலாமா? அடுத்த சாப்டர் தான் மூவ் பண்ணணும். ரைட், நாளைக்கு 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாமே வந்து தாறுமாறா வரப்போகுது. நம்ம எப்படி அதை வந்து அட்டாக் பண்ணி எஸ் ஆர் நோ? ஸோ 1 மார்க் எல்லாமே வந்து நாளைக்கு ஒரு போர்க்களத்துக்கு தயாராடுங்க. இப்பயே வந்துட்டு ஒரு சின்ன வார்னிங் நான் கொடுத்துட்றேன். நாளைக்கு பேப்பர் மேபி மீடியமாக இருக்கலாம், இல்லை வந்து கொஞ்சம் கஷ்டமாக கூட இருக்கலாம். ஸோ யூ ஹாவ் டு பி லைக் அ டிராகன். எஸ் ஆர் நோ? இல்லையா? டிராகன் இல்லையா? ஸோ நீங்கள் இந்த 1 மார்க் 2 மார்க் மாதிரி நம்மளுங்க ஏதோ ஒரு இடத்துல இருப்போம். 5 minutes break. ஓகே, yes or no? நாளைக்கு are you guys going to be like a dragon? இல்ல சோல்ஜரா டிராகனா? யாரா இருக்க விரும்புறீங்க? பயம் இருக்கணும்ப்பா. என்ன கேட்டா you should have the fear. fear இருந்தாதான் வந்து the force or the action will be very strong. yes? ஓகே மேனா? எஸ். ஸோ இந்த டிராகன் மாதிரி நாளைக்கு நீங்க வந்து எக்ஸாம் பேப்பரை ஃபேஸ் பண்ண போறீங்களா கூலா? அப்ப அதுக்கு வந்து படிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த 1 மார்க்கா இருக்கட்டும், 2 மார்க்கா இருக்கட்டும், 3 மார்க்கா இருக்கட்டும். ஓகேவா? பவர் ரேஞ்சர் நானே வந்து சொல்லணும்னு நினைச்சேன். பவர் ரேஞ்சர் மாதிரி இருக்கணுமா? ஓகே ஓகே. ஸோ வாவல்ஸ் ஹைபோதசிஸ் எல்லாமே பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி கைஸ், நாளைக்கு பேப்பர் கொஞ்சம் மேபி நமக்கு புக் இன்சைட்லேருந்து ஜுவாலஜியில் அதிகம் கேட்கலாம். ஸோ ஈவினிங் செஷன்லாம் திரும்ப த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லாஸ்ட் மினிட் 2-3 மார்க்ஸ் வந்துட்டு நான் டீச் பண்ணுறேன். பட் ப்ளீஸ் கம் வித் ஃபுல் ஃபோக்கஸ். இங்கே நோ மோர் டிஸ்ட்ராக்ஷன். ஸோ சேட்டில் யார் என்ன அன்வான்ட் மெசேஜ் போட்டாலும் ப்ளீஸ் டு நாட் see that மெசேஜ். ஓகேவா? ஸோ அவங்க உங்களை வந்து eat 5 star and do nothing. நாளைக்கு அதை பண்ணோம்னா நாளைக்கு பேப்பர் வந்து மிச்சம் பண்ணலாம் இல்லையாப்பா? இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் போட்டாச்சு. ஜுவாலஜி கொஷின் ஈஸியாக வரணும்னு என்ன ப்ரே பண்ணலாம்ப்பா? ஆல்ரெடி பேப்பர் எல்லாம் செட் பண்ணி வச்சாச்சு. ஸோ ப்ளீஸ் ஹாவ் தட் ஃபியர். நாளைக்கு பேப்பர் வந்து எப்படி வந்தாலும் யூ ஷுட் பி லைக் அ டிராகன் ஆர் அ கிங். ஓகேவா? ஸோ இது இல்லை அப்படின்னா யூ கேன் நாட் ஃபேஸ். ரைட்டா? புக் பேக் முடிச்சாச்சு. பாட்னியை பொறுத்தவரையிலும் புக் பேக் ஃபுல்லாக முடிச்சாலே மேக்ஸிமம் மார்க்ஸ் யூ கேன் ஸ்கோர். ஆனால் ஸ்வாலஜிக்கு அதே தியரி அப்ளை ஆகாது. ஸ்வாலஜிக்கு கண்டிப்பாக புக் பேக் படிச்சிருக்கணும். அண்ட் ஒரு சில புக் இன்சைட் கொஷின்ஸை நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். ஓகேவா? கிளியர்? அப்போதான் அட்லீஸ்ட் ஒரு டீசெண்டான ஸ்கோர் வாங்க முடியும். ஓகேவா? ஓகே ரைட். So shall we start with the 5th chapter? 5th chapter la important questions மட்டும் பார்த்துட்டு we can finish it off. Okay va? Yes. So shall I start with human genome project? Human genome project பார்க்கலாமா? லேப் ஓபன் பார்த்தாச்சு. So human genome project பார்க்க போறோம். genetic code. Okay va? And very importantly ஒரு 5 minutes break தரேன். Okay va? We'll start again at 11:20. ஓகேவா? கலர் தெரியலையா? ஸோ ஒரு 5 minutes கேப். ஓகே, ஸோ ஜஸ்ட் ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப். 11:15 இருக்கு. ஸோ 11:20. ஓகே, ஸோ ஜஸ்ட் stay. We'll start with human genome project and DNA fingerprinting. ஓகே கிளியரா? அண்ட் உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் வேணும் அப்படிங்கறத ரெடியா வச்சிருங்க. 5 minutes. ஓகே.
Okay, so shall we start? Okay guys, so start பண்ணிடலாமா? Pure science botany important questions already upload பண்ணியாச்சுப்பா. ஹர்ஷா, நான் முந்தா நேத்தே வந்து பாட்னியோட இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ ப்ளீஸ் செக் தட் அவுட். ஓகே, ஸோ மாலிகுலர் ஜெனடிக்ஸ்ல கண்டிப்பா அந்த கிரீன் பாக்ஸஸை ஒன்ஸ் ரீட் பண்ணிட்டு போங்க. ஸோ 1 ஜீன் 1 என்சைம் ஹைப்போதசிஸா இருக்கட்டும் அண்ட் வாபிள்ஸ் ஹைப்போதசிஸ். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரெஸ் யூ ப்ளீஸ் ஃபோக்கஸ் ஆன் யுவர் கரியர். என் கரியர் நீங்கள் அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஓகேவா? ரைட். ஸோ first question, 1 gene 1 enzyme hypothesis 1 mark la keklampa illa it can be asked in a 2 mark illa 3 mark question. So in search of genetic material please focus for 1 mark and adula experiment mottum ipa paakalam. So first experiment pannadhu okay va. So first vandu Griffith experiment pannarupa. So Griffith vandu he was doing that experiment to prove DNA than genetic material அப்படிங்கறத prove பண்ண and அதுக்கு வந்து he called it as a transforming principle. ஓகேவா? அவர் கொடுத்தது டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல். சரியா? அண்ட் அதுக்கப்புறம் இவர் கொடுத்ததை நிறைய பேர் எக்ஸெப்ட் பண்ணல, அது ப்ராப்பராகவும் இல்லை. ஸோ அதுக்கு அடுத்தது செகண்ட் இவர் பண்ண அதே எக்ஸ்பெரிமெண்ட்டை இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணி யாரு ஏவரி அண்ட் குரூப் அவங்களும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. பட் அதுலேயுமே அட் எண்ட் ஆஃப் த டைம் ஈவன் தான் அவங்க வந்து டிஎன்ஏன்னு ப்ரூவ் பண்ணாலும் இதை நிறைய சயின்டிஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணல. அண்ட் ஃபாலோடு பை நெக்ஸ்ட் வந்துட்டு Hershey and Chase experiment பண்ணாங்க. So Hershey and Chase பண்ண experiment பேர் என்னன்னு தெரியுமா? So இந்த experiment 5 marksல நமக்கு கேட்கலாம். ஓகேவா? So what is the experiment done by the Hershey and Chase? Finally 1 mark question, very important 1 mark question. DNA தான் genetic material அப்படிங்கறத அடிச்சு proof பண்ணது யாரு? Hershey and Chase தான். And இவங்க கொடுத்த experiment பேர் என்னப்பா? So they finally proved DNA is the genetic material. Okay? So yes, Blender's experiment. So Blender experiment la enna use பண்ணாங்க? So they use the E. coli and radioactive phosphorus and sulfur ரெண்டையுமே யூஸ் பண்ணாங்க. So phosphorus இருக்கட்டும் sulfur இருக்கட்டும் இதுல எது வந்து component of DNA? phosphorus இல்ல sulfur? Which is the component of DNA? டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல் பார்த்த ஓகே சொல்லியாச்சு. ஃபர்ஸ்ட் கிரிஃபித் கொடுத்துட்டாரு பட் நிறைய அக்செப்ட் பண்ணல. ஃபாலோட் பை ஏவரி மெக்லியோட் அண்ட் மெக்கார்த்தி அவங்க பண்ண எக்ஸ்பெரிமெண்ட். அண்ட் அதுக்கப்புறம் ஹெர்ஷி அண்ட் சேஸ் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்தாங்க. ஓகே, ஸோ இதுல ரேடியோ ஆக்டிவான சல்ஃபரையும் பாஸ்பரஸையும் யூஸ் பண்ணாங்க. ஸோ விச் இஸ் த காம்பனன்ட் ஆஃப் டிஎன்ஏ? சல்ஃபரா பாஸ்பரஸா? பாஸ்பரஸா இல்ல சல்ஃபரா? விச் இஸ் த காம்பனன்ட் ஆஃப் டிஎன்ஏ? பாஸ்பரஸ் தானா? 100% ஷூர்? சல்ஃபர் கிடையாதாப்பா? சல்ஃபர் இஸ் நாட் தேர் இன் தி டிஎன்ஏ. புரோட்டீன்ல இருக்கா இல்ல ஆர்என்ஏல இருக்கா? சல்ஃபர் அண்ட் பாஸ்பரஸ் ரெண்டுமே யூஸ் பண்ணாங்க. இது ரெண்டுமே காம்பனன்ட் ஆஃப் டிஎன்ஏவா? which is actually the component of DNA? தெரியல. ஸோ டிஎன்ஏல இருக்கக்கூடியது பாஸ்பரஸ். ஸோ டிபி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ரேடியோ ஆக்டிவிட்டி எங்கே இருந்துச்சு அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி தான் ஃபைனலி தே ப்ரூவ்ட் டிஎன்ஏ இஸ் த ஜெனட்டிக் மெட்டீரியல். அடுத்து இவங்க பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் அப்புறம் இதில் ஒரு வழியே டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இந்த சாப்டரை ஈஸியா நான் சொல்லிட்டு இருக்கேன். ப்ளீஸ் லிசன் டு மீ. ஒரு another 30 minutes. ஓகேவா? இட் இஸ் 11:20. 30 to 40 minutes நம்ம முடிச்சிடலாம். ஓகே, ஸோ 12 o'clock will finish off the molecular genetics. ஓகேவா? கிளியர்? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதை முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் டிஎன்ஏவை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த டிஎன்ஏ எப்படி ரெப்ளிகேட் ஆகுது, இல்லை அடுத்தடுத்து எப்படி புதுசா டிஎன்ஏ ப்ரொடியூஸ் ஆகுது? நெக்ஸ்ட் கொஸ்டின் இல்லையா? ஸோ அப்போ அதுக்கு பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்ஸை பார்க்கலாம். So next experiment was given by semi-conservative DNA replication. So semi-conservative DNA replication. So இதை கொடுத்தது யாருப்பா? மெசல்சன் அண்ட் ஸ்டாஹல். மெசல்சன் அண்ட் ஸ்டாஹலோட எக்ஸ்பெரிமெண்ட் தான் semi-conservative DNA replication. ஸோ இதில் என்ன சொல்லியிருந்தாங்க? 2 DNA இருக்கும்போது ஓகேவா? 2 DNA இருக்கும்போது டபுள் ஸ்டாண்டர்ட் DNA. So I'll use another color. Okay, double standard DNA. இல்லையா? சரி, இது டிவைட் ஆகும்போது ஓகேவா
இது ரெண்டும் வந்து இப்படி செப்பரேட் ஆக போகுது. இதுல இருந்து புதுசா இன்னும் ஒரு ஸ்ட்ராண்ட் சிந்தசிஸ் ஆக போகுது. ஓகேவா? பேரண்ட் ஸ்ட்ராண்ட் ஸ்பிளிட் ஆயிடுச்சு அண்ட் கம்ப்ளீட்டா 2 புது ஸ்ட்ராண்ட் உருவாகாது. இது ரெண்டும் ஸ்பிளிட் ஆயிடுச்சா? ஓகேவா? அப்ப இதுல இருந்து நமக்கு வேற கலர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ புதுசா இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு, இதுதான் பாதி கன்சர்வ் ஆயிருக்கு. இதை ப்ரூவ் பண்ணது யாரு? மெசல்சன் அண்ட் ஸ்டாஹல். ஓகேவா? கிளியர்? ஸோ கைஸ், மெசல்சன் ஸ்டாஹல் டிஎன்ஏயோட ரெப்ளிகேஷன் செமி கன்சர்வேட்டிவ்னு சொன்னாங்க. ஸோ ரெண்டும் ஸ்பிளிட் ஆகும்போது ஒரு ஹாஃப் அப்படியே இருக்க போது, இதோட சேர்த்து இன்னும் ஒரு ஸ்ட்ராண்ட் சிந்தசிஸ் ஆக போகுது. பழைய ஸ்ட்ராண்ட் பேரண்ட் ஸ்ட்ராண்ட் ஒன்று, புது ஸ்ட்ராண்ட் ஒன்று, பாதி கன்சர்வ் ஆனனால இது செமி கன்சர்வேட்டிவ் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். ஸோ இதை வந்து 5 மார்க்ஸ்ல கேட்கலாம். ஓகேவா? சரி, அடுத்தது இது எல்லாத்துக்கும் முன்னாடி டிஎன்ஏவோட காம்பனன்ட்ஸ் என்னென்ன? ஸோ டிஎன்ஏல இருக்கக்கூடிய பேசஸ் என்ன? ஏ இருக்கு, டி இருக்கு, சி இருக்கு, ஜி. அடினைன், தைமின், சைட்டோசின் அண்ட் குவனைன். அடுத்தது இதுல ஏ வில் பேர் வித், ஏ எதோட பேர் ஆகும்பா? டி ஓட பேர் ஆகும். சி வில் பேர் வித் ஜி. ஓகே, ஏக்கும் டிக்கும் நடுவுல 2 ஹைட்ரஜன் பாண்ட் இருக்க போது, சிக்கும் ஜிக்கும் நடுவுல 3 ஹைட்ரஜன் பாண்ட் இருக்க போது. இதை அப்படியே வச்சு உங்களோட ரிவிஷன் பேப்பர்ல ஒரு क्वेश्चन கேட்டிருந்தாங்க. தட் இஸ் சார்காவ்ஸ் ரூல். எஸ், ஸோ சார்காவ்ஸ் ரூல் ஞாபகம் இருக்கா? ஸோ அவர் என்ன சொல்லியிருந்தாரு? a plus t plus c plus g is equal to a constant 1. ஓகே, அப்ப இதுல எதோட வேல்யூவை வந்துட்டு கொடுத்திருந்தாலும் நீங்க மித்த வேல்யூஸை ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? கிளியர்? எஸ். ஸோ சார்காவ்ஸ் ரூல் புரிஞ்சுதா? ஸோ அவர் என்ன சொன்னாரு? ஏவோட வேல்யூம் டியோட வேல்யூம் ஈக்குவலாக தான் இருக்க போகுது. அதே மாதிரி சி அண்ட் ஜி ஈக்குவலாக தான் இருக்க போகுது. கான்ஸ்டன்ட் விச் இஸ் ஆல், நீங்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் கிடைக்கும். பெர்சன்டேஜா இருந்தா 100%, இல்ல கான்ஸ்டன்ட் எடுக்கும்போது இட்ஸ் ஈக்குவல் டு 1. சரியா? எஸ். ஓகே, இப்போ இந்த ரெண்டும் நடுவில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் பாண்ட். ஓகே, ஸோ ஹைட்ரஜன் பாண்ட் இருக்க போகுது. ஸோ இங்கே 2 ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கு, இங்கே 3 ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கான இந்த டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சரை கொடுத்தது யாரு? வாட்சன் அண்ட் கிரிக். ஓகேவா? ஆனா இவங்க எதை பேஸ் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் டெக்னிக்கை வந்து வில்கின்ஸ் அண்ட் பிராங்க்லின் கொடுத்தாங்க. அதை பொறுத்து தான் இவங்க இந்த டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சரை கொடுத்தாங்க, which is all a 1 mark question. சரியா? இதுவெல்லாம் கிளியரா? ஓகே, so shall we move to the next part? Semi-conservative DNA replication. DNA இருக்கக்கூடிய basis என்ன? சரி, அடுத்த question, RNA இருக்கக்கூடிய basis என்ன? So DNA-லயும் RNA-லயும் ஒரே number of bases இருக்கா இல்ல வேற ஏதாச்சும் இருக்கா? Yes, what is the other? இந்த T-க்கு பதிலா it is replaced with which base in case of RNA? So DNA நான் எழுதியாச்சு, adenine, guanine, cytosine and thymine. So அதே மாதிரி இந்த T-க்கு பதிலா okay adenine இருக்கு, okay guanine, cytosine இருக்கு. T-க்கு பதிலா what is present? Yes, which is uracil. Okay, U. அவ்வளவுதான். கிளியரா? ஸோ முடிஞ்சுதா? ஸோ அப்படியே நம்ம இதில் ஒரு 4 பேஜ் இந்த சாப்டரில் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ஹெர்ஷியன் சேஸ் முடிச்சாச்சு. ஸோ கெமிஸ்ட்ரியில் வந்துட்டு வி ஹவ் டாக்ட் அபவுட் அதோட ஸ்ட்ரக்சர். ஸோ நைட்ரஜனஸ் பேசஸ் இருக்க போது, பென்டோஸ் சுகர் அண்ட் த phosphate group, ribose sugar in case of RNA and deoxyribose sugar in case of DNA. ஸோ அதுக்கப்புறம் நியூக்ளியோசோம். ஸோ shall we talk about the nucleosome? Yes. நியூக்ளியோசோம் பொறுத்த வரலும் ஓகேவா? So DNA இங்க எழுதுறேன்பா. So DNA is a positively charged and negatively charged molecule, that is negatively charged. Okay, so DNA negatively charged. So நீங்க smaller classes-ல nucleus diagram கேட்டிருந்தா அந்த மாதிரி ஒரு diagram போட்டு இந்த மாதிரி chromatin threads எல்லாம் போட்டு இதுல டாட் டாட் டாட்டா வச்சிருப்பீங்க. ஓகே, ஸோ இந்த chromatin thread-ல இந்த ஒரு டாட் ஸ்ட்ரக்சரை என்லார்ஜ் பண்ணி தான் நம்ம இப்போ இந்த நியூக்ளியோசோமா பார்த்துட்டு இருக்க போறோம். ரைட்? ஸோ இப்போ இந்த டிஎன்ஏ நெகட்டிவ்லி சார்ஜ். இது என்ன பண்ணுது? ஒரு சில ப்ரோட்டீன்ஸோட பைண்டா இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த ப்ரோட்டீன்ஸ் பேர் தான் என்ன? ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ். ஸோ அந்த ப்ரோட்டீன்ஸ் யாரு? ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ். ஸோ தீஸ் ஆர் ஆக்சுவலி பாசிட்டிவ்லி சார்ஜ்ட். ஓகே, இந்த ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே பாசிட்டிவ்லி சார்ஜ். அண்ட் ஓகேவா? வெயிட், சரியா? ஸோ இப்போ இந்த ப்ரோட்டீன்ஸ் எத்தனை இருக்கு அப்படின்னா 4 மாலிக்யூல்ஸ், பட் ஆல் ஆஃப் பேர்ஸ். Okay, which is together equal to 8. ஓகேவா? ஸோ அப்போ அதில் என்னென்ன இருக்குப்பா? H2A, H2B, H3 and H4.
ஓகேவா? ஸோ இதனாலுமே histone proteins which is into 2 போடும்போது நமக்கு histone octamer கிடைக்க போகுது. ஓகேவா? histone octamer. ஓகேவா? இதை கம்ப்ளீட்டா எழுதுனா நியூக்ளியோசோம்க்கு 2 மார்க்ஸ் இல்ல 3 மார்க்ஸ் அண்ட் டெஃபினட்டா இதுக்கு டயக்ராம் போடணும். ஓகேவா? எஸ். So this is what the complete nucleosome question. So nucleosome என்னன்னு புரிஞ்சுச்சாப்பா? So positively charged histone proteins. So that is the negatively charged DNA which is wrapped around the positively charged proteins. Complete structure நம்ம nucleosome னு சொல்ல போறோம். So அந்த proteins ல என்னென்ன proteins எல்லாம் இருக்கு? So H2A, H2B, H3, H4. So இது எல்லாமே வந்துட்டு it is going together to form a nucleosome. So அப்ப அது பார்க்கிறதுக்கு இந்த chromatinல okay if you see இது மாதிரி ஒரு dot dot structure இருக்கும். இதுக்குள்ள தான் இந்த DNA எல்லாம் இருக்க போகுது. So it gives a bead on string appearance. ஓகேவா? bead on string appearance இருக்க போகுது. Okay? Yes, it contains 200 base pairs. இது எல்லாமே additional points. Okay? Clear? So shall we move to the next question? Okay, இன்னும் ரெண்டே question தான்ப்பா. So the முடிச்சுட்டு DNA replication பார்த்தாச்சு, Messels and Stahel experiment and replication fork எப்படி form ஆச்சு. So ரெண்டு இருக்குப்பா. We can see the strands. ஓகேவா? That is 5 prime to 3 prime, 3 prime to 5 prime. So இதோட questions எதை கேட்பாங்க? leading strand எது and the lagging strand எது. So இந்த question கேட்டாங்க அப்படின்னா polarity மறக்காம மென்ஷன் பண்ணுங்க and எது எங்கிருந்து வந்துட்டு டெவலப் ஆகுது which is growing towards which side அதை கரெக்டா பார்த்துக்கணும். Okay, so transcriptionல this portion is very important. So replication, so இந்த central dogmaவை 3 மார்க்ல நமக்கு கேட்பாங்க. ஓகேவா? Right? So this can be asked in a 3 mark question. So அடுத்தது transcription unit பார்த்தாச்சு. So இதுல ஓரளவு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். So finally the transcription முடிஞ்சு வரும்போது we will get a DNA. So transcription குயிக்கா சொல்லி தரேன்பா. So please listen. Okay, it has a template strand, coding strand. So codes எல்லாம் copy ஆகி we will get an mRNA. இல்லையா? So நார்மலா ஒரு DNA இருக்கு. Okay, so இந்த DNA இருந்து okay we will get an mRNA. Okay, இந்த mRNA ல okay it is not going to be completely coding parts. ஓகேவா? So இதுல coding and non-coding ரெண்டுமே இருக்க போகுது. So coding part we call it as guys ஒண்ணே நான் சொல்லிறேன். So no more unwanted chat. So நான் வந்து சொல்லி கொடுக்குற அத்தனையுமே important concept தான். நாளைக்கு எதுல இருந்து எங்க இருந்து question கேட்கலாம். So இப்போ உங்க டைம் அங்க வேஸ்ட் பண்ணாம நான் சொல்றத லிசன் பண்ணி இத நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. Definitely even if you're preparing for NEET exam இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். And நாளைக்கு எக்ஸாம்ல தெளிவா எழுதணும், படிச்சதை மறக்காம எழுதணும் அப்படின்னா இத தெளிவா இப்பயே படிச்சுட்டு போயிடுங்க in another 30 minutes. ஓகேவா? ரெடியா? So if all of you guys are ready அப்படின்னா just put a thumbs up. We'll start reading. No more unwanted chats. So நான் அப்ப transcription ஓட the last part சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? Because அது கொஞ்சம் confusing. அது நிறைய தெரிஞ்சுக்கணும். And அதுக்கப்புறம் இதுல இருக்கக்கூடிய 1 marks பார்த்துட்டு genetic code, ஓகேவா? And human genome project, DNA fingerprinting. இது மூணை பார்த்துட்டு we will start revising. So நம்ம goal 70 out of 70. அதுக்கு நம்ம ஓடிட்டே இருக்கலாம். Okay? So no more unwanted chats here. ஓகேவா? 70 out of 70 வாங்க ரெடினா just stay, sit, study. இல்ல நான் சூப்பர் ஸ்கோர் வாங்கணும் அப்படின்னா ஓகே ஓகேவா? எஸ். ஸோ ரெடியா? ஸோ ஷால் வி ஸ்டார்ட்? ஸோ DNA ஓட டிரான்ஸ்கிரிப்ஷன். ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ்ல என்ன நடக்க போகுது நான் சொல்லியிருக்கேன். நான் சொல்லி கொடுக்குறது நீங்க எழுதுறீங்க அப்படின்னா இது ஒரு ஃபார்ம் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ட். ஸோ டிஎன்ஏல இருக்கக்கூடிய அந்த கோடை RNAல காப்பி பண்ணும். ஸோ அந்த டிரான்ஸ்கிரிப்ட் ஆகி வரும்போது அதுல கோடிங் பார்ட்ஸும் இருக்கும், நான் கோடிங் பார்ட்ஸும் இருக்கு. ஓகேவா? ஸோ கைஸ் நான் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு நான் சேட் பாக்ஸ் பார்க்க போறது இல்லை. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் டீச்சிங். ஸோ ப்ளீஸ் ஸ்டே, லிசன் அண்ட் இஃப் யூ ஃபீல் எனி டவுட் ஜஸ்ட் ஆஸ்க் மீ. ஓகேவா? ஸோ கோடிங் பார்ட் இருக்க போது and there are some non-coding parts. So non-coding parts இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. இதுக்கு நம்ம ஸ்பெஷல் பேர் கொடுக்க போறோம். ஓகே? ஸோ இந்த கோடிங் பார்ட் பேரு எக்ஸான்ஸ் அண்ட் அந்த நான் கோடிங் பார்ட்ஸ் ஆர் கால்ட் அஸ் இன்ட்ரான்ஸ். கரெக்டா? எக்ஸான்ஸ் அண்ட் இன்ட்ரான்ஸ் ஞாபகம் இருக்கா? எவல்யூஷன் ஆஃப் மேன் ஆல்ரெடி ஞாபகம் வச்சுக்க ஒரு சின்ன ட்ரிக் கொடுத்துருக்கேன்ப்பா, அதை நீங்க பாருங்க. எக்ஸான்ஸ் அண்ட் இன்ட்ரான்ஸ் இருக்க போகுது. ஸோ இங்க எக்ஸானும் இருக்கும், இன்ட்ரானும் இருக்கும். எக்ஸான், இன்ட்ரான், எக்ஸான், இன்ட்ரான். ஆனால் நான் சொன்ன மாதிரி எனக்கு இந்த நான் கோடிங் பார்ட் தேவை கிடையாது. இதுதான் பேஸ் ஃபார் DNA ஃபிங்கர் பிரிண்டிங். ஸோ ப்ளீஸ் இங்கேயே லிசன் பண்ணிருங்கப்பா, அப்போ தான் DNA ஃபிங்கர் பிரிண்டிங்கும் சூப்பராக புரியும். ஓகே?
ஸோ அப்போ இதை நான் என்ன பண்ண போறேன், கட் பண்ண போறேன் with the help of scissors. ஸோ நான் யூஸ் பண்ணக்கூடிய என்சைம்ஸ் என்னன்னா, தட் இஸ் ரெஸ்ட்ரிக்ஷன், ஓகே, ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியேஸ். ஸோ அதை வச்சு நான் தனித்தனியாக கட் பண்ணிட்டேன். ஓகே, எக்ஸான்ஸ் தனியாக, இன்ட்ரான்ஸ் தனியாக நான் கட் பண்ணியாச்சு. ஸோ நவ் ஓகே, ஸோ we need to join together. ஓகேவா? ஸோ எக்ஸான், இன்ட்ரான், எக்ஸான், இன்ட்ரான், எக்ஸான் இருக்கு. எனக்கு கோடிங் பார்ட் மட்டும்தான் வேணும். ஸோ இப்போ கோடிங் பார்ட் மட்டும்தான் வேணும் அப்படின்னா ஐ ஜஸ்ட் யூஸ் திஸ் கோடிங் பார்ட் அலோன். எக்ஸான், எக்ஸான், எக்ஸானை மட்டும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். அப்போ ஜாயின் பண்ண எனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய என்சைம் லைகேஸ். ஓகேவா? எஸ், எண்டோநியூக்ளியஸஸ் வச்சு நான் கட் பண்ணிட்டேன், லைகேஸை வச்சு பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு இங்கே இருக்கக்கூடியது ஒரு எம்ஆர்என்ஏ. ஆனால் இது ஸ்டேபிளான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போ அடுத்த 3 மார்க் கொஷின், ஓகே, என்ன கேட்பாங்க, வாட் ஆர் த போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனல் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ நீங்கள் அந்த கேப்பிங் டெய்லிங் பற்றி படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ கேப்பிங் இருக்கு, டெய்லிங் இருக்கு. ஓகேவா? ஸோ கேப்பிங் அண்ட் டெய்லிங் எங்கே பண்ணுவாங்க? ஸோ திஸ் இஸ் 5 prime 3 prime. கைஸ், இந்த பொலாரிட்டி எப்பவுமே நம்ம இந்த டிஎன்ஏவா இருக்கட்டும், ஆர்என்ஏவா இருக்கட்டும், ஸோ எங்கிருந்து எங்கே போகுது, ஸோ டைரக்ஷன் தெரியறதுக்காக ஒரு சில சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதில் 5 and 3 அப்படிங்கிற 2 நம்பர்ஸ் காமன். அதாவது அந்த பென்டோ சுகர் ஸ்ட்ரக்சரை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்போ 5 prime to 3 prime போகணும். ஸோ அதை கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணியிருக்கேன்னா, இதை நான் ஸ்டேபிள் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன், ஐம் கோயிங் டு ஆட் கேப்பிங். ஓகேவா? ஸோ 5 இருக்கிற இடத்துல கேப்பிங் பண்ண போகிறேன், 3 இருக்கிற இடத்துல டெய்லிங் பண்ணும். அப்பதான் ஸ்டேபிள் ஆக்க முடியும். ஓகே, ஸோ டெய்லிங்க்கு நம்ம என்ன பண்ண போறோம், பாலி அடினைன், ஸோ ஏஏ ஆட் பண்ண போறோம். இங்க மெத்தைலேட்டட் குவனோசைனை ஆட் பண்ண போறோம். ஸோ இங்க ஓகே, ஸோ திஸ் இஸ் குவனோசைன் அண்ட் ஹியர் இட் இஸ் அடினைன். ஓகே, அவ்வளோதான். இது கம்ப்ளீட்டா தி லாஸ்ட் பார்ட். இது மட்டுமே நமக்கு 3 மார்க்ஸ்ல கேட்கலாம். ஓகேவா? ஸோ கேப்பிங் அண்ட் டெய்லிங் எங்க எதை பண்ணணும், ஸோ 5C ஞாபகம் வச்சுக்கோங்க அண்ட் 3T. ஓகே, கிளியர்? ஸோ அடுத்த பார்ட், இந்த பார்ட் தான் இப்போ நம்ம டீச் பண்ணது. ஓகேவா? கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் ஜெனடிக் கோட். ஸோ ஜெனடிக் கோட் இன் 5 minutes. ஸோ யாரெல்லாம் ரெடி, ப்ளீஸ் பி தேர் இன் த சேட் பாக்ஸ். ஸோ ஜெனடிக் கோட் இன் 5 minutes. ஓகே, ஃபயர் இன் த சேட் பாக்ஸ். ஸோ ஜெனடிக் கோட் இன் 5 minutes. ரெடியா? ஸோ நாளைக்கு இது 5 மார்க்ஸ்ல கண்டிப்பாக கேட்கலாம். ஓகேவா? எஸ் கைஸ், ரெடியா? Are you guys ready to read the genetic code, which is a very, very important and a 5 mark question? ஓகேவா? ஸோ ரெடி? கிளியர்? ஓகேவா? ஸோ ஜெனடிக் கோடை பொறுத்த வரலும் பேசிக்கலி அந்த கோட்ஸ் ஏன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, எல்லா ஹியூமன் பீயிங்ஸ்க்காக இருக்கட்டும், இல்லை நார்மலாக எல்லா ஆர்கானிசம்ஸ்க்கும் இந்த கோட் இருந்தால் இந்த ப்ரோட்டீன் தான் சிந்தசிஸ் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டான வேல்யூஸ். ஸோ அதை ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுட்டாங்க. ஸோ அதில் எத்தனை கோட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா 64 கோட்ஸ் இருக்கு. ஸோ இந்த 64ல் 63 மட்டும்தான் அமினோ ஆசிட்ஸ்க்கு கோட் பண்ணும். 61 மட்டும்தான் கோட் பண்ண போது. ரிமைனிங் 3 வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு கோட். ஸோ அதை தான் வி கால் இட் அஸ் நான்சென்ஸ் கோடான்ஸ். இங்கே இந்த சாட் பாக்ஸ்ல நிறைய பேர் இந்த மாதிரி இருக்காங்கன்னு நினைக்கிறேன், அப்படிதானப்பா? ஸோ இந்த 3 மாதிரி. ஓகே, ஸோ நான்சென்ஸ் கோடான்ஸ் இல்லை ஸ்டாப் கோடான்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ கேன் யூ கைஸ் ஸ்டாப் தீஸ் நான்சென்ஸ்? ஸோ ஸ்டாப் கோடான்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்கப்பா. வாட் இஸ் இட் ஆல்சோ கால்ட் அஸ்? எஸ் கைஸ், 61 codons are going to code for the amino acids. Remaining 3 are not going to code for anything. So appo what are the stop codons? So stop codons என்னென்ன? Yes, and it is also called as, இந்த other name அப்படியே mention பண்ணுங்க. Okay, so what is the other name for the stop codons and the codons என்னென்ன? So quick, so chat box கொஞ்சம் தெறிக்க விடுங்க with the codes. Yes, termination codons accepted. And what are the codes? என்னென்ன codes இருக்க போகுது? Okay, right. Okay, so termination codons ன்னு சொல்லலாம், இல்லை nonsense codons ன்னு சொல்லலாம், or it can be UAG, UGA and UAA. so இது மூணுமே வந்துட்டு these are the stop codons. சரி, ஓகே. ஸோ அப்போ இந்த கோடான்ஸ்க்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸோ அது என்னன்னு நம்ம பார்த்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
ஓகே ஸோ ஜெனடிக் கோட் ட்ரிப்ளெட் கோட் எல்லாமே வந்து ட்ரிபிளாக தான் நம்ம எழுத போகிறோம். அண்ட் அதில் நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் டன் 61 63 61 மட்டும்தான் கோட் பண்ண போது, ரிமைனிங் 3 இஸ் நாட் கோயிங் டு கோட். ஸோ ஜெனடிக் கோட் இஸ் யூனிவர்சல், அதாவது எல்லா ஆர்கானிசம்ஸுமே இது காமன் தான், ஜஸ்ட் தட் ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் மட்டும் இருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோகேரியட் மைட்டோகாண்ட்ரியா அண்ட் குளோரோபிளாஸ்ட் ஜீனோம்ஸ்ல. அண்ட் அதுக்கப்புறம் எந்த ஒரு கோடுமே ஓவர்லேப் ஆகாது. சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏயூஜி ஜியூசி சியூஜி இப்படி இருக்குன்னா நான் ரீட் பண்ணும்போது 3 3 3 இப்படிதான் ரீட் பண்ணுவேனே தவிர எங்கேயுமே வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு ஓவர்லேப். ஸோ ஏயூஜின்னு படிச்சுட்டு யூஜிஏ அப்படி நான் படிக்க போறது கிடையாது. ஸோ நோ ஓவர்லேப்பிங். அண்ட் எந்த இடத்துலையுமே எந்த ஒரு கமாவோ ஃபுல் ஸ்டாப்போ எந்த ஒரு பங்க்சுவேஷன் மார்க்கும் நம்ம யூஸ் பண்ண போறது கிடையாது. அண்ட் அதுக்கப்புறம் டீஜெனரேட் அப்படின்னா என்னன்னா, சி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு வந்து நம்மளோட நார்மல் நேம் இருக்க போது அதோட சேர்த்து ஒரு பெட் நேம் இருக்கும். ஸோ வீட்டில் ஒரு சிப்ளிங்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னா ஸோ பெட் நேம்ஸ் இருக்கும். அந்த பெட் நேம் யாருக்கு அந்த பெட் நேம்னு வச்சிருக்காங்கன்னா அது உங்களோட பெட் நேம் மட்டும்தான் இல்லையா? அதே மாதிரிதான் ஒரு அமைனோ ஆசிட்க்கு ஏகப்பட்ட கோட்ஸ் இருக்கலாம். ஆனா இது எல்லா கோடுமே இந்த ஒரு அமைனோ ஆசிட் தான். ஸோ இப்போ உங்களுக்கு காமனா ஒரு நேம் இருக்கு அண்ட் இந்த மாதிரி நிறைய பெட் நேம்ஸும் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இந்த பெட் நேம்ஸ் எல்லாமே என்னது, உங்களுக்கு ஒரு பெட் நேம் இருக்கும், உங்க சிஸ்டர்ல பிரதருக்கு ஒரு பெட் நேம் இருக்க போகுது, அதே மாதிரி தான். பட் எல்லாமே உங்களுக்கு தான். அதே ப்ராப்பர்ட்டி தான் இங்க டீஜெனரேட் அப்படின்னு. ஓகேவா? ஸோ டீஜெனரேட் அப்படின்னா என்னது, ஸோ ஒரு கோடு இருக்குன்னா அமினோ ஆசிட்க்கு, ஓகே அந்த கோட் அந்த அமினோ ஆசிட் தான். பட் அதே அமினோ ஆசிட்ஸ்க்கு ஏகப்பட்ட கோட்ஸ் இருக்கலாம். ஓகே ஸோ நான் ஆம்பிகுவஸ் மீன்ஸ் அப்படின்னா எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது. ஸோ இந்த கோட் இந்த அமினோ ஆசிட்க்கு மட்டும்தான். ஓகே ஸோ அப்போ கோட் எப்பவுமே நம்ம எந்த டைரக்ஷன்ல இருந்து ரீட் பண்ணும், 5 பிரைம்ல இருந்து 3 பிரைம். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஆல்வேஸ் we need to see the direction. ஸோ 5ல இருந்து 3க்கு தான் நீங்க ரீட் பண்ணும். அண்ட் ஃபர்ஸ்ட் கோடான் ஏயூஜி. ஓகே அதுக்கு 2 ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ 2 ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னா, ஒன்னு ஸ்டார்ட் கோடானா இருக்க போது, இன்னொன்னு that is going to code for the amino acid methionine, right? ஸோ அதுக்கப்புறம் ஸ்டாப் கோடான்ஸ் நீங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஓகேவா? எஸ் கிளியரா? ஸோ எஸ் கைஸ் ரெடியா? ஸ்க்ரீன் கொஞ்சம் கிளியரா இல்லை. இப்போ நான் முடிச்சுட்டேன். ஓகே அவ்வளோதான் முடிஞ்சது. ஸோ நோ ஐ எம் நாட் கோயிங் டு கிவ் எனி திங். ஸோ லெட் தெம் ஸ்பேம் வாட் எவர் தே வாண்ட். ஸோ அவங்களுக்கு ரொம்ப டைம் இருக்குன்னு நினைக்கிறப்பா. ஸோ தே ஆர் ட்ரைங் டு டிஸ்ட்ராக்ட் யூ. நம்ம எல்லாமே வந்து வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும்னு போயிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ டோன்ட் ஜஸ்ட் லெட் தெம் டூ வாட் எவர் தே வாண்ட். ஓகேவா? லீவ். இதுக்கு மேலே வந்து ஒரு சில நான்சென்ஸ் திங்ஸ் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. லெட் தெம் டூ வாட் எவர் தே வாண்ட். வீல் ஃபோக்கஸ் ஆன் திஸ். ஸோ ஜெனடிக் கோட்ல இந்த கோட்ஸ் இருக்கு இல்லையாப்பா, இதுல கிட்டத்தட்ட 64 கோடு இருக்கு. இதை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஏதோ ஒரு கோடுக்கு, ஓகே ஒரு அமைனோ ஆசிட்க்கு ஒரே ஒரு கோட் தான் இருக்கு, மித்ததுக்கு எல்லாத்துக்குமே நிறைய இருக்கு. ஒரு 2-3 அமைனோ ஆசிட்ஸ்க்கு மட்டும் ஒரே ஒரு கோட் மட்டும் தான் இருக்கு. ஓகேவா? ஸோ அது என்ன அப்படிங்கிறத பாருங்க. ஓகேவா? அதை மட்டும் நமக்கு கேட்கலாம். இல்ல ஏஏஏ யூயூயூ சிசிசி ஜிஜிஜி இந்த மாதிரி சிமிலர் ஆல்பபெட்ஸ் இருக்கக்கூடிய கோடான்ஸ் என்ன அப்படிங்கறத கேளுங்க. ஓகேவா? ஓகே ஸோ அடுத்தது வாபிள்ஸ் ஹைபோதசிஸ். ஸோ சென்னை டிஸ்ட்ரிக்டோட ரிவிஷன் பேப்பர்ல இந்த கொஸ்டினை வந்து 3 மார்க்லையும் கேட்டிருந்தாங்க, சார்காஸ் ரூல் கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ அதே மாதிரி உங்களுக்கு கம்பல்சரியில இது மாதிரி கேட்கலாம். ஸோ இப்போ வாபிள்ஸ் ஹைபோதசிஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னாப்பா, டிஆர்என்ஏ இருக்கு அப்படின்னா இந்த டிஆர்என்ஏ, ஓகேவா? ஸோ டிஆர்என்ஏ யூஸ்வலி அதோட பேஸ்ல இட் ஹேஸ் த ஆன்டிகோடான் ஆர்ம். ஓகேவா? ஸோ ஆன்டிகோடான் ஆர்ம் என்ன பண்ணும், எம்ஆர்என்ஏல இருக்கக்கூடிய, ஸோ டிஆர்என்ஏ எம்ஆர்என்ஏல இருக்கக்கூடிய கோடை ரீட் பண்ணும். பட் என்ன ஆயிடும் யூஸ்வலா, இந்த கோட் இதுக்கு தான். ஸோ நமக்கு அந்த பேரிங் தெரியும், ஏடிசிஜி. ஓகேவா? ஸோ இங்க வந்து ஆர்என்ஏ அப்படிங்கறதுனால ஏக்கு பதிலா யூ இருக்க போகுது. ஸோ ஏ வில் பேர் வித் யூ, யூ வில் பேர் வித் ஏ, சி வித் ஜி, ஜி வித் சி. ஆனா இந்த பேரிங்ல யூஸ்வலா ட்ரிப்ளெட் அப்படிங்கும் போது 3ம் ஒன்னா தான் பேர் ஆகணும். இங்க கொஞ்சம் மாடிஃபை பண்ணி லாஸ்ட்ல அது வாபிள் ஆகலாம், அதாவது கேன் பேர் வித் எனி திங் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுதான் நார்மலா வந்து ஜி வந்து எதோட பேர் ஆகணும், சியோட பேர் ஆகணும். ஆனா ஒரு சில கண்டிஷன்ஸ்ல, ஆன் கண்டிஷன்ஸ் இட் கேன் ஈவன் பேர் வித் யூ. ஸோ இதுதான் வந்து வாபிளிங், இப்படியும் நடக்கலாம். ஸோ இது வந்து எரர் மாதிரி கிரியேட் ஆகலாம், அவ்வளவுதான். இதுதான் வாபிள்ஸ் ஹைபோதசிஸ். ஓகேவா? தேர்ட் பேஸ், ஃபர்ஸ்ட் 2 பேஸ் ப்ராப்பரா பேர் ஆயிடுச்சு. ஸோ பாருங்க, ஜியூ ஜி வில் பேர் வித் சி, ஏ வித் யூ கரெக்டா ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஒன்ல 3மே கரெக்டா இருக்கு. செகண்ட்ல ஃபர்ஸ்ட் 2 பேசஸ் கரெக்டா பேர் ஆயிடுச்சு. தேர்ட் பேஸ்ல மட்டும் அந்த பேரிங் வாபிள் ஆகலாம், அவ்வளவுதான் முடிஞ்சு. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் மேபி ஆன் கண்டிஷன்ஸ். ஒரு சில டைம் இது மாதிரி ஆகலாம். ஓகே அவ்வளவுதான் வாபிள்ஸ் ஹைபோதசிஸ். பேஸ் பேரிங்ல ட்ரிப்ளெட் கோடான்ஸ் இருக்கா,
அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டுமே கரெக்டா பேர் ஆயிடும். மூணாவது ஒன் சம்டைம்ஸ் அதோட பேஸோட பேர் ஆகாம வேற ஏதோ ஒன்னோட பேர் ஆகலாம். ஓகேவா? அவ்வளவுதானா? கிளியரா? ஓகே. எஸ். ஸோ வாபிள்ஸ் ஹைபோதசிஸ் முடிஞ்சுதாப்பா? ரைட். ஸோ அடுத்தது டிஆர்என்ஏ. ஸோ டிஆர்என்ஏல டயக்ராம் மட்டும் பார்க்கலாம், இதுலேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ டிஆர்என்ஏ இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ நம்ம சொல்லுவோம். ஸோ அதில் 4 எண்டு நமக்கு தெரியணும்ப்பா. ஃபர்ஸ்ட் ஒன் அமைனோ ஆசிட் பைண்டிங் சைட். ஓகேவா? ஸோ அங்கே மேலே தெரியுது பார்த்தீங்களா? இங்கே இந்த டயக்ராம் போடும்போது கண்டிப்பாக 3' கொஞ்சம் பெருசாக தெரியணும், 5 கொஞ்சம் கீழே தெரியணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துக்கு அமைனோ ஆசிட் வந்து பைண்ட் ஆக போகுது. அண்ட் டி லூப் இருக்க போது, டி லூப் இருக்க போது, ஆன்டிகோடான் லூப் இருக்க போது. ஆன்டிகோடான் என்ன பண்ணும்? இங்கே இருக்கக்கூடிய கோடை எம்ஆர்என்ஏல ரீட் பண்ணி அதோட பைண்ட் ஆகிட்டே வரும். ஓகேவா? ஸோ டிஆர்என்ஏ அண்ட் டி லூப் என்ன பண்ண போகுது? டிஆர்என்ஏ ரைபோசோம்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் பைண்ட் பண்ண. ஓகேவா? டிஆர்என்ஏ அமைனோ ஆசிட்ஸை ரெகக்னைஸ் பண்ணும். இது வந்து ரெகக்னைஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ சிம்பிளா சொல்றேன்ப்பா, இதை இங்கே பைண்ட் ஆகும். ஓகே, நான் வந்து இங்க ஒரு கோட் படிக்கிறேன், ஏயுஜி அப்படின்னு ஒரு கோட் படிக்கிறேன். இது வந்து கீழே இருக்கக்கூடிய எம்ஆர்என்ஏவோட கோடை ரீட் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ணிடுவோம்? இந்த டி லூப் ஓகே எந்த அமைனோ ஆசிடை கூட்டிட்டு வரணும் அப்படின்னு யோசிச்சு வச்சுச்சு. ஸோ இப்போ யாரை கூட்டிட்டு வரும்? ஏயுஜி. AUG is going to code for which amino acid? Last year questions varuma, repeated questions varuma, check பண்ணலாம். அதுக்கான ஷார்ட்ஸ் வந்துட்டே இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி கைஸ், AUG அப்படிங்கிற கோட் எந்த அமைனோ ஆசிட்க்கு கோட் பண்ண போகுது? which amino acids does it going to code? இது லாஸ்ட் இயர் கேட்ட ஒரு 5 மார்க் கொஸ்டின். ஸோ இப்போ நான் சொல்றது எல்லாமே தெளிவா கேளுங்க. இதுல இருந்து எது வேணா 5 மார்க்ல நாளைக்கு கேட்கலாம். எஸ், amino acids. எந்த amino acids? Okay. Methionine. Great. So, அப்ப methionine amino acids will be attached here. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து அட்டாச் ஆக போகுது இந்த 3' எண்டில். ஓகேவா? இது ரீட் பண்ணும், இது யாருன்னு கண்டுபிடிக்கும் டி லூப். அதுக்கப்புறம் 3' எண்டில் வந்து இது அட்டாச் ஆயிடும். அவ்வளவுதான். ஸோ methionine will come and bind here. Okay. Yes. Right. அடுத்தது, so yes, we'll just see லாக்கோபுரான் பார்த்தாச்சுப்பா. ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் பார்க்கலாம். ஸோ ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் பெரிய ப்ராஜெக்ட், 13 year old ப்ராஜெக்ட், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இதோட கோல் என்னவா இருந்துச்சு? ஸோ அதை ஃபர்ஸ்ட் பார்ப்போமா? எஸ், வாட் ஆர் த கோல்ஸ் ஆஃப் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்? ஸோ எல்லா ஜீன்ஸையும் கண்டுபிடிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன். ஸோ நம்ம பாடியில், ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடிய எல்லா ஜீன்ஸையும் கண்டுபிடிக்கணும். அதோட சீக்வன்ஸ் என்ன? ஸோ அந்த ATCGங்கிற மாதிரி சீக்வன்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் கண்டுபிடிச்ச எல்லாத்தையும் ப்ராப்பரா ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாச்சு, அதுக்கப்புறம் ப்ராப்பரா அதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அண்ட் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு, ஒரே இடத்துல வச்சிருக்க முடியுமா? இல்ல வேற ஏதாவது சயின்டிபிக் சென்டர்ஸ்க்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ அங்கேயும் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண ப்ராப்பரான ஒரு டிரான்ஸ்ஃபர் டெக்னாலஜிஸ் தேவைப்படும். அண்ட் இது மாதிரி ஒரு ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிச்சு ரிட்டர்ன்ல வச்சிருக்கும் போது இதை வந்து எந்த லீகல் இஷ்யூஸும் வராம நம்ம சேஃப் கார்ட் பண்ணி வைக்கணும். ஸோ அதுக்கு ஒரு தனி க்ரூ கமிட்டி வச்சிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கோல்ஸ். ஓகேவா? இதை எழுதினாலே 5 மார்க். ஓகேவா? கிளியர்? ஓகே. ஸோ ஏன் வந்து இந்த மெகா ப்ராஜெக்ட் சொன்னாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது 13 வருஷம் பண்ணாங்க, இந்த 13 வருஷ ப்ராஜெக்ட். ஓகேவா? அதுல குரோமோசோம் 1 மட்டும் சீக்வென்ஸ் பண்ணவே லாஸ்ட்ல ரொம்ப டைம் எடுத்துருச்சு. அண்ட் அதுக்கும் முன்னாடி இந்த ப்ராஜெக்ட்ல ஒரு பேஸ் சீக்வென்ஸ் பண்ண $3 செலவாகும். அப்ப கிட்டத்தட்ட எவ்வளோ பேசஸ் இருக்குப்பா? லைக் ஜீன்ஸ் மட்டுமே 30,000. ஸோ காஸ்ட் வைஸுமே ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அதனால இதை வந்து பெரிய மெகா ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஓகேவா? எஸ். ஸோ அதுக்கப்புறம் ESTஸ்னா என்ன? ஸோ இதை வந்து நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ்ல கூட மென்ஷன் பண்ணியிருந்தேன், நீங்க பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. எஸ், எக்ஸ்பிரஸ் சீக்வன்ஸ் டேக்ஸ் இருக்கு, சீக்வன்ஸ் அனோடேஷன். சரி, ஓகே, இதெல்லாம் சீக்வன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ சீக்வன்ஸ் பண்ண 2 மெத்தட் இருந்துச்சு. ஒன்று கோடிங் பார்ட்டை மட்டும் நம்ம சீக்வன்ஸ் பண்ணுவோம், இன்னொன்று இல்ல நான் கோடிங் அண்ட் கோடிங் ரெண்டையுமே பண்ணலாம் அப்படின்னு. ஓகேவா? ஸோ ஃபைனலி எந்த மெத்தட் அவங்க யூஸ் பண்ணாங்க? எஸ், to identify all the genes that are expressed as RNAs. அதுதான் express sequence tags. ஓகேவா? அடுத்தது the approach, other approach என்னப்பா? sequence annotation. ஸோ இவங்க எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணாங்க? ஸோ எல்லா ஜீன்ஸையும் கோட் பண்ணலாம்னு முடிவு பண்ணாங்களா, இல்ல கோடிங் பார்ட் மட்டும் கோட் பண்ணணும், இல்ல அதை மட்டும் நம்ம சீக்வன்ஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சாங்களா? எஸ், வாட் இஸ் த ரைட் ஆன்சர்?
ஸோ எந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாங்கப்பா? ஸோ இதை வந்துட்டு நமக்கு மெத்தடாலஜிஸ்ல 5 மார்க்ல கேட்கலாம். ஓகே, எஸ். கோடிங் அண்ட் நான் கோடிங் ரெண்டுமே சேர்த்தியா? தெரியலையா? இது வந்து லாஸ்ட் லைக் ரிவிஷன் பேப்பர்ல இந்த क्वेश्चंस எல்லாமே கேட்டிருந்தாங்கப்பா. ஓகே, ரைட். ஓகே, ஸோ ஃபைன். ஸோ அதுக்கப்புறம் இந்த மெத்தட் பண்ணும்போது ஸோ கோடிங் அண்ட் நான் கோடிங் ரெண்டையுமே சேர்த்தி தான் பண்ணாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் என்னென்னலாம் நமக்கு தேவைப்படுச்சு? டிஎன்ஏ தேவைப்படுமா? ஸோ குறிப்பிட்ட சாம்பிளில் ஓகே ஸோ சீக்வன்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டிஎன்ஏ தேவை. ஸோ டிஎன்ஏவை எடுக்கிறாங்க, டிஎன்ஏவை ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் வச்சு கட் பண்ணுறாங்க, அதை சீக்வன்ஸ் பண்ணுறாங்க அண்ட் இதை க்ளோன் பண்ணணும். ஸோ பாக்டீரியல் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம்ஸ் இல்லை ஈஸ்ட் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம்ஸை யூஸ் பண்ணி ஸோ அதுலேருந்து ஒரு சில பிளாஸ்மிட்ஸ்லாம் எடுத்து தே மேட் இன் மல்டிபிள் பெரிய மாஸ்லாம் அவங்க உருவாக்குனாங்க. ஓகேவா? கிளியர்? ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அதை வந்து திரும்பவும் அந்த வெக்டாரோட ஹெல்ப் மூலமாக அதை இன்ட்ரடியூஸ் இட் இன்டு த ஈகாலை மல்டிப்ளை பண்ணி பெரிய நம்பர்ஸில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அதை சீக்வன்ஸ் பண்ணாங்க. ஓகே, இதுதான் அதோட கரெக்டான மெத்தடாலஜிஸ். ஸோ கோடிங் அண்ட் நான் கோடிங் ரெண்டுமே யூஸ் பண்ணாங்க. அண்ட் டிஎன்ஏவை எடுத்து அதை கட் பண்ணி சைஸ் பேஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணி அதை மல்டிப்ளை பண்ணாங்க. அதுக்கு ஈஸ்ட் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம்ஸ் அண்ட் எந்த குரோமோசோம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க? பாக்டீரியல் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம்ஸ் ரெண்டுமே யூஸ் பண்ணி தே மல்டிப்ளை, தே க்ளோன்ட் இட். ஓகேவா? கிளியர்? ஸோ அந்த சீக்வன்சிங் பேர் தான் ஷார்ட் கன் சீக்வன்சிங். ஓகேவா? நெக்ஸ்ட் இதோட ஃபீச்சர்ஸ். ஸோ ஃபீச்சர்ஸை மட்டுமே நமக்கு 5 மார்க்ஸில் கேட்கலாம். ஓகே, ஸோ 5 மார்க்ஸில் ஃபீச்சர்ஸ் கேட்டால் 5 பாயிண்ட் மட்டும் எழுதினா போதுமா? அவங்க மென்ஷன் பண்ணி கேட்டாங்க அப்படின்னா அப்போ மட்டும் 5 பாயிண்ட் எழுதணும். இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா பாயிண்ட்ஸுமே மென்ஷன் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? ஸோ ஒரு ஜீனில், ஹியூமன் ஜீனில் எவ்வளோ பேசஸ் இருக்க போகுது அண்ட் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஜீன்ஸ் இருக்க போகுது. ஓகேவா? ரைட். ஸோ தென் அதுக்கப்புறம் எவ்வளோதான் ஜீன்ஸ் இருந்தாலும் 50% ஆஃப் த ஜீன்ஸோட ஃபங்க்ஷன் நமக்கு இன்ன வரலுமே தெரியாது. ஓகேவா? அண்ட் அது less than 2% மட்டும் தான் இஸ் கோயிங் டு கோட் ஃபார் த ப்ரோட்டீன்ஸ். ஸோ ஜீன்னாலே அதோட ஃபங்க்ஷன் என்ன சொல்லியிருக்கேன்? இட்ஸ் கோயிங் டு கோட் ஃபார் த ப்ரோட்டீன்ஸ். ஆனால் இன்னுமே வந்து 50% ஆஃப் த ஜீன்ஸ்க்கு என்ன ஃபங்க்ஷன் நமக்கு தெரியல. அண்ட் 2% மட்டும்தான் வந்துட்டு ப்ரோட்டீனுக்கு கோட் பண்ணுது. இந்த டேர்ம்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணுங்க. ஓகேவா? அண்ட் ஸோ ஹியூமன் குரோமோசோம் 1லையும் ஒய்லையும் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஜீன்ஸ் இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை கரெக்டாக பாருங்கள். அண்ட் SNPs அதாவது சிங்கிள் நியூக்ளியோடைட் பாலிமார்பிசம்ஸ். ஸோ அதாவது ஒரு பர்சனுக்கும் இன்னொரு பர்சனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்க போகுது? ஸோ ஃபிங்கர் பிரிண்டிங் பார்க்கும்போது தெரியும். ஸோ 99% எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி பேசிஸ் தான் இருக்கும். 0.1% மட்டும்தான் என்னது இட் இஸ் கோயிங் டு டிஃபர். ஸோ ஒரு சில ரிப்பீட்ஸ் அதாவது ATCG மாதிரி ஒரு சில நியூக்ளியோடைட் பேசஸ் ஒவ்வொரு பர்சன்ஸுக்குமே இந்த மாதிரி 1 மில்லியன் லொகேஷன்ஸ் 1.4 மில்லியன் லொகேஷன்ஸ்ல ரிப்பீட் ஆயிருக்கும். அதுதான் பாலிமார்பிசம், அதுதான் மல்டிபிள் ஃபார்ம்ஸ். ஓகேவா? அது எவ்வளோ தடவை ரிப்பீட் ஆயிருக்கு இதெல்லாம் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட். ஓகே, அதோட அப்ளிகேஷன்ஸையும் 2 மார்க்ஸ்ல கேட்கலாம். ஓகே, ஸோ டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் ரெடியா? ஆல்ரெடி இதுக்கான ஒரு ஷார்ட்ஸ் நம்ம ரிலீஸ் பண்ணியிருந்தப்பா, பார்த்தீங்களா? டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கோட ஸ்டெப்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் we need the sample. ஓகே, ரொம்ப ஃபாஸ்ட்டாக நான் சொல்லிடுறேன். ஓகே, அண்ட் இந்த பிக்சர் தான் ரொம்ப முக்கியம். ஸோ டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் பண்ணணும் அப்படின்னா ஸோ டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் ரெடியா? ஸோ ஆர் யூ ரெடி ஃபார் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் இன் another 5 minutes. ஸோ இட் இஸ் 11:50 to 12 o'clock நம்ம செஷனை முடிச்சிடலாம். ஓகேவா கைஸ்? ரெடியா? ரெடி அப்படின்னா ஐ நீட் ஃபயர், கொஞ்சம் எனர்ஜி. எஸ், டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கோட கம்ப்ளீட் ஸ்டெப்ஸ் அண்ட் இந்த பிக்சர் கரெக்டாக புரிஞ்சு வச்சுட்டா அப்படின்னா ஈஸியாக எழுதிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்க்கு நமக்கு டிஎன்ஏ வேணும். ஸோ வி கேன் டேக் இட் ஃப்ரம் எனி சாம்பிள் இல்லையா? ஸோ அந்த சாம்பிள் எதுவாக இருக்கலாம், ஹேராக இருக்கலாம், இல்லை நெயிலாக இருக்கலாம், இல்லை பிளட்டாக இருக்கலாம். ஸோ யூ கேன் டேக் இட் ஃப்ரம் த சாம்பிள்ஸ். அதை நம்ம எடுத்து ஐசோலேட் பண்ணி கட் பண்ணணும் வித் ஹெல்ப் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியேசஸ். ஸோ கட் பண்ணது எல்லாத்தையும் சைஸ் பேஸ் பண்ணி அகேரோஸ் ஜெல் மூலமாக அரேஞ்ச் பண்ணணும். ஓகே, அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா நான் சொன்ன மாதிரி அந்த டேண்டம் ரிப்பீட்ஸ். ஸோ இந்த ரிப்பீட்ஸ் ATCGன்னு ஒரு சீக்வன்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த சீக்வன்ஸ் குரோமோசோம் நம்பர் 1ல ஒரு தடவை ரிப்பீட்டாக இருக்கு, அதாவது 2 தடவை ரிப்பீட் ஆயிருக்குன்னு வச்சுக்கலாம். குரோமோசோம் நம்பர் 7ல ஒரு 5 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. ஆனால் இது எனக்கு காமன். ஸோ 2 காப்பீஸ் வரும். ஸோ இங்கே பாருங்க 2 இருக்கா, 1 and 2 மார்க் பண்ணியிருக்காங்களா?
1 வந்து அப்பா கிட்ட இருந்து வந்த ஒரு செட். ஓகே, ஒரே கோட். ஸோ இப்போ ஐ கலரே எடுத்துக்கலாம். ஐ கலருக்கு 2 குரோமோசோம்ஸ் வேணும். பேர் தானப்பா நமக்கு 23 பேர்ஸ். ஸோ கைஸ், நான் சொல்றத அடுத்த 10 நிமிஷம் ப்ராப்பரா தெளிவா லிசன் பண்ணலாம், இந்த கொஸ்டின் புரியாது. ஓகேவா? கிளியர்? ஓகே. ஸோ அப்போ அப்பா கிட்ட இருந்து ஒரு காப்பி, அம்மா கிட்ட இருந்து ஒரு காப்பி வருது ஒரு கேரக்டருக்காக. அந்த ரிப்பீட்ஸ் வந்து இட் இஸ் கோயிங் டு பி காமன் ஆர் டிஃப்ரெண்ட். விஎன்டிஆருக்கு முன்னாடி இதெல்லாம் தெரியணும்ப்பா. விஎன்டிஆர் பார்க்கலாம் இருங்க. வேரியபிள் நம்பர் டேண்டம் ரிப்பீட்ஸ், அதாவது ஒரு சீக்வென்ஸ் ஓகேவா? இப்போ இங்க குரோமோசோம் நம்பர் 7ல பாருங்கப்பா 3 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. அதே மாதிரி குரோமோசோம் நம்பர் 7ல அப்பா கிட்ட வந்ததுல 3, அதே மாதிரி அம்மா கிட்ட இருந்து வந்ததுல 4 ரிப்பீட் ஆயிருக்கு. இது பர்சன் நம்பர் 1, ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு. அது என்ன சீக்வன்ஸா வேணா இருக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி அடுத்த பர்சனுக்கு பாருங்க. ஓகேவா? தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ குரோமோசோம் நம்பர் 7ல அவங்களுக்கு ஏதோ ஒரு சீக்வன்ஸ் பல தடவை, ஒரு 14 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் 7 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. இந்த ரிப்பீட்ஸ் அப்படிங்கிறது தான் இட் இஸ் யூனிக் ஃபார் டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல்ஸ். ஓகேவா? இதை தான் வேரியபிள் நம்பர் டேண்டம் ரிப்பீட்ஸ்ன்னு சொல்லும். ஒரு பர்டிகுலர் நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் ஏடிசிஜி மாதிரி ஏதோ ஒரு சீக்வன்ஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கும். அந்த நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். அதுதான் என்னையும் உங்களையும் எல்லாருடைய ஃபிங்கர் பிரிண்ட்டையும் டிஃப்ரெண்டா காமிச்சிட்டு இருக்கு. ஓகேவா? கிளியர்? அடுத்தது ஸோ குரோமோசோம் நம்பர் 2 பார்த்தாச்சு. ஸோ இப்போ இங்கே கீழே கிரைம் சீன்ல தான் நான் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுல ஏதோ ஒரு சில ரிப்பீட்ஸ் வந்து இருக்கு. இங்க பாருங்க. ஸோ இப்போ இங்க சி இருக்கு. ஓகே, ஸோ சி பேஷண்ட் சியோடதுல கேன் சி இங்க ஒரு 11 இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் இதே மாதிரி குரோமோசோம் நம்பர் 7, 2 and 16 எடுத்திருக்காங்க. எவ்வளவு தடவை ரிப்பீட் ஆயிருக்கு அது அந்த இடத்துக்கு நம்பர் ஆஃப் ரிப்பீட்ஸ். அகாலஜில நான் என்ன சொல்லிருக்கேன், we are going to place it based on the size. ஸோ சைஸ் பேஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணியாச்சு அந்த ரிப்பீட்ஸ். ஓகேவா? ஸோ நான் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. ஸோ இப்போ சில இருக்கிறதும் அதுக்கப்புறம் சி வந்து எனக்கு அந்த கிரைம் சீன்ஸ் ஏதோ ஒரு ஸ்பாட்ல இருந்து எடுத்துட்டு வந்ததா நான் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ஏ அண்ட் பின்னு 2 பேர்த்த நான் வந்து டவுட் பண்றேன். இப்போ இதுல யாரு வந்து அந்த கிரைம்க்கு காரணம், ஸோ யார் அந்த குற்றவாளி கிரிமினல் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்காக இவங்களுடைய டிஎன்ஏவையும் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நீங்களே பார்த்து சொல்லுங்க, சில இருக்கிறதும் ஏவோட இருக்கிறது மேட்ச் ஆகுதா இல்லை பியோட இருக்கிறதுல மேட்ச் ஆகுதா? சில இருக்கக்கூடிய ரிப்பீட்ஸ். ஓகே, இந்த டயக்ராம் பாருங்கப்பா. சில இருக்கிறது யாரோட மேட்ச் ஆகுது? ஓகே, யாரோட மேட்ச் ஆகுது? ஸோ சில பார்த்தீங்க அப்படின்னா சில இருக்கக்கூடிய இந்த டேண்டம் ரிப்பீட்ஸ் ஏதோ ஒரு சீக்வன்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகேவா? அப்ப அந்த பர்சனுக்கு அது யூனிக்னு நான் சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ இந்த யூனிக்கா இருக்கக்கூடியது அவங்களுக்கு மட்டும்தான் மேட்ச் ஆகும், வேற யாரோடையும் மேட்ச் ஆகாது. ஓகேவா? சரியா? இதை வச்சுதான் அந்த பேட்டர்னல் மெட்டர்னல் இஷ்யூஸ் எல்லாம் கூட சால்வ் பண்றாங்க. டிஎன்ஏ டெஸ்ட்னு நீங்களே நிறைய மூவிஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அப்பா கிட்ட இருந்து அந்த காப்பி வந்திருக்கும். ஸோ ஹாஃப் அண்ட் ஆஃப் தான் நமக்கு இருக்கும். ஸோ அப்பாவுக்கு ஒரு காப்பி ஒரு கேரக்டருக்கு 7 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. அம்மாவுக்கு அதே கேரக்டர் ஐ கலர் நான் எடுத்துக்கிறேன், அது ஒரு 5 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ அது ரெண்டும் மிக்ஸ் ஆகி தான் நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ இப்போ குரோமோசோம் நம்பர் 1ன்னு நான் எடுத்துக்கிறேன். அப்போ நான் வந்து அப்பா கிட்ட இருந்து எடுத்து அந்த டிஎன்ஏவை டெஸ்ட் பண்ணிட்டு குரோமோசோம்ஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். அவருக்கு 1ல 7 ரிப்பீட் இருக்கும், அவங்க பையனோ பொண்ணுக்கோ அதே மாதிரி 7 ரிப்பீட் இருக்கும். இது ரெண்டும் மேட்ச் ஆச்சு அப்படின்னா ஸோ இவங்களோட பையன் தான் இவங்க, இவங்களோட பொண்ணு தான் இவங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சலாம். இப்போ கிரைம் சீனுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஸோ கம்ப்ளீட் சீக்வன்ஸையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்க யாரோட மேட்ச் ஆயிருக்கு? சி அப்படிங்கிறது எனக்கு கிரைம் சீன்ல இருந்து கிடைச்ச ஒரு சாம்பிள், அது பி பர்சனோட மேட்ச் ஆயிருக்கு. அப்ப இங்க யார் அந்த கிரிமினல்? பி தான் கிரிமினல். இப்படிதான் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த நம்பர் ஆஃப் ரிப்பீட்ஸ் மேட்டர். ஓகேவா? ஸோ எவ்வளவு நம்பர் ஆஃப் டைம்ஸ் அது ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகேவா? அதை வச்சுதான் நம்ம கிரிமினலை கண்டுபிடிக்கணும். ஸோ டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கான ஸ்டெப்ஸ் ஃபர்ஸ்ட் நமக்கு சாம்பிள் வேணும். ஸோ எடுத்த சாம்பிளை ப்ராப்பராக க்ளீன் பண்ணி கட் பண்ணி அது டிஎன்ஏவை ஐசோலேட் பண்ணி செட் பண்ணி வச்சு ஜெல்லில் போட்டு ஒரு டேபிளில் நம்ம வச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த குரோமோசோம்ஸை க்ளீனாக அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். ஸோ அதையும் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம யாரை சஸ்பெக்ட் பண்றோமோ அவங்க கிட்ட இருந்தும் சாம்பிள் எடுத்துட்டு வரோம், அதையும் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறோம். ஸோ அந்த டேண்டம் ரிப்பீட்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு பர்சனுக்கும் யூனிக்கான ஒரு ஐடென்டிட்டி, அது அவங்களுக்கு மட்டும்தான் அத்தனை தடவை ரிப்பீட் ஆயிருக்கும். ஸோ அந்த சீக்வன்ஸை நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஸோ குரோமோசோம்ஸ் வைஸ் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன்னா எதோட மேட்ச் ஆகுதோ அவங்க தான் கிரிமினல். ஓகேவா? எஸ் எஸ் ஓகே கைஸ், கிளியரா? Okay, so done. Important diagrams, okay, coming on the way. Important diagrams in both botany and zoology. I'll give that as a PDF. Okay, va?
right. Okay, so then what else? So night 7 மணிக்கு செஷன் வேணும்னா மறக்காம இங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம். ஓகேவா? ஸோ 7 மணிக்கு செஷன் இருந்துச்சுன்னா லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர்ஸோட நான் டிஸ்கஸ் பண்ண ரெடியா இருக்கேன். இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ மினி மெட்டீரியல் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. ஸோ அதை டிஸ்கஸ் பண்ணணுமா? ஓகேவா? ஸோ அப்போ ஈவினிங் 7 o'clock செஷன் வேணும் அப்படின்னா மறக்காம இங்கே கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஐ திங்க் இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே இந்த 2 சாப்டர்லேருந்து 5 மார்க் 2 மார்க் 3 மார்க் எது வேணா கேட்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 20 மார்க்ஸ்க்கு நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ இதுலேயே நாளைக்கு 30 மார்க்ஸ் நீங்கள் 15+ டெஃபினட்டாக ஸ்கோர் பண்ணிக்கலாம் இஃப் யூ ஹாவ் ப்ராப்பர்லி லிசன் டு த லெக்சர்ஸ் ஃபார் த பாஸ்ட் 2 hours. ஓகேவா? ரைட். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். அண்ட் நான் சொன்ன மாதிரி 7 மணிக்கு செஷன் வேணும்னா மறக்காம கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். See you guys.